Good morning, all. Hi. So, good evening, good morning. I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials and we'll be discussing that with respect to mains point of view. நம்மளோட மெயின் எய்ம் இந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா டு டேக் தி பாயிண்ட்ஸ் விச் ஆர் ரீடிங் இன் எடிட்டோரியல் அண்ட் டு ரைட் இட் இன் தி மெயின்ஸ் ஆன்சர்ஸ். ஸோ அதான் இந்த இனிஷியேட்டிவோட மெயின் எய்ம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட டவுட் கேட்டார். என்ன ஒரு டவுட்னா, இந்த எடிட்டோரியல் நாங்கள் அட்டன் பண்ணா ஒரு 6-7 பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதுறோம், அது என்னால் கன்சாலிடேட்டே பண்ண முடியல, நீங்க சொல்றது எல்லாம் எழுதிட்டே இருக்கிறோம், அது 6-7 பக்கத்துக்கு வந்துருது, அப்புறமா வந்து பல வாரங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது அதுவே வித்தின் ஒரு 1 month 2 monthsக்குள்ளேயே ஒரு புக்கு முடிஞ்சிருது. ஸோ அதை நம்ம கன்சாலிடேட்டே பண்ண முடியல, அப்போ எது நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டவுட் கேட்டாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் இனிஷியேட்டிவ்ல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி. ஸோ அந்த கொஸ்டினை வந்து நான் எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் தி செஷன். இந்த செஷனுடைய இனிஷியேட்டிவ்ல வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது, எப்படி நோட்ஸ் எடுத்தா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு 3 months முன்னாடி தான் புரிஞ்சுது. நான் 100 எடிஷன் போட்டிருந்தாலும் எப்படி நோட்ஸ் எடுத்தா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது நான் அதை யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. நான் ஒரு ஸ்டூடெண்டா யூஸ் பண்ணும்போது, ஃபேக்கல்ட்டியா எனக்கு தெரியல, பட் ஸ்டூடெண்டா யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு எடிட்டோரியல் டாபிக்கை வந்து டிஸ்கஸ் பண்றப்போ ஐ வில் பி டிஸ்கசிங் a lot of background information, and all those background informations it's not necessary that you have to write in the notes. Listen to the story, understand the story, just for the understanding purpose I'm telling. But mains answer kuன்னு there are certain things which is needed for the answer writing. Like for example, I will cite certain facts, I will cite certain data. அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம லாஸ்ட் வீக் வந்து when we are discussing environment impact assessment, I said 5 principles of environment impact assessment. அப்படி இல்லைன்னா வந்து ஐ வாஸ் டிஸ்கசிங் அபவுட் அந்த 8 steps. இந்த மாதிரி வந்து அந்த சப்ஹெட்டிங்ஸ் என்னென்ன அது மட்டும் தான். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, என்னதுன்னா ப்ளூ எக்கானமிக்கு நான் சொன்னேன் அந்த 5 பாயிண்ட். வாட் இஸ் ப்ளூ எக்கானமின்னு நான் 5 பாயிண்ட் சொன்னல. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஒன்லி இஸ் நீடட் இன் தி நோட்ஸ், அண்ட் இட்ஸ் நாட் தட் யூ ஹவ் டு ரைட் டவுன் தி என்டையர் ஸ்டோரி. எல்லாமே கதையில எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மேக்ஸிமம் ஒரு A4 ஷீட் ஒரு சைடுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. when I took notes from editorials, நான் வந்து லைக் லாஸ்ட் 3 months என்ன பண்ணேன், ஐ வாஸ் லிசனிங் டு ஒரு 40 எடிஷன்ஸ் கேட்டேன். மேபி இந்த லாஸ்ட் 40 எடிஷன்ஸ் கேட்டிருப்பேன். அந்த 40 எடிஷன்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ வாஸ் ஜஸ்ட் லிசன் டு தி ஆடியோ, ஐ டிடன்ட் ஈவன் see the பிபிடி கூட பார்க்கல, பாட்காஸ்ட் மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணேன். ஆடியோ போட்டுட்டு ஆடியோல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் டவுன் விச் எவர் ஐ ஃபீல் லைக். எனக்கு வந்து கிளட்டர் எல்லாம் தேவையில்லை, அந்த கிளட்டர் எல்லாம் நான் விட்டுட்டேன். நடுவில் வந்து எனக்கு டக்குன்னு ஒரு பாயிண்ட் தோணும், ஓ இது நம்ம மெயின்ஸ்க்கு எழுதலாம், ஓ இந்த டேட்டா நம்ம எழுதலாம், அதை மட்டும் நான் எடுத்து எழுதுறப்போ ஒரு பேஜ்லேயே என்னால் 2 எடிட்டோரியலுக்கான நோட்ஸ் எழுத முடிஞ்சது. ஸோ அப்படி இருக்கிறப்போ மேக்ஸிமம் ஒரு A4 ஷீட் சைஸ்ல பாதி எழுதுனா போதும். அதுதான் வந்து அல்டிமேட்லி இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் இன் தி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். நம்ம வந்து அந்த மாதிரி நோட்ஸ் வந்து இப்போதுலேருந்தே பில்ட் பண்ணலாம். பட் என்ன இப்போ ஒரு டயலமா இருக்கு அப்படின்னா, இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நாட் ஃபார் தி ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் மச். இது வந்து நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெயின்ஸ் படிக்கிறப்போ அந்த 3 monthsல வந்து நமக்கு இந்த நோட்ஸை வந்து ரீவிசிட் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்ன ஒரு இன்னொரு இஷ்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you are writing detailed notes for 2 pages, ஒரு டாப்பிக்கே 2 பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதும்போது இப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். பட் ஒரு 6 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்குறப்போ அந்த டீடைல்டு நோட்ஸ் படிக்கிறப்போ மேபி யூ கேன் ரீகலெக்ட் சம்திங். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அதே மாதிரி இந்த வாட்டி மெயின்ஸ் எழுதின ஒரு கேண்டிடேட் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து எடிட்டோரியல் நடந்ததெல்லாம் மறந்துடுச்சு, நோட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன், நிறைய பாயிண்ட் எனக்கே புரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் திரும்ப உட்காந்து எனக்கு என்ன தேவையோ அந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதணும் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஐ லீவ் இட் யுவர் டிஸ்கிரிப்ஷன். ஃபைனலி வந்து என்ன என்னோட சஜஷன் அப்படின்னா, டோன்ட் ரைட் எவ்ரி திங், லிசன் டு தி ஸ்டோரி, அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு எது அல்டிமேட்லி இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தோணுதோ அதை எடுத்து எழுதுங்க. மேபி இன்னைக்கு நான் நடத்துறப்போ சொல்றேன் எது நோட் பண்ணலாம் எது எழுதலாம் அப்படின்னு. ஸோ ஒரு மேக்ஸிமம் இப்போதைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு A4 ஷீட் சைடுக்கு மேலே போக வேணாம், லெஸ் தென் A4 ஷீட் சைட்லேயே வச்சுக்கலாம், சரியா? ஸோ தட் லெட்ஸ் கீப் இட் ஷார்ட். ஜஸ்ட் லிசன் டு தி ஸ்டோரி, ஹேவ் அன் ஐடியா அண்ட் நோட் டவுன் தோஸ் திங்ஸ் விச் இஸ் நீடட் இன் மெயின்ஸ். எது மெயின்ஸ்க்கு தேவையில்லை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வருதுல, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யூ வில் கெட் டு நோ ஒன்லி இஃப் யூ ரைட் அ டெஸ்ட் சீரிஸ். நீங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதும் போதும் கண்டிப்பா மெயின்ஸ் படிக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு வேணா ஒரு மெயின்ஸ் வரும்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, அந்த மெயின்ஸ் அப்போ உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லைன்னா இப்பவே உங்களுக்கு தெரிய வரணும்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதிந்தா தெரிய வந்திருக்கும். ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் எழுதும் போது, மெயின்ஸ் டெஸ்ட் எழுதும் போதுன்னா நம்ம எங்க போய் ஸ்டக் ஆகிறோம், எங்க வந்து பாயிண்ட்ஸ் இல்லாம இருக்கு, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு கதை எழுத கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த டைம்ல தான் யூ வில் கெட் அ கிளாரிட்டி ஆஃப் வாட் டு டேக் அண்ட் வாட் நாட் டு டேக். பட் வாட் ஐ சஜஸ்ட் நவ் இஸ்
focus more on important points, data and examples. Now, அண்ட் கீவேர்ட்ஸ் நான் சொல்லுவேன், இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 5 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே அந்த 5 பாயிண்ட் தான் நமக்கு ஞாபகம் இருக்குமே தவிர ஃபுல் எடிட்டோரியல் ஞாபகம் இருக்காது. அந்த 5 பாயிண்ட் வச்சு தான் நம்ம மெயின்ஸ் ஆன்சரே பில்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மேக் இட் ஷார்ட். ஓகே, மேபி நெக்ஸ்ட் வீக் when I'm coming I'll bring my notes which I took இந்த லாஸ்ட் 3 monthsல நான் எடிட்டோரியல்ல இருந்து ஸ்டூடெண்டா நோட்ஸ் எடுத்தேன். அந்த நோட்ஸ் நான் கொண்டு வரேன், அது வேணா பாருங்க. இது அண்ட் when you are writing mains in future, நீங்க அப்போ டைம் டிராவல் பண்ணி பாருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல ஒரு மெயின்ஸ் எழுதுவீங்களா, அந்த மெயின்ஸ் எழுதுறப்போ டேக் திஸ் பிடிஎஃப் எடிட்டோரியல் ரிசர்வ் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன டாபிக் வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நீங்க 2x வச்சு கேளுங்க. கேட்டு நீங்க அந்த 5 பாயிண்ட்ஸ் அப்போ எடுங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு சூப்பர் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த எடிட்டோரியலை யூஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதி நான் இன்ட்ராக்ட் பண்ணவங்க 3 பேர் தான். அந்த 3 பேர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சது. ஸோ அந்த ஐடியா வச்சு தான் நான் இதை சொல்றேன். அந்த 3 பேர்ல நானும் ஒருத்தன் தான், பட் மிச்சம் 2 பேர்கிட்ட பேசினேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் மெயின்ஸ் எழுதினவங்க யாராவது வந்து என்கிட்ட பேசும்போது தான் இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறது கம் டு நோ. நம்ம கிட்டே இன்ஸ்டியூட்ல 2 பேர் இருந்ததுனால நான் ஈஸிலியே குட் டிஸ்கஸ் வித். ஸோ இதான் வந்து பிரீஃப் பேக்ரவுண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணேன், நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களோட நோட்ஸ் எடுத்து நான் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டேன் இந்த வாட்டி. உங்களுக்கு புரியுதா? அதையும் நான் பண்ணேன். ஸோ ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு அந்த நோட்ஸை கூட நான் படித்தேன். அதில் தான் பார்த்தேன், ஓ இதெல்லாம் நம்ம நடத்தியிருக்கோமா அப்படின்னு. இந்த மாதிரி வியர்டான தாட்ஸும் வரும். ஓகே, வில் ஸ்டார்ட் திஸ் டுடேஸ் செஷன். ஐ ஹோப் இந்த நோட்ஸ் மேக்கிங் வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மெயின்ஸ் எழுதுறப்போ திரும்ப வந்து இந்த பொட்டியை திறந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அது வரைக்கும் இப்போதைக்கு கதை கேளுங்க. ஸோ டுடேஸ் எடிஷன் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஜிடிபி கால்குலேஷன். லைக் ஆல்ரெடி நம்ம 3 பார்ட் சீரீஸ் ஒன்று பார்க்க போறோம் அப்படின்னு. போன வாரம் வந்து ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம். இந்த வாரம் வந்து ஜிடிபி அண்ட் டிஸ்கிரிபன்சிஸ் பார்க்க போறோம். டிஸ்கிரிபன்சிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட்ல பாத்தீங்கன்னா அதோட மீனிங் வந்து ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்குன்னு அர்த்தம். பட் டிஸ்கிரிபன்சி இஸ் ஆல்சோ டெக்னிக்கல் வேர்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி கால்குலேஷன். அதை பத்தி இன்னைக்கு என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், கிளவுட் சீடிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெயின் விச் வாஸ் தேர் இன் நியூஸ். அதை பத்தி லெட் அஸ் டிஸ்கஸ் தி டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சீடிங் இன் ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூ. அபார்ஷன் ரைட்ஸ் அண்ட் ப்ரோ லைஃப் வெர்சஸ் ப்ரோ சாய்ஸ் அப்படிங்கிற அந்த டிபேட்ல ரீசென்ட்லி வி ஹேட் அ ஜட்மெண்ட் ரிகார்டிங் தி அபார்ஷன் ஆஃப் அ வுமன் ஹூ வாஸ் அபவுட் 24 வீக்ஸ் நார்ம். ஸோ அந்த ஜட்மெண்ட் ரிலேட்டடாக அந்த ஜட்மெண்டோட கிரிட்டிசிசமும் இப்போ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ரயில்வேஸ், ஃப்ரைட்ஸ் அண்ட் ரெவன்யூ. இந்த வாரம் டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட்ல வந்து வி ஹேட் 3 பார்ட் ஆர்டிகல்ஸ். ரயில்வேஸோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி வந்தே பாரதோடைய டைரக்டரே எழுதியிருந்தாரு. ஸோ இ வாஸ் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் வந்தே பாரத். ஸோ அந்த வந்தே பாரத் குழுவில் இருக்கிற ஒருத்தர் ரயில்வேஸ் பத்தி எழுதியிருக்காரு. ஸோ அதனால தான் ஐ வாண்டட் டு டேக் தட் ஆர்டிகல். அண்ட் லாஸ்ட் ஒன் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் தி பாஸ்ட். ஆகஸ்ட் மாசம் வந்து ஒரு எடிட்டோரியல்ல தேர் வாஸ் திஸ் இன்ட்ரெஸ்டிங் திங் ஆன் ட்ரைபல் டெவலப்மெண்ட். ஹவு வி கேன் ப்ரொவைட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒடிஷா மாடல் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் இருந்தது, ஆகஸ்ட்ல வந்துச்சு. ஸோ அந்த பாஸ்ட்ல இருந்து நான் ஒரு எடிட்டோரியல் எடுத்து 5ஆவதா வச்சிருக்கேன். ஸோ நம்ம மிஸ் பண்ண டைம்ல வந்து எடிட்டோரியல்ஸையும் நான் கவர் பண்ணேன். சரியா? ஸோ வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் வந்து அதே உதித் மிஸ்ரா அவருடைய கண்டினியூஷனான ஜிடிபி கால்குலேஷன். GDP is a direct question. Already we had questions too. Recent times நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜிடிபில இருந்து மெயின்ஸ்ல வந்து பொட்டன்ஷியல் ஜிடிபி வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பொட்டன்ஷியல் ஜிடிபி அண்ட் 100% எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்ன வந்ததுன்னா வெதர் இந்தியா அண்டர் கான் வி ஷேப் ரெக்கவரி ஆர் நாட், அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் we didn't have GDP but we had from employment. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் 5 இயர்ஸ்ல 2 மெயின்ஸ்ல there was question regarding GDP. சாரி, 3வது கொஸ்டின் சொல்லலாம். வாட் ஆர் தி ரீசென்ட் சேஞ்சஸ் மேட் இன் தி ஜிடிபி கால்குலேஷன் அப்படின்னு 10 மார்க் வந்துச்சு. ஸோ ரீசென்ட் 5 இயர்ஸ்ல 3 ஜிடிபி கொஸ்டின்ஸ் இன் மெயின்ஸ் ஸோ வந்திருக்கு. அதனால லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் தி ஜிடிபி கால்குலேஷன் இன் growth. ஸோ why is India's GDP is facing another controversy? Another controversy means அப்போ வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருந்திருக்கு, இது அனதரா புதுசா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி இருந்த கான்ட்ரவர்சி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் அபவுட் தி பேக் சீரிஸ் டேட்டா. 2018ல in 2015 we decided to change the base year of GDP calculation. 2015ல we made changes in GDP calculation. ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு முக்கியமான சேஞ்ச் வந்து நம்ம வந்து ஃபேக்டர் காஸ்ட்ல இருந்து மார்க்கெட் பிரைஸ்க்கு மாறணும், GVA at basic price அப்படின்னு மாத்தணும். இது 2 சேஞ்ச் பண்ணோம். அதை தாண்டி we made this change with respect to base year. 2004ல இருந்து 2011க்கு மாத்தணும். So 2011ல when we are changing the base year, when you are going to a new base year, what they will do, they will release a data called back series data where they will recalculate the GDP with the new base year. புது பேஸ் இயர் வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாத்துக்குமே they will recalculate. ஸோ நம்ம 2015ல மாத்திரம்ல 2014ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல போவாங்க. அந்த டேட்டா எல்லாம் பழைய பேஸ் இயர்ல கால்குலேட் பண்ணது. ஸோ அதெல்லாம் ரீகால்குலேட் பண்ணி they will update with the புது பேஸ் இயர். ஸோ அந்த பேக் சீரிஸ் டேட்டா வந்து it will release after 2-3 years.
So 2018 was the date which was fixed to release this data. But 2018 we got the first back series data. And the back series data release பண்ணி within 1 week வந்து government pulled off the data. இந்த டேட்டா வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஹோப் ஆப்வியஸ் ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜிடிபி growthலாம் குறையிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து they had to pull back the data. அப்புறமா they appointed Niti Aayog, they called Niti Aayog and they asked them to recalculate the GDP. Niti Aayog என்ன பண்றாங்க, they brought in a new methodology to calculate GDP and they released a new back series data. நியூ பேக் சீரிஸ் டேட்டா 2018 டிசம்பர்ல வந்துச்சு. அந்த டிசம்பர்ல அந்த பேக் சீரிஸ் டேட்டா வரும்போது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனோட சேர்பர்சன் வந்து தே ரிசைன்ட் ஃப்ரம் தேர் போஸ்ட். ஏன்னா நாங்க சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜிடிபி கால்குலேட் பண்ணாம நீத்தி ஆயோக் சொல்ற புது மெத்தட்ல கால்குலேட் பண்ணி ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி நியூ பேக் சீரிஸ் ரிலீஸ் பண்றீங்க. இதனால இந்தியாவோட ஜிடிபி growth ரேட் வந்து பழைய பேக் சீரிஸ் டேட்டாவும் புது பேக் சீரிஸ் டேட்டாவும் எடுத்து பாத்தீங்கன்னா பழைய பேக் சீரிஸ் டேட்டால ஜிடிபி growth குறையிற மாதிரி காட்டுச்சு. டிசம்பர்ல இவங்க நீத்தி ஆயோக் சொன்ன டேட்டா ரிலீஸ் பண்றப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ அப்போ நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீங்க ஏதாவது ஜிடிபி கால்குலேஷன்ல ஒரு இது பண்ணிருப்பீங்களா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணி நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனோட சேர்பர்சன் ரிசைன்ட் ஃப்ரம் தி போஸ்ட். ஸோ அப்போதுல இருந்து 2018ல இருந்து there has been a constant criticism in our GDP calculation that our GDP values might be overstated because of some alterations made in the methods in 2018 while calculating back series data. ஸோ அந்த ஒரு கான்ட்ரவர்சி ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து வி காட் இன் 2021 எக்கனாமிக் சர்வே. 2021 எக்கனாமிக் சர்வேல கிருஷ்ணமூர்த்தி when he was the chief economic advisor, he gave an explanation that our GDP is not overstated, we are following the right practices, whatever given by United Nations that only we are following அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, why calling Niti Aayog when we are having a technical body called National Statistical Commission to decide. ஸோ இந்த ஒரு டிஸ்கிரிபன்சிஸ் பேக் சீரிஸ் இஷ்யூல இருந்துச்சு. தட் இஸ் அன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கான்ட்ரவர்சி. ஸோ நியூ கான்ட்ரவர்சி டு திஸ் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துடைய ஜிடிபி டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தி டிஸ்கிரிபன்சிஸ். ஸோ ஓல்டு ஐ ஜஸ்ட் செட் இன் அ பிரீஃப் வே பாசிபிள். ஸோ புது கான்ட்ரவர்சி என்ன, ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இந்த ஜிடிபி கால்குலேஷனுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் கொஸ்டின் ஆர் கான்ஸ்டன்ட் மெயின்ஸ் பாசிபிள்ல வரக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இன் August 31st தேர் வாஸ் அ NSO ரிலீஸ் தி ஜிடிபி வேல்யூ ஃபார் தி ஃபர்ஸ்ட் குவார்டர். அதாவது ஏப்ரல் மே ஜூன் உடைய இந்த ஃபர்ஸ்ட் குவார்டருடைய ஜிடிபி பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் வந்து இட் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் August 31st. அக்கார்டிங் டு தட் 2023 உடைய ஃபர்ஸ்ட் குவார்டர்ல, ஸோ இது எந்த இயர்னா 2023-24 உடைய Q1 ஃபர்ஸ்ட் குவார்டரான ஏப்ரல் மே ஜூன். இந்த ஏப்ரல் மே ஜூன்ல ஜிடிபி growth ரேட் வந்து 7.8% அப்படின்னு காட்டுறாங்க. தெர் இஸ் ரியல் ஜிடிபி growth rate. ரியல் ஜிடிபி growth rate was 7.8%. அப்போ நாமினல் ஜிடிபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நாமினல் ஜிடிபி இஸ் at 8%. உங்களுக்கு புரியுதா? Nominal GDP value is showing at 8%. Real GDP is showing at 7.8, which means that what is the inflation then in India? According to this, inflation is 0.2. புரியுதா? Nominal GDP ல இருந்து real GDP minus inflation minus பண்ணா வரது real GDP. From nominal GDP you are removing inflation, you are calculating real GDP. ஏன் nominal GDP real GDP ரெண்டு இருக்கு? Because sometimes without increasing the production levels, நம்ம டீயோட எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். யூடியூப்லயும் நம்ம அந்த வீடியோ இருக்கு, ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் சேனல்ல, நீங்க போய் பாருங்க. ஸோ நாமினல் ஜிடிபியில் சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஜிடிபி வேல்யூ வில் இன்க்ரீஸ் ஈவன் வித்வுட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் பிரைசஸ். சின்ஸ் வி ஆர் கால்குலேட்டிங் ஜிடிபி பேஸ்ட் ஆன் மார்க்கெட் பிரைசஸ் அதிகமாச்சுன்னா ஜிடிபி வேல்யூ அதிகமாகும். அப்போ பிரைஸ் ரைஸ்க்கான அந்த ஃபேக்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் மட்டும் நம்ம வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்ணணும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாதான் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகணும், பிரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆகக்கூடாது. ஸோ இந்த இஷ்யூ சால்வ் பண்றதுக்காக தான் வி ஆர் கால்குலேட்டிங் ரியல் ஜிடிபி. when we are calculating real GDP, we are subtracting inflation and then we are calculating. அப்படி இன்ஃபிளேஷனை சப்ட்ராக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது நாமினல் ஜிடிபி 8 வருது, ரியல் ஜிடிபி 7.8 வருது. அப்போ இன்ஃபிளேஷன் 0.2 தானா இந்தியன் எக்கனாமில அப்படின்னு பார்த்தா இன்ஃபிளேஷன் 0.2 இல்ல. அதே ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இன்ஃபிளேஷன் வாஸ் 4.7, 4.3 and 4.9 in all the 3 months. நம்மளோட ஏப்ரல் மே ஜூன் 3 வருஷத்துலயும் வந்து இன்ஃபிளேஷன் வாஸ் at 4.7, 4.3, 4.9 டேக்கிங் சிபிஐ. அப்போ நீங்க சிபிஐ கம்பைன்ட் எடுத்து மைனஸ் பண்ணீங்கன்னா ஜிடிபியோட வேல்யூ சம்வாட் நியர் 4ன்னு வந்திருக்கணும். நாமினல் ஜிடிபி 8னா ரியல் ஜிடிபி 4ன்னு வரணும். எப்படி வந்து 7.8ன்னு காட்டுது அப்படிங்கிறது தான் the first question which is being raised. So normal basic understandingல we know that we had good amount of inflation. If there is a good amount of inflation, then 8ல இருந்து when we are subtracting it should be 4 தான். Then how come 7.8 came? So this is the first question which is being raised. Okay, discrepancy with respect to the normal GDP versus real GDP. Normal GDP was 8, but real GDP was 7.8, which means that inflation is only 0.2. No, none of the countries in the world had inflation 0.2 in the last 3 years. Because of pandemic and Ukraine war, and now thanks to this Hamas crisis, Hamas Israel crisis. So இதுல வரும்போது retail inflation in these 3 months it was 4.7, 4.3, 4.9. Hence 7.8 is an overstatement. சரியா?
improved terms of trade and commodity price. So எதனால வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இட் வாஸ் above 6%, பட் வந்து ட்ரேட் பூஸ்ட் ஆனதுனாலையும் ஒரு சில கமாடிட்டி பிரைசஸ் குறைஞ்சதுனாலையும் ஜிடிபி வந்து இட் கேம் டவுன், இன்ஃப்ளேஷன் இட் கேம் டவுன் டு 6, நம்மளுடைய டாலரன்ஸ் லிமிட்குள்ள வந்துச்சு. ஆனா வந்து இந்த 8%, இந்த 7.8, இந்த 8% வந்து ஏன் ஹை ஆச்சு அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன வருது, பிகாஸ் ஆஃப் தி பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. பேஸ் எஃபெக்ட், லோ பேஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ஸ் COVID-19. ஸோ COVID-19 உடைய ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு நம்ம போவோம். பேண்டமிக் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு போகலாம். 2020-21 உடைய ஃபர்ஸ்ட் குவார்டர் இது ஏப்ரல், மே, ஜூன். ஸோ பேண்டமிக் உடைய ஃபர்ஸ்ட் குவார்டர் இஸ் கன்சிடர்ட் டு பி தி லாக்டவுன் குவார்டர். ஸோ தட் இஸ் தி குவார்டர் வேர் வி ஹேட் தி நெகட்டிவ் மோஸ்ட் ஜிடிபி. ஞாபகம் இருக்கா? மைனஸ் அந்த குவார்டர் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் -24 22 இருக்கும். ஓவரால் இயருக்கு தான் -7. ஸோ அந்த ஒரு குவார்டருக்கு வி ஹேட் தி நெகட்டிவ் மோஸ்ட் பிக்கஸ்ட் ஃபால். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இன் 2021-22 நீங்க பாத்தீங்கன்னா அதே ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வில் பி ஹேவிங் ஹை ஜிடிபி growth ரேட். உங்களுக்கு புரியுதா? பிகாஸ் ஆஃப் லோ பேஸ் எஃபெக்ட். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, குவார்டர் வைஸ் ஜிடிபி எடுத்து பாக்குறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2021 உடைய ஃபர்ஸ்ட் குவார்டர் பாத்தீங்கன்னா 20% ஜிடிபி growth ரேட் இருந்துச்சு. ஏன் 2021 உடைய ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வி ஆர் ஹேவிங் 20% ஜிடிபி growth ரேட்? பிகாஸ் in 2020 first quarter we had -20% GDP growth rate. So low baseல இருந்தனால கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட it will show huge increase. Then Q2ல நார்மல் ஆயிடுச்சு, Q2, Q3, Q4 நார்மல் ஆயிடுச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 2022 ஓட Q1ல பாத்தீங்கன்னா again it is rising. இந்த ரைஸுக்கு காரணம் திரும்ப பேஸ் எஃபெக்ட் தான். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் ஆல்சோ இட் இஸ் லோ ஜிடிபி growth rate தான். பிகாஸ் ஆஃப் பேஸ் எஃபெக்ட் இட் ஷோயிங் ஹை வேல்யூ. திரும்ப இட் இஸ் கமிங் டவுன் அண்ட் இட் இஸ் நார்மலைசிங். ஸோ அந்த எஃபெக்ட்னால தான் இந்த வாட்டி வந்து 7.8 திரும்ப ஓவர் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. So in the 7.8 overstatement is because of base effect and not actual performance of Indian economy. So don't get the misjudged. So இது ஏன் வந்து இதை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா 7.8 ஒரு அச்சீவ்மெண்டா வந்து சோஷியல் மீடியால many men were claiming. ஸோ அதனால தான் அதை கவுண்டர் கொடுக்கறதுக்கு we had a lot of editorials. ஏன்னா இது பேஸ் எஃபெக்ட்னால வர ஒரு விஷயம். அப்போ நம்ம பேண்டமிக்கோட அடுத்த வருஷம் 20 காட்டணுமே, அப்போ இந்தியா வல்லரசு நாடு ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து இல்ல பூம் பீரியட்ல இருக்கோமா அப்படிங்கிறது கொஸ்டின் வரல. இல்ல, ஏன்னா தட்ஸ் பேஸ் எஃபெக்ட். ஸோ பேஸ் எஃபெக்ட் புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் பேஸ் எஃபெக்ட் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் நவ் வி ஆர் சீயிங் another. ஸோ இது வந்து பேஸ் எஃபெக்ட்னால தான் திரும்ப அதிகமா இருக்கு. அப்படி பேஸ் எஃபெக்ட்ல பார்த்தாலும் 2013 இருந்தது, இப்போ 7.8 இருக்கு. ஈவன் இன் பேஸ் எஃபெக்ட் இட் இஸ் லோ. ஸோ இந்தியன் எக்கனாமி இஸ் நாட் 100% ரெக்கவர்ட் ஆஸ் கம்பேர்ட் டு ப்ரீ கோவிட் டைம்ஸ். ஸோ அந்த பேஸ் எஃபெக்டோட கம்பேர் பண்ணும்போது அது கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2021, செகண்ட் குவார்டர் ஆஃப் 2022, தேர்ட் குவார்டர் ஆஃப் 2023ல வி ஆர் ஹேவிங் 7.8. ஸோ பேஸ் எஃபெக்ட் பார்லன்ஸ்லயும் இட் இஸ் வெரி லெஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது 7.8 is an overstatement because of base effect. சரியா? So that is the thing which they are selling. So before I could continue, is there anyone who is from weekend batch here? Weekend batch ரெண்டு பேர், அது யார் யாரு? வீக்கெண்ட் பேட்சுக்கு வந்து we are having முத்தர்சி மேம் IFOS. அவங்களுடைய செஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடக்குது. முத்தர்சி மேம் இஸ் திஸ் வீடியோ வில் பி அவைலபிள் இன் யூடியூப், நீங்க அப்புறம் கூட பாத்துக்கலாம். பட் முத்தர்சி மேமோட செஷன் வந்து ஆஃப்லைன் தான். அவங்க டாப்பர் ஸ்டாக் கொடுக்குறாங்க. அது ஆல்ரெடி வந்து ரெகுலர் பேட்சுக்கு முடிஞ்சிச்சு, வீக்கெண்ட் பேட்சுக்கு. ஸோ அதனால இட் வில் பி பெட்டர் இஃப் யூ அட்டெண்ட் தட் செஷன். பட் இட்ஸ் யுவர் டிஸ்கிரிப்ஷன். ஐ எம் நாட் ஃபோர்சிங் யூ, இட்ஸ் யுவர் டிஸ்கிரிப்ஷன். பட் ஷீ இஸ் டிஸ்கசிங் தட். இஃப் எனிவன் ஜியோகிராஃபி ஆப்ஷனல்ஸ் ஹியர்? ஜியோகிராஃபி ஆப்ஷனல் யார் யாரு? Geography optionals வந்து if you want to interact with the topper in geography optional, this is the moment she is available. So after the session you can interact with her. She scored 300 marks in geography optional. So geography optionals யாரா இருந்தீங்கன்னா இனி முத்தர்சி மேம் போய் பாருங்க. அந்த geography optional உடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. So she is in first floor, you can go and meet her. Okay, so now we'll continue. Next வந்து improvement needed in the WPI. இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்னு வந்து இன்ஃபிளேஷன் வந்து அப்போ தட் இஸ் கிரியேட்டிங் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம், பேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். இன்னொன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபிளேஷன் வாட் வி ஆர் சீயிங், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ்க்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் இந்தியாவில் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவோட இன்ஃபிளேஷன் இண்டிசஸ்லேயே பிரச்சனை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 0.2 தான் காட்டுது அப்படின்னா, பட் ஆக்சுவல் இன்ஃபிளேஷன் ரேட் வந்து 4.7 4.3 இருக்கு. பட் இங்க ரியல் நாமினல் ரியல் கால்குலேட் பண்ணும்போது 0.2 வருது. அப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஸோ தேர் இஸ் திஸ் டிஸ்கிரிபன்சி பிட்வீன் ஜிடிபி டிஃப்ளேட்டர் அண்ட் சிபிஐ. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட சிபிஐ டபிள்யூபிஐ சரி இல்லைங்கிற இன்னொரு கிரிட்டிசிசம் சைட்ல வைக்கிறாங்க. என்ன கிரிட்டிசிசம் இருக்கு அப்படின்னா, வாட் இஸ் திஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டபிள்யூபிஐ அண்ட் சிபிஐ? ஸோ டபிள்யூபிஐ டாக்ஸ் அபவுட் மோஸ்ட்லி ரா மெட்டீரியல்ஸ் விச் இஸ் யூஸ்ட் பை இண்டஸ்ட்ரி. சிபிஐ டாக்ஸ் அபவுட் தி கன்சூமர் கூட்ஸ் விச் இஸ் யூஸ்ட் பை தி பீப்புள், ரீட்டைல். ஸோ டபிள்யூபிஐ வந்து என்னென்ன கூட்ஸ் இருக்குன்னா, இண்டஸ்ட்ரீஸ் கன்சியூம் பண்ற ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு அதுல, பிரைமரி ஆர்டிகல், குரூப் ஃபியூவல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ். ஆனா ரியல் ஜிடிபி சிபிஐக்குள்ள நம்ம கன்சியூமர்ஸ் கன்சியூம் பண்ற விஷயங்கள் இருக்கு.
ஸோ அப்போ வாட் இஸ் ரிலேஷன்ஷிப்னா சடனா இப்போ WPI வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. when WPI is increasing and CPI is less, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா இப்போ WPI இன்க்ரீஸ் ஆச்சுன்னா within few months CPI will increase. ஸோ அதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். என்ன அப்படின்னா WPI அதிகமா இருக்கு அப்படின்னா which means that raw materials are costly. If raw materials are costly, in future, in few months, it will be translated into the finished goods. ஸோ அப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ WPI ஹை ஆச்சு அப்படின்னு RBI பாக்குறாங்க அப்படின்னா they will understand that okay இன்னும் கொஞ்ச நாள் CPI அதிகமாகும். ஏன்னா this huge raw material cost will become translated into market prices and that will be affecting CPI in some time in a while. ஸோ அப்போ இந்த WPI ஹை வந்து ஒரு ஃபியூச்சர் இன்ஃபிளேஷனுக்கான ஒரு இண்டிகேட்டராகவும் RBI யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் டைரக்ட் இது இந்த லேக் எஃபெக்ட் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த லேக் எஃபெக்ட் வந்து முன்னாடி இருந்துச்சு, பட் இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா இந்த லேக் எஃபெக்ட் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா WPI எவ்வளவு இருந்தாலும் அது CPIல ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ். ஸோ அப்போ முன்கூட்டியே இன்ஃபிளேஷன் வரப்போகுது அப்படிங்கன்னு WPI பார்த்துட்டு இருந்த அந்த விஷயத்தை வந்து இப்போ RBI லூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம் தே ஆர் கீப்பிங். ஸோ இந்த மிஸ்ஸிங் லேக் எஃபெக்ட் பிட்வீன் WPI and CPI இஸ் a criticism. முன்னாடி வந்து we had this. If WPI is increasing within few months, CPI will increase. So RBI will take measures or government will take measures precautiously. ஆனா இப்போ அந்த லேக் எஃபெக்டே இருக்கிறது இல்லை. Even though WPI is high, it is not increasing in CPI. And if you could see in the last few years, most of the cases WPI is showing less value, less than 3, less than 2 கிட்ட தான் போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து CPIல ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மிஸ் மேட்ச் பிட்வீன் WPI and CPI இஸ் a very big issue. அடுத்த பிக் இஷ்யூ என்ன அப்படின்னா absence of services. நம்ம வந்து அப்போ WPI கால்குலேட் பண்ணும்போது சர்வீசஸ் கொண்டு வரல, பட் ஆஃப்டர் தி சர்வீஸ் பூம் இன் தி இந்தியன் எக்கானமி a lot of services are being consumed by the firms. Firms வந்து வெறும் கூட்ஸ் மட்டும் கன்சியூம் பண்றது இல்ல, சர்வீசஸும் கன்சியூம் பண்றாங்க. பட் இஃப் யூ ஆர் எலிமினேட் நாட் ஹேவிங் சர்வீசஸ் இன் தி WPI, then that is not the true reflection of what firms are facing. WPI is used to find what is the inflation faced by the firms. அப்போ ஃபர்ம்ஸ்க்கான ரியல் இன்ஃபிளேஷன் வேல்யூ வந்து நம்ம கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். absence of rural and urban and state wise WPI. நீங்க CPI ஓட டேட்டா பாத்தீங்கன்னா ரூரல் CPI, அர்பன் CPI and ஸ்டேட் வைஸ் CPI அப்படின்னு 3 தனித்தனியா தராங்க. ஆனா WPIல ரூரல் WPI, அர்பன் WPI இல்ல ஸ்டேட் வைஸ் WPI, ரூரல் அர்பன் இல்லைனாலும் ஸ்டேட் வைஸ் WPI கிடைக்கணும். அந்த ஸ்டேட் வைஸ் WPI இஸ் நாட் பீங் ரிலீஸ்ட் அப்படிங்கிறது அடுத்த கிரிட்டிசிசம். CPI குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா the CPI basket is not updated for the past 20 years. அப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த கூட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் CPI குள்ள இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் CD இருக்கு, உங்களுக்கு புரியுதா, ஃபிளாப்பி டிஸ்க் இருக்கு. சிடியோட விலைகளும் ஃபிளாப்பி டிஸ்கோட விலைகளும் CPI basket குள்ள ஏன் இருக்கு? Who is consuming CD and floppy disk except for the DIY crafts girl? வேற யாருமே கன்சியூம் பண்றது இல்ல. அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல DIY crafts வீடியோ போடுவாங்கல்ல, அவங்கள தவிர வேற யாரும் CD எல்லாம் பயன்படுத்தி நான் பார்க்கல இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ அதை தவிர வேற யாருமே வந்து CD யூஸ் பண்ணாத போது எதுக்கு இன்னும் CD WPI CPI குள்ள இருக்கு அப்படிங்கிற இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ we have to update our basket அப்படிங்கிற கிரிட்டிசிசமும் ரொம்ப நாளா CPI மேல வச்சிருக்காங்க. ஸோ automatically these are all the problems with respect to inflation calculation. Clear? So this is the first problem. So அப்ப நம்ம இன்னைக்கு என்ன புது ப்ராப்ளம் பார்க்கறோம் அப்படின்னா mismatch between the inflation rate, GDP deflator and CPI. அதே மாதிரி gap between the real GDP and nominal GDP issue பார்க்கறோம். இது ஒரு இஷ்யூ. இது ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் முடிஞ்சிச்சு. பேஸ் எஃபெக்ட்னு பார்க்கறோம். அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கறோம்னா income method and expenditure method and discrepancy. GDP is calculated in 2 methods. ஒன்னு income method, இன்னொன்னு expenditure method. ரெண்டுலயும் பண்றோம். Of course ப்ராடக்ட் மெத்தட்லயும் பண்றோம். Generally when government is releasing the income method data and expenditure method data, ரெண்டுத்துக்கோட வேல்யூமே வந்து according to our macroeconomic model it should be equal, because we are considering household firms அப்படின்னு எடுத்துட்டு two factor macroeconomic model எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபைனலா வரும்? income method, expenditure method and product methodல மூணுமே GDP value is equal, because we are assuming that there is no banks, no savings, all the money is being spent அப்படிங்கிற அந்த assumption இருக்கிறதுனால, circular flow of income இருக்கிறதுனால we are assuming that all the three are same, but in reality it's not going to be same. That is reality. அப்போ difference between the income method value and expenditure method value is called as discrepancy. Discrepancy na it's not some error. Discrepancy oda meaning enna appadina the difference of GDP value between income method and expenditure method. This discrepancy is there whenever GDP is being calculated, always this discrepancy will stay. So in the differences வந்து நம்ம சொல்றோம். So the term discrepancy is related to GDP is related to what? The term discrepancy is seen in news related to GDP. Which of the following statement best describes the term discrepancy? அப்படின்னு ஒரு கொஸ்டின் பிலிம்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்னு இருந்தா அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கு? the difference between the income method value and expenditure method value. அதுதான் வந்து ஆன்சர். இந்த டிஸ்கிரிபன்சி வேல்யூ எப்பவுமே கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா even let us assume income methodல GDP value இவ்வளவு காட்டுது, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல கொஞ்சம் கம்மியா, income methodல 100ன்னு காட்டுது, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல 18 காட்டுது. அப்போ amount of income earned by people is higher than what they are doing the expenditure.
அப்படி நம்ம பாக்குறப்ப என்ன ஆகுது, அப்ப மக்கள் கிட்ட பணம் நிறைய போது அவங்க செலவு பண்ணாம இருக்காங்க. அப்ப டிஸ்கிரிபன்சி வந்து 20. ஸோ ஜிடிபி கால்குலேஷன்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கிரிபன்சி 20 போட்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு போட்டுருவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல 18 வரும்ல, பிளஸ் 20 டிஸ்கிரிபன்சி அப்படின்னு போட்டு 100 காட்டுவாங்க. ஆனா 20 டிஸ்கிரிபன்சி அப்படின்னு ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிபன்சி வேல்யூ கம்மியா இருக்கிற வரைக்கும் ஜிடிபி கால்குலேஷன் இஸ் ஃபைன், சரியா? பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வாட் வி ஆர் சீயிங், த வேல்யூ ஆஃப் டிஸ்கிரிபன்சி இஸ் வைடனிங். டிஸ்கிரிபன்சி பிட்வீன் இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இஸ் ஹியூஜ் அப்படிங்கிறது அடுத்த கிரிட்டிசிசம், சரியா? So, when discrepancy between income method and expenditure is huge, then there is some problem in GDP methods. அந்த மெத்தட்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அடுத்த ப்ராப்ளமா வைக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நமக்கு வந்து இன்கம் மெத்தட்ல 7.8 அப்படின்னு காட்டுது. ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல ஜிடிபி growth இஸ் 1.4. உங்களுக்கு புரியுதா? இன்கம் மெத்தட்ல 7.8, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல 1.4. கவர்மெண்ட் வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ரெண்டு டேட்டாவும் ரிலீஸ் பண்ணிட்டு டிஸ்கிரிபன்சி இவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இன்கம் வேல்யூவே சொல்லல, டிஸ்கிரிபன்சி எவ்வளோங்கிறது சொல்லாம வெறும் 7.8 மட்டும் போட்டுட்டு, முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க, டிஸ்கிரிபன்சி எவ்வளோன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா விச் எவர் இஸ் ஹையர் அதை மட்டும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சீரீஸ்ல அந்த இதுல போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம்ல விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு பாலிட்டியில. ஸோ அந்த மாதிரி விச் எவர் இஸ் ஹையர் அதை நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு, எது ஹையா இருக்கோ அதை கிளைம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். தட் இஸ் டிஃபரெண்ட் திங். பட் நம்ம டெக்னிக்கலா எழுதணும்னா டிஸ்கிரிபன்சி வேல்யூ இஸ் வைடனிங். திஸ் இஸ் ஹியூஜ் கேப்ல 7.8 எங்க இருக்கு, 1.4 எங்க இருக்கு. ஸோ அப்போ எந்த மெத்தட் நம்புறது? அப்போ இந்த மெத்தட்ல உங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் which you are seeing. Discrepancy is inevitable. No one can avoid discrepancy. That's how statistics works. However, the difference is large and that would reflect poorly on the quality of data and estimation methodology. Income and expenditure, even if they differ somewhat, they have similar trends. ஸோ ரெண்டுமே வேற வேறையா இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் சிமிலரா இருக்கும். நம்ம எக்கனாமிக் சர்வே பார்க்குறப்ப ஜிவிஏ மெத்தடும் ஜிடிபி மெத்தட்லயும் ட்ரெண்ட் ஒரே மாதிரி இருக்கும், கேப் இருந்தாலும். ஸோ அதே தான் இன்கம் மெத்தடுக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கும் ட்ரெண்ட் ஒன்னா தான் இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த ட்ரெண்ட் கூட மாறுதான். இன்கம் மெத்தட் ஒரு டைரக்ஷன்ல போகுது, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஒரு டைரக்ஷன்ல போகுது. ஸோ இது ரெண்டு வேற வேற போறப்போ அப்போ கால்குலேஷனுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் தே ஆர் டெல்லிங். ஸோ திஸ் இஸ் தி டிஸ்கிரிபன்சியோட ட்ரெண்ட் ஓவர் தி இயர்ஸ் காட்டுறாங்க. இல்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இதுல இன்னொரு முக்கியமான ட்ரெண்ட் ஆல்ரெடி இப்போ நம்ம ஒன்று பார்த்துட்டோம், டிஸ்கிரிபன்சி வைடன் ஆயிட்டு இருக்கு, வேற வேற ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த கிராஃப்ல நமக்கு இன்னொரு மூணாவது பாயிண்ட் கிடைக்குது. என்ன பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் எக்கானமி. ஸோ இஃப் யூ குட் சி டில் 2012-13 வரைக்கும், ஸோ ஹியர் தே ஆர் ஷோயிங் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ டில் 2012 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் ஹேவிங் ஹையர் வேல்யூ, இன்கம் வாஸ் ஹேவிங் லோயர் வேல்யூ. மக்கள் கிட்ட போய் சேர்ற பணம் கம்மியா இருந்தாலும் எக்ஸ்பெண்டிச்சர் வித் பீப்புள் டிட் வாஸ் ஹை. எக்கனாமில டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு, பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மோர், பீப்புள்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் ஹை. ஸோ தட் வாஸ் அ குட் சைன் ஃபார் அன் எக்கானமி. பட் 2011ல இருந்து அடுத்த வர ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, இன்கம் இஸ் எக்ஸீடிங் எக்ஸ்பெண்டிச்சர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் எக்ஸீடிங் இன்கம், இன்கம் விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருந்துச்சு. ஸோ பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மோர் அப்படிங்கிற ட்ரெண்ட் பார்த்தோம். பட் 2011க்கு அப்புறமா இன்கம் இஸ் எக்ஸீடிங் தி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதனால தான் இது மேல போகுது. திரும்ப டெம்பரரியா பேண்டமிக் அப்போ என்ன இருக்கு, திரும்ப வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் ஹையர் தென் இன்கம், ஏன்னா இன்கம் வாஸ் அஃபெக்டட். ஆனா திரும்ப வந்து டிஸ்கிரிபன்சி கேம் டு தி டாப். ஸோ நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா 2011-12ல இருந்து we could see this trend. என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, income is higher and expenditure is lower, which is not good sign for an economy. So expenditure in an economy should be high. அப்போதான் more demand will be created, more GDP will be created. ஆனா இன்கம் ஹையா இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் லோவா இருக்குன்னா அப்போ நம்ம லிக்விடிட்டி ட்ராப்ல இருக்குமா, இல்லைன்னா வந்து மிடில் இன்கம் ட்ராப்ல இருக்குமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுது. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஓவரால் எக்கானமி இந்த உதித்தோட எடிட்டோரியல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சோஸ். ஸோ இது எல்லாமே வேற வேற பாயிண்ட் தான். ஸோ அப்போ இந்த எடிட்டோரியல் என்னென்ன பாயிண்ட் எடுக்கிறோம், இப்போ நம்ம இதை வச்சு உங்களுக்கு நோட்ஸ்ல நீங்க என்ன எழுதிருக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஹவு டு டேக் நோட்ஸ். இதே எடிட்டோரியல் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா, கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிச்சா? ஸோ கான்செப்ட்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். எது நோட்ஸ்ல எழுதலாம் அப்படின்னா, யூ கேன் டிஸ்கஸ் அபவுட் திஸ். தேர் இஸ் அ கேப் பிட்வீன் தி நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் 7.8. ரெண்டாவது மிஸ்மேட்ச் பிட்வீன் தி டிஃப்ளேட்டர் வேல்யூ அண்ட் சிபிஐ டபிள்யூபிஐ. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது ப்ராப்ளம்ஸ் இன் டபிள்யூபிஐ. திஸ் இஸ் தேர்ட் பாயிண்ட் விச் யூ கேன் ரைட். ஸோ ப்ராப்ளம்ஸ் இன் டபிள்யூபிஐ கால்குலேஷன்ல இந்த லேக் எஃபெக்ட் பத்தி நான் பேசுனேன். நாலாவது பாயிண்ட் நீங்க என்ன எழுதிருக்கலாம்னா, discrepancy is widening and trends are diverging. Discrepancy is widening and trends are diverging. இது வந்து நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, பிஃபோர் 2011 அவர் எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் ஹையர் தென் இன்கம், ஆஃப்டர் 2011 இன்கம் இஸ் ஹையர் தென் தி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தான் ட்ரெண்ட். ஸோ அஞ்சே பாயிண்ட் தான். உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு நேரம் நான் கதை சொல்லியிருந்தாலும் அந்த 5 பாயிண்ட் நோட்ஸ்ல இருந்தா போதும். ஏன்னா கிரிட்டிசிசம்ஸ் இன் ஜிடி ப்ராப்ளம்ஸ் இன் ஜிடிபி கால்குலேஷன் அப்படின்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் ரெடி.
இதை தாண்டி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நம்ம நோட்ஸ்ல பார்த்தோம், கிளாஸ்ல பார்த்தோம். அது சேர்த்து எழுதுனா 15 பாயிண்ட் கூட எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? மேபி நீங்க இப்போ யூபிஎஸ்சியில் உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது நீங்க ஆன்சர் எழுதுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆன்சர் ரைட்டிங்ல இந்த பாயிண்ட்லாம் மேலே எழுதிடலாம். ஏன்னா டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ். இப்படி டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் மேலே எழுதிட்டு காமன் பாயிண்ட்ஸ்லாம் கீழே எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு நியூனஸ் உங்க ஆன்சர்ல வந்து ஒரு புது தன்மை இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே ப்ராப்ளம் தான் எழுதுவாங்க. GDP is not translating into development. Growth is not translating into development. GDP is not the sole measure. That is not showing the inequality in the economy. இதெல்லாம் எல்லாரும் எழுதுற பாயிண்ட். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரும்போது that is uniqueness which you can show in the top. அதுக்கப்புறம் பொதுவான பாயிண்ட் பின்னாடி எழுதணும் ஆன்சர் ரைட்டிங்ல. ஓகே, யூனிக் பாயிண்ட்ஸ் மேல எழுதிடுங்க. ஓ, திரும்ப ஸ்லைடு பிரச்சனை. இது நான் 2வது ஸ்லைட்ல வரணும். பரவாயில்ல, நம்ம திரும்ப டைம் டிராவல் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது போவாதா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளவுட் சீடிங் 2வது. ஸோ ரீசென்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழே இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி பூனே. ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி ஏன் பூனேல இருக்கு? ஏன் பூனேல இருக்கு? இதுதான் திங்கிங். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி சரி, அது பூனேல இருக்குங்கிறது நம்ம அப்படியே கடந்து போயிருக்கலாம். பட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அடுத்த லெவலில் போய் யோசிக்கணும். ஏன் அதை பூனேல வச்சாங்க? ஏன் அதை வந்து குஜராத்ல வைக்கல? ஏன் தமிழ்நாட்டில் வைக்கல? ஏன்னா தட் இஸ் பிளேஸ் வேர் விச் இஸ் ஹியூஜ் மான்சூன் ரெயின்ஃபால். மான்சூன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட தான் அதிகமாக வருது. ஃபர்ஸ்ட் மான்சூன் இந்தியாவுக்கு வருது வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஸோ மான்சூன் பத்தின ஸ்டடிஸ் எல்லாம் ஈஸியா பண்றதுக்கு பூனே கிட்ட இருந்தா பெட்டரா இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் கிட்ட. தட் இஸ் ரீசனிங். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டோட தாட் ப்ராசஸ் இப்படி இருக்கணும். ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அட்டம் டெஸ்ட்க்கு எல்லாமே வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் கலந்து போயிடக்கூடாது. இந்த ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா இஷ்யூஸையும் வந்து அவேரா பார்க்க முடியும். உங்களுக்கு புரியுதா? நாளைக்கு வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் ஹைதராபாத்ல ஒன்று இருக்கும், அது ஏன் ஹைதராபாத்ல வச்சிருக்காங்க? வாட் இஸ் ஸ்பெஷல் ரீசன்? ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் நாங்கள் வைக்க போறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு திங்க். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி தே கண்டக்டட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கால்ட் கைபெக்ஸ். கைபெக்ஸ்னா வந்து கிளவுட் ஏரோசால் இன்ட்ராக்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட், கிளவுட் ஏரோசால் இன்ட்ராக்ஷன் பிரசிபிடேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அதை பத்தி பார்ப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாங்க? தே கண்டக்டட் தி கிளவுட் சீடிங் இன் தி சோலாப்பூர் டவுன் ஆஃப் மகாராஷ்டிரா. சோலாப்பூருங்கிறது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா இப்படி இருக்கு. இந்த மகாராஷ்டிராவுடைய ரஃப் மேப் இங்க இருக்கும், கர்நாடகா பார்டர்ல சோலாப்பூர் இருக்கும். ஸோ தட் இஸ் கன்சிடர் டு பி a region in மராத்தாவாடா ரீஜன். சோலாப்பூர் எங்க இருக்குன்னா மராத்தாவாடா. மராத்தாவாடா, ஸோ மகாராஷ்டிரா இஸ் டிவைடட் இன்டு கொன்கன் ரீஜன், மராத்தாவாடா ரீஜன். மராத்தாவாடா ரீஜன் அப்படின்னு பிரிக்கணும். மராத்தாவாடா ரீஜன்ல வந்து இந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த ரீஜன் இஸ் கன்சிடர் டு பி தி ட்ரையஸ்ட் ரீஜன், டிராட் ஹிட் ரீஜன், பிகாஸ் இட் இஸ் லொகேட்டட் இன் தி, ஏன் அது டிராட் ஹிட் ரீஜன்? இட் இஸ் லொகேட்டட் இன் தி லீவே சைடு, ரெயின் ஷேடோ சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸோட ரெயின் ஷேடோல இருக்கிறதுனால மான்சூன் ரெயின்ஸ் எல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு வெஸ்டர்ன் சைடு பெஞ்சிட்டு ஈஸ்டர்ன் சைடு வரும்போது ட்ரை ஏரா வரும். ஸோ அதனால திஸ் என்டையர் ரீஜன் இஸ் ட்ரை ரீஜன் அண்ட் ட்ரையஸ்ட் ரீஜன் அண்ட் தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி தி ஃபார்மர் சூசைட் கேபிட்டல் டெரிட்டரி. மராத்தாவாடால தான் இந்தியாவிலே அதிகமான ஃபார்மர் சூசைட்ஸ் நடந்திருக்கு. பக்கத்தில் இருக்க யவட்மால் டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ரிலேட்டட். ஸோ அந்த ஏரியாவில் டிராட் ஹிட் ரீஜன் எப்பவுமே ட்ரை ரீஜனா இருக்குங்கிறதுனால அந்த ரீஜன்ல நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மழை அதிகப்படுத்த முடியுதா அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழே இருக்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி தி கண்டக்டட். They did the cloud seeding, artificial rainfall. Light கொண்டு போயிட்டு they will seed the hygroscopic nuclei in the cloud and they will test, they'll try to increase the precipitation. So அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல we found the result that 18% increase in the precipitation in that particular region அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. இந்த 18% இன்க்ரீஸை நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. And this will be useful with respect to climate change and drought which is going to come in future. In order to increase the food production and productivity, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிசர்ச் பேஸா வச்சுக்கிட்டு அப்படின்னு இது வந்து. So that was there in the current affairs. So since it is there in this experiment took place in 2018-19, அதோட டேட்டாவை 4 வருஷம் ரிசர்ச் பண்ணி இப்பதான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன் டேட்டாவை 4 வருஷம் ரிசர்ச் பண்ணி இப்போ பப்ளிஷ் பண்ணோம்? அது அப்பயே பப்ளிஷ் பண்ணிருக்கலாமே. ஏன் 4 வருஷம் படிச்சு பண்றாங்க அப்படின்னா கிளவுட் சீடிங் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் டாபிக். It is not a 100% proven topic yet. Okay. ஸோ 100% ப்ரூவன் டாபிக் எட் அப்படின்னா உண்மையாலே கிரவுட் சீடிங் வந்து எஃபெக்டிவா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால ஸ்டடி பண்ண முடியல. இப்போ ஒரு டேப்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. when you are giving a tablet, whether this tablet will work or not, or whether this vaccine will work or not அப்படிங்கிறது எப்படி நம்ம பண்றோம்? randomized controlled of trials அப்படிங்கிறது நம்ம பண்ணிருப்போம். பேண்டமிக் அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது. பேண்டமிக் அப்போ நான் டிஸ்கஸ் பண்றப்போ இருந்தோம், யாரும் இப்போ இல்லையா? சரி விடுங்க. randomized controlled trials அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல நடத்தணும். வாட் இஸ் randomized controlled trials அப்படின்னு. அதுல என்ன பண்ணுவாங்க? they will take 2 groups. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா கிளவுட் சீடிங்கு இந்த கான்செப்ட் வந்து தேவைப்படுது. அதனாலதான் இந்த கான்செப்ட் சொல்றேன். they are taking 2 groups. ஒன்னு வந்து கண்ட்ரோல் குரூப்,
இன்னொன்று வந்து டார்கெட் குரூப் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய குரூப். ஸோ கண்ட்ரோல் குரூப்னு ஒன்று இருக்கும், இல்லைனா வந்து இங்கே டார்கெட் குரூப் அப்படின்னு இருக்கும். 2 குரூப் எடுத்துப்பாங்க ஒரு ரிசர்ச் எடுக்கிறப்போ. இவங்களுக்கு என்ன தருவாங்க, இவங்களுக்கு ஆக்சுவல் வேக்சின் கொடுப்பாங்க, சரியா? இவங்களுக்கு டம்மி வேக்சின் கொடுப்பாங்க 2 பேருக்குமே. ஸோ இதுல ஒரு 100 பேர், இதுல ஒரு 100 பேர் எடுப்பாங்க. இவங்களுக்கு ஆக்சுவல் வேக்சின் கொடுப்பாங்க, இவங்களுக்கு டம்மி வேக்சின் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம், யாருக்கு நோய் எதுவும் இல்லாத ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும் எடுத்து எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு மருந்துனால அந்த நோய் போயிடுச்சா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றப்போ வி டோன்ட் நோ ஈவன் வித்தவுட் தி மெடிசின் நமக்கு அந்த மருந்து குணமா இருக்கலாம். பட் ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரையல்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மருந்தோட எஃபெக்ட் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். மருந்தே இல்லாமலையும் வேக்சினே இல்லாமலையும் கோவிட் வராம ஒரு சிலருக்கு நேச்சுரல் இம்யூனிட்டியில போயிருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேருக்கு வந்து வித்தவுட் தி வேக்சின் தே வுட் ஹவ் ஹேட் நேச்சுரல் இம்யூனிட்டி அண்ட் கோவிட் வராம போயிருக்கலாம். மிச்சம் 90 பேருக்கு தான் வேக்சின் தேவைப்பட்டிருக்கலாம். இப்படி இருக்குல்ல, அப்போ இந்த 10ங்கிறது வேக்சினோட எஃபெக்ட் இல்லை, நேச்சுரலாவே கோவிட் வந்து வராம இருக்கிற ஒரு எஃபெக்ட். அப்போ நம்ம இதையும் ஃபேக்டரின் பண்ணிட்டு தான் வேக்சினோட எஃபிகசியை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால புது வேக்சின் டெஸ்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, டார்கெட் குரூப் கண்ட்ரோல் குரூப் ரெண்டுத்தையும் எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு வேக்சின் கொடுப்பாங்க, இவங்களுக்கு டம்மி கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கல்ல, இந்த 100 பேர்ல வந்து 90 பேருக்கு வந்து கொரோனா வராம இருந்திருக்கும், 10 பேருக்கு வந்திருக்கும், 90 பேர் கொரோனா வரல. இந்த குரூப்ல என்ன இருக்குன்னா, இதுல வந்து 100 பேர்ல யாருக்கும் வேக்சின் கொடுக்கல, இதுல மேபி வந்து 20 பேருக்கு கொரோனா வந்திருக்கும், 80 பேருக்கு 20 பேருக்கு தான் வராம இருந்திருக்கும், 80 பேருக்கு கோவிட் வந்திருக்கும். 20 பேருக்கு இங்க வந்து கொரோனா வராமலே இருக்கு நேச்சுரலா. உங்களுக்கு புரியுதா? இல்ல உங்களுக்கு வேக்சின் கொடுக்கல, டம்மியா தான் கொடுத்துருக்கும். உங்களுக்கு வேக்சின் கொடுக்காமலேயே 20 பேருக்கு கோவிட் வரல. இவங்களுக்கு வேக்சின் கொடுத்ததுனால 10 பேருக்கு 90 பேருக்கு கோவிட் வரல. உங்களுக்கு புரியுதா? மருந்து கொடுத்ததுனால 90 பேருக்கு கோவிட் வரல, இங்க மருந்து வேக்சின் கொடுக்காமலேயே 20 பேருக்கு கோவிட் வரல. அப்போ நீங்க வேக்சினோட எஃபிகசி 90% சொல்லக்கூடாது. ஏன்னா மருந்து இல்லாமலே 20 பேர் கொரோனா வராம இருக்குல்ல, அப்போ 90 மைனஸ் 20 போட்டு 70 இஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேக்சின் போடாமலே 20 பேர் இம்யூனா இருக்காங்க, அப்போ அது வேக்சின் இல்லாமலே அந்த நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கு. அப்போ வேக்சினோட எஃபிகசி எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா, வேக்சின் கொடுத்தவங்க 90 பேருக்கு கோவிட் வரல அப்படின்னா இந்த 20 மைனஸ் பண்ணிடணும். 20 நேச்சுரல் இம்யூனிட்டி, அப்போ 70% தான் வேக்சினோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றதா ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரையல்ஸ். இதுக்கு பேர் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் மெத்தட். டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்னா இந்த 2 டிஃபரன்ஸ் மட்டும் எடுக்கக்கூடாது, இவங்க 2 பேருக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் மெத்தட். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கோவிடோட எஃபிகசி, ஒரு மருந்தோ இல்லைனா ஒரு ட்ரையலோ பார்ப்பாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஒரு கண்ட்ரோல் குரூப் இருக்கும், ஒரு டார்கெட் குரூப் இருக்கும். இதே தான் கிளவுடுக்கும் பண்ணணும். இப்போ நீங்க கிளவுட் சீடிங்ல நம்ம என்ன பண்றோம், we are putting the hygroscopic nuclei and we are trying to increase the precipitation of a cloud. ஒரு ரீஜன்ல மழை பெய்ய வைக்கணும். அந்த கிளவுட் வந்து அந்த நம்ம போட்ட அந்த சில்வர் அயோடைட்னால தான் மழை பெஞ்சதா, இல்ல கால்சியம் குளோரைட்னால மழை பெஞ்சதா, இல்ல உண்மையாவே நேச்சுரலாவே அந்த கிளவுட் பெருசாக மழை பெஞ்சதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்க நம்மளால கோவிட டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது, ஆனா அங்க இயற்கையை நம்மளால மெஷர் பண்ண முடியல. தட் இஸ் தி ப்ராப்ளம் which we are having with respect to clouds. ஏன்னா அந்த சில்வர் அயோடைட்னால தான் அந்த கிளவுட் பெருசாச்சா, இல்ல நேச்சுரலா விட்டுருந்தாலே அந்த கிளவுட் பெருசா இருக்குமா அப்படிங்கிற இந்த ரிசர்ச் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 200 கிளவுட் இருக்கணும். 200 கிளவுடுல 100 கிளவுடுக்கு நீங்க வந்து சில்வர் அயோடைட் போட்டிருக்கணும், 100 கிளவுடுக்கு போடாம இருந்திருக்கணும். அப்போ இது போடாமலே எத்தனை கிளவுட் வளர்ந்துருக்கு, போட்டு எத்தனை கிளவுட் வளர்ந்துருக்குன்னு மெஷர் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணி அப்புறம் தான் கம்பேர் பண்ணி சில்வர் அயோடைடோட எஃபிகசி என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியும். உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா நமக்கு தெரியாதுல்ல, சயின்டிஸ்ட் என்ன வேணா சொல்லலாம், நம்ம லேப்ல எப்படி ரிசல்ட் வாங்குவோம், ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ப்ராஜெக்ட் ப்ராக்டிகல்ஸ் பண்ணவங்க தெரியும். உங்களுக்கு ரீடிங் வரலன்னா என்ன பண்ணுவோம், நம்மளே ஒன்று போட்டிருப்போம்ல, அப்படிதான் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து this is the problem with respect to the cloud seeding. இப்போ இதுல என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இந்த மாதிரி 200 கிளவுட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அந்த 200 கிளவுடையும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணும்போது சில்வர் அயோடைடோட எஃபிகசி எது இல்லைங்கிறது எப்படி போய் நீங்க அந்த கிளவுடுக்குள்ள போய் பார்க்க முடியுமா? முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இல்லாததுனால, இந்த டெக்னாலஜி வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ டிஸ்கவர் பண்ண டெக்னாலஜி, அப்பயே வந்து வந்துருச்சு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா 1950s வந்து டாம் அண்ட் ஜெரிலாம் பாத்திருக்கீங்களா? டாம் அண்ட் ஜெரிலாம் 50s வந்தது. பழைய டாம் அண்ட் ஜெரி வந்து 1950s வந்தது, அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 1950s வந்து டாம் அண்ட் ஜெரியில என்ன இருக்குன்னா, அதுல டாம் என்ன பண்ணும், ஒரு ஆர்டிபிஷியல் கிளவுட் உருவாக்கும். அந்த கிளவுட் வந்து ஜெரியை தோர்த்தினே போகும். இது டாம் அண்ட் ஜெரியா, சில்வஸ்டர் அண்ட் ட்வீட்டியா, இல்ல ரோட் ரன்னரா? மூணுத்துலயும் இது காமனா தான் இருக்கும். என்னதுன்னா, ஒரு கிளவுட உருவாக்கும். அந்த கிளவுட் வந்து நான் சொல்ற கார்ட்டூன்லாம் தெரியுமா? டாம் அண்ட் ஜெரி, சில்வஸ்டர் அண்ட் ட்வீட்டி, ரோட் ரன்னர், மூணுத்துலயும் வந்து ஒரு ஆளு, ஒரு ஹண்டர், ஒரு பெஸ்ட் இருக்கும். ஒரு பெஸ்ட்ன்ற பாருங்க, ஒரு ப்ரே, ஒரு பிரெடேட்டர் இருக்கும். இதுதான் வந்து அந்த 3 கார்ட்டூனோட காமனும். அதுலயே உங்களுக்கு இந்த கிளவுட் சீடிங்லாம் காட்டு. அதுல என்னதுன்னா, அந்த ரோட் ரன்னர்ல அந்த கயோட்டை என்ன பண்ணும், ஒரு கிளவுட் உருவாக்கும், அது ரோட் ரன்னர் தொத்திட்டே போகும். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் 1950s கார்ட்டூன்லேயே வருது அப்படின்னா இட்ஸ் ஆஸ் ஓல்ட் டெக்னாலஜி ஆஸ். பட் 70 வருஷமா இந்த டெக்னாலஜி இருந்தாலும் இதுல என்ன கான்ட்ரவர்சினா, நம்மள மெஷர் பண்ண முடியல.
எந்த மழையை வந்து இவங்க உருவாக்குனது, எது இயற்கையாக உருவாக்குனது அப்படின்னா கிளவுடுக்குள்ள போய் நம்மளால டெஸ்ட் பண்ண முடியாது. அது இயற்கையாவே வளர்ந்துச்சா இல்ல நம்ம தான் வளர்த்தோமா அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஸோ அதனாலேயே வந்து இது வந்து ஒரு டிபேட்டபிளான ஒரு டெக்னாலஜியா தான் ரொம்ப நாளா இருந்திருக்கு. இப்போ நமக்கு மாடர்ன் டேல சின்ஸ் வி ஃபவுண்ட் அவுட் ரேடார்ஸ், மாடர்ன் டே ரேடார்ஸ் எல்லாம் ரேடார் டெக்னாலஜி அதிகமானதுனால இப்போ நம்மளால அதை ப்ரூவ் பண்ண முடியுது. ரேடார்ஸை வச்சு வி மானிட்டர்ட் தி கிளவுட்ஸ், வி டுக் சம் 200 ரேண்டம் கிளவுட்ஸ், 155 கிளவுட்ஸ் ஃபார் திஸ் அண்ட் 122 கிளவுட்ஸ் ஃபார் திஸ். ஏன்னா நமக்கு ஈக்குவலா கிடைக்கல. ஏன்னா நமக்கு வந்து கிளவுடுங்கிறது நம்ம உருவாக்க முடியாது, அதுவா உருவாகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு 155 125 கிளவுட்ஸ் எடுத்து அதை ரேடாரை வச்சு ஸ்டடி பண்ணி அந்த ரேடார் டேட்டாவை ஸ்க்ரூட்டனி பண்ணி ஒரு பேப்பரா ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு நாள் ஆச்சு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா தட்ஸ் வை இட் இஸ் டேக்கிங் டைம். ஏன்னா ஜியாகிரபி இஸ் a region where still most of the things is not known. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நிறைய விஷயத்துக்கு பதில் தெரியாது தான். எப்படி தண்டர் உருவாகுது தெரியாது, மான்சூனை வந்து எப்படி ஏன் உருவாகுது அப்படின்னா நம்ம காசஸ் தான் பாக்குறோம், பட் அதெல்லாம் தியரிட்டிக்கலா தான் இருக்கு. ஏன்னா நம்மளால ஷோரா சொல்ல முடியல இதான் ரீசன், ஏன்னா நம்ம அந்த கிளவுடுக்குள்ள போய் படிக்க முடியல. ஸோ ஹவு தண்டர் இஸ் பீங் கிரியேட்டட் வி டோன்ட் நோ. வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் சர்டன் தியரிஸ் தட் சார்ஜஸ் வந்து இதாவது பிளா 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 அந்த மாதிரி 2 3 தியரி இருக்கும் தண்டர் ஸ்டார்ம்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் கொஸ்டின்ல தான் இருக்கு. ஸோ அதனால வி குடன்ட் சே தட். இப்போ ரிசர்ச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா சயின்ஸ்க்கு இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துப்பாங்க. மூட நம்பிக்கைகள்ல கதையை உருவாக்க மாட்டாங்க. அதுதான் சயின்ஸ் கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு புரியுதா? தெரியலப்பா நாங்க ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? இதனாலதான் இது நடக்குது. கருப்பு கலர் போட்டிருக்காங்களே அதனாலதான் இங்க வந்துருச்சு. பூனை நடுவுல ஓடுறதுனாலதான் இது நடக்குது அப்படின்னு எல்லாம் சயின்ஸ் பேசாது. சயின்ஸ் என்ன சொல்லும்? தெரியாதுன்னு சொல்லும், ரிசர்ச் பண்ணும், கண்டுபிடிக்கும். ஓகே, இதுதான் சயின்ஸ். ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்றோம். சரியா? ஸோ கிளவுட் சீடிங்னா என்ன? ஸோ இப்போ அதனாலதான் இந்த வருது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு புரிஞ்சிச்சா? இப்போ ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டோட காம்ப்ளெக்சிட்டி இதுதான். கிளவுட்ல அது போய் பண்றது ஒரு பெரிய விஷயம், பட் வி ஹேட் ரேடார்ஸ். அதே மாதிரி வி பிராட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜில பிரத்யூஷ் அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணோம் நம்ம. பிரத்யூஷ் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துச்சுல, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக தான். அவ்வளோ பெரிய ரேடார் டேட்டாவை நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா யூ நீட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதனால தான் வி பிராட் தி ஹை பெர்ஃபார்மிங் சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபார் tropical meteorology, Indian Institute to study the weather data. So now we'll come into the cloud seeding. So what is cloud seeding? So cloud seeding la enna nadakuduna, see already வந்து how rain forms, what is precipitation, what is humidity னு வீடியோ போட்டிருக்கேன். It is there in All India Civil Service channel. Climatology full series வீடியோ இருக்கு, போய் பாருங்க. அதுல வந்து டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு துகள்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது வரைக்கும் உள்ள போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் லெவலில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஜிஎஸ்க்கு பார்த்தாலும் உங்களுக்கு புரியும், பட் நான் ஆப்ஷனல் லெவலுக்கு போயிட்டேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ நீங்க பார்த்தா உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிளியரா புரிஞ்சிடும். சரியா? போய் பாருங்க. பேசிக்கா பார்க்கணும் அப்படின்னா we are having water bodies. Water bodies வந்து water vapor is evaporating. This water vapor evaporate ஆகும்போது வானத்துல வந்து water vapors இருக்கு. இந்த water vapor எல்லாமே when the altitude increases temperature falls. When temperature falls this water vapor cools. When this water vapor is cooling down, கேஸா இருக்கிற water vapor என்னவா மாறுது? லிக்விடா மாறுது. அப்படி லிக்விடா மாறினா அந்த வாட்டர் வேப்பர் எங்க போய் வருது? இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம ஒரு சில்டு வாட்டர் பாட்டில் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? டிராப்லெட்ஸ் எல்லாமே அதோட இதுல வந்து டியூவா ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த மாதிரி மேல வந்து இப்போ நம்ம காத்துல இருக்கிற வாட்டர் வேப்பர்லாம் கண்டென்ஸ் ஆகிதான் லிக்விடா மாறி அந்த பாட்டிலோட வால்ல வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு டம்ளரோட வால்ல ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இப்போ வந்து இமேஜின் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் தி அட்மாஸ்பியர். மேல வந்து அது கண்டென்சேஷன் நடக்கும்போது அந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே லிக்விட் வந்து எங்க போய் கண்டென்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா கண்டென்சேஷன் நியூக்ளியே இல்ல ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியே அப்படிங்கிற ஒரு நியூக்ளியே. ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியனா கிளவுட்ஸ்ல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். மேல இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல் மேல வந்து இந்த லிக்விட் டிராப்லெட் வந்து வரும், பக்கத்துல இன்னொரு டிராப்லெட் வரும். அந்த மாதிரி ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மேலேயும் நமக்கு என்ன நடக்குது? ஒரு ட்ரெஸ் பார்ட்டிகல்ஸ் மேலே இந்த மாதிரி வந்து டிராப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த டிராப்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா வருது இல்ல, இந்த டிராப்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் மேகமா மாறுது, கருமேகங்கள். ஓகே, பிளாக் கிளவுட்ஸா மாறுறது இதுதான். ஸோ இந்த டிராப்ஸ்ல வந்து தண்ணி ஆட் ஆயிட்டே போகுதுல, when the weight of the cloud is exceeding the what gravity can support, when gravity is winning, what is happening? It couldn't sustain. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது? அது மழையா பெய்யுது. ஏன்னா இந்த கிளவுட்ல தண்ணி ஆட் ஆயிட்டே போகுது, கிளவுட் வெயிட் ஆயிட்டே போகுது. கிராவிட்டியை மீறி அது வெயிட்டை தாங்கிறதுக்கு ஒரு லிமிட் தான். அது கிராவிட்டி மீறி கிராவிட்டி தாங்க முடியாத அளவுக்கு வெயிட்டுக்கு போறப்போ கிராவிட்டி இஸ் ஸ்பின்னிங் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி வாட்டர் இஸ் ஃபாலிங் டவுன். உங்களுக்கு புரியுதா? ஸோ கிராவிட்டி இஸ் ட்ரிகரிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது கண்டென்சேஷன் நடக்கிறதுக்கு டியூ பாயிண்ட் அந்த கதையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வீடியோக்குள்ள பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஜியோகிராஃபி. வாட் இஸ் டியூ பாயிண்ட், வாட் இஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, வாட் இஸ் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, பிளா 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 எல்லாம் வீடியோல இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், போய் பாருங்க. சரியா? ஸோ இப்போ நமக்கு இந்த மழை வர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா we have to understand three things. First வந்து we need fall in temperature.
கரெக்டா? ரெண்டாவது we need a hygroscopic nuclei. ஓகே, இது எல்லாம் குயிக்கா நடக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது, இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடந்து அதோட வெயிட் அதிகமாகிறதுக்குள்ள காத்து அடிச்சது கிளவுட் வேற எங்கேயாவது போயிடுது. ஸோ அதனால அது ஒரு மாசம் ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே விண்ட் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அது ஃபுல் கிளவுடா ஃபார்ம் ஆறது இல்லை. ஸோ ஸ்டேபிளா ஒரே இடத்துல நின்று ஃபார்ம் ஆகிறப்போ தான் வெயிட்டா நடக்குது. ஸோ உங்களுக்கு ஃபால் இன் டெம்பரேச்சர் இருக்கணும், அப்பதான் வந்து வாட்டர் வேப்பர் மாய்ஸ்சர் வந்து வாட்டர் வேப்பர் மாய்ஸ்சரா மாறும். ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை தேவை ஃபார்ம் ஆகிறதுக்கு, குயிக்கா நடக்கணும் பிஃபோர் இட் குட் மூவ். ஸோ இது மூணும் தேவை, இப்போதான் கிளவுட் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்க என்ன நடக்கும்னா, இதுவே வந்து அபவ் 0°C நடந்தா அது வாட்டரா இருக்க போது, பிலோ 0°C இது வந்து ஃப்ரீஸ் ஆகுறப்போ அதுவே ஐஸா மாறிடுது. அந்த ஐஸ் தான் வந்து நமக்கு ஸ்னோஃபால் காரணமா இருக்கு. ஸோ ஏன் ஸ்னோஃபால் நடக்குது அப்படின்னா, அந்த கிளவுட் ஃபார்ம் ஆகிற ரீஜன் வந்து பிலோ 0°C இருந்துச்சுன்னா அது ஐஸா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ கீழே இருக்கிற லேண்ட் ரீஜனும் வந்து பிலோ 0°C இருந்துச்சுன்னா அது அப்படியே ஐஸாவே விழும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், மேல வந்து பிலோ 0°C இருக்கும், பட் கீழே இருக்க ரீஜன் ஹாட்டா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ சென்னை மேல இருக்க ஒரு கிளவுடே வந்து பிலோ 0°C ஃபார்ம் ஆயிருக்கும், ஏன்னா மேல போகப்போ டெம்பரேச்சர் குறையுது. பட் அந்த தண்ணியே வந்து ஐஸா தான் அது ஃபார்ம் ஆகி ஐஸா தான் கொட்டும். பட் அந்த ஐஸ் வந்து சென்னை கிட்ட வரும்போது மழையா மாறி மழையா கூட பெய்யும். இப்போ இன்னைக்கு காலையில் பெஞ்ச மழை கூட ஐஸா கூட இருக்கலாம், பட் நம்ம கீழே வந்ததுனால அது மழையா பெய்யுது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர், யூ கேன் see that in the video. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ இந்த மழையை நமக்கு பெய்ய வைக்கணும்னா நமக்கு இது 3 தான் தேவை. ஸோ அப்போ இந்த 3 ஆர்டிஃபிஷியலா நம்ம உருவாக்கி நம்ம பண்ணலாமே அப்படிங்கிறது ஐடியா. ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெயின் ஆர் கிளவுட் சீடிங்ல நம்ம கிளவுட உருவாக்கல, we are not creating clouds from the scratch. அதுக்கு இன்னும் டைம் ஆகும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த கிளவுட இன்னும் சீக்கிரமா பெருசாக்கி மழையை ட்ரிகர் பண்றோம். ஆல்ரெடி ஒரு கிளவுட் ஆரம்பிச்சிருப்பான்ல, இவன் பொட்டன்ஷியல், இவங்களும் நிறைய தண்ணி இருக்கு, இவனை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டோம்னா இவன் வெடிச்சிருவான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கிளவுட் தெரியும். அந்த கிளவுட கண்டுபிடிச்சு அந்த ப்ராசஸை குவிக்கன் பண்றோம். நம்ம வந்து எய்தர் வந்து டெம்பரேச்சர் வந்து சீக்கிரம் ஃபால் பண்ண வைக்கலாம், அது ஒரு மெத்தட் ஆஃப் கிளவுட் சீடிங். இல்ல ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை நிறைய தூவி விடலாம், அது ஒரு மெத்தட் ஆஃப் கிளவுட் சீடிங். இல்ல இந்த ப்ராசஸை குவிக்கன் அப் பண்ணி விடலாம், அது ஒரு மெத்தட் ஆஃப் கிளவுட் சீடிங். இதான் 3 டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சீடிங். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த 3த்துல ஏதோ ஒன்று நம்ம பண்ணா we are able to do the rain. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி GS3ல வாட் இஸ் கிளவுட் சீடிங், டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சீடிங் கேட்கலாம், சரியா? ஸோ அதனால வந்து டைப்ஸ்ன்னு கேட்கறப்போ 3த்தையும் எழுதுறதுக்கு தான் I'm just telling. For an understanding also I'm just teaching. புரிஞ்சுச்சா? இது 3த்தையும் பார்த்துக்கோங்க. இதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த 3 மெத்தடையும் பார்ப்போம். 3 மெத்தடையும் பார்த்தா டெக்னிக்கல் நேம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஏன் மழை பெய்யுது, எப்படி மழை பெய்யுதுன்னு புரியுதா? இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்றது ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை மாடல். வாட் Indian Institute of Tropical Meteorology did was we followed hygroscopic nuclei model where we gave hygroscopic nuclei. நிறைய இப்போ ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு கிளவுட் இருக்குல்ல, இந்த கிளவுடு கீழே போயிட்டு நம்ம ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை தூவி விடுறோம். அப்படி நிறைய தூவி விடும்போது என்ன ஆயிடுது, இந்த நியூக்ளியைக்கு மேலேயும் கிளவுட் ஃபார்ம் ஆகி இந்த கிளவுட் பெருசாகி அப்படி மழையை ட்ரிகர் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து நம்ம இங்க பண்ண மாடல். ஓகே, ஃபால் இன் டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து லேண்ட் இருக்கு, லேண்டுக்கு மேல போயிட்டு இருக்குல்ல, இந்த ஏர் மாசை வந்து டக்குன்னு டெம்பரேச்சர் ஃபால் பண்ண வைக்கணும்னா இவனை இன்னும் மேல தள்ளி விடணும். ஸோ வெர்டிகல் விண்ட் கரண்ட் அதிகம் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சீக்கிரமா மேல போயிடும். சீக்கிரமா மேல போயிட்டு இங்க வந்து கிளவுடா ஃபார்ம் ஆயிடும். ஸோ சீக்கிரமா தள்ளி விடுறதுக்கு வெர்டிகல் விண்ட் கரண்ட் அதிகப்படுத்துவாங்க. அதுக்கு பேர் டைனாமிக் கிளவுட் சீடிங். அது ஒரு மெத்தட் இருக்கு, கீழ இருந்து காத்து அடிச்சு சீக்கிரமா மேல தள்ளி விடுறது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் குவிக்கன் அப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த குவிக்கன் அப் ப்ராசஸ் வந்து நமக்கு விண்டர் கிளவுட்ஸ் தான் நடக்கும். அதுல தான் வந்து வில் பி யூசிங் சில்வர் அயோடைட். ஸோ அதை 3 மெத்தட்ஸையும் நம்ம பார்ப்போம். ரீசெண்டா கிளவுட் சீடிங் இன்னும் பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணிட்டு இருக்க இன்னொரு கண்ட்ரி அது. போன வருஷம் நியூஸ்ல இருந்துச்சு, துபாயில வந்து தே ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் கிளவுட் சீடிங் இன் வெரி ஹைலி சொஃபஸ்டிகேட்டட் வே. இன்னும் நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்ப சீரியஸா பண்றாங்க. ஏன்னா தட்ஸ் அ டெசர்ட் அண்ட் தே நீட் வாட்டர் அப்படிங்கிறதுனால அவங்க கிளவுட் சீடிங் அளவுக்கு அதிகமா பண்ணி என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா வெள்ளம் ஆயிடுச்சு துபாயில. துபாய் வாஸ் ஃபேசிங் அ ஃப்ளட். இல்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, துபாயில வந்து நார்மல் மழை தான் பெஞ்சது, அங்க வந்து ஒன்னும் கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் நடக்கல. நார்மல் ரெயினுக்கு அங்க ஃப்ளட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளட்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஃப்ளட்னா என்ன, அந்த ஃப்ளட்டுக்கு ட்ரைனேஜ் ஒன்று கட்டணும், அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ல அங்க கட்டினது இல்லை. அதனால அவங்களுக்கு அந்த ஃப்ளட் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ ஓ ஃப்ளட்டா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அந்த மழை அவ்வளவு பெஞ்சு அந்த ரோடு தான், அப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி, ஏன்னா அந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. நம்ம ஊர்ல மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, நம்ம ஊர்லயும் இல்லதான், கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்டி. So cloud seeding is a weather modification technique aimed at enhancing the precipitation of clouds. So we are aiming at enhancing the precipitation from clouds. So cloud precipitation efficiency அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்றாங்க. இதுவும் ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். What is cloud precipitation efficiency? It is defined as ratio of amount of rain reaching the ground to amount of water vapor entering the cloud waves. இப்போ ஒரு cloud ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு வாட்டர் வேப்பர் வந்து தேவைப்பட்டுச்சு, இது வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. எவ்வளவு வாட்டர் வந்து ரெயினா வந்து கீழே ரீச் ஆச்சு,
ஸோ இதோட ரேஷியோ தான் வந்து சொல்றாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் ரெயின் ரீச்சிங் தி கிரவுண்ட். ஸோ கீழே வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ரெயின் பெய்ஞ்சது டிவைடட் பை அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் விச் வாஸ் தேர் இன் தி கிளவுட். இதை வச்சு நம்ம வந்து கிளவுட் பிரசிபிடேஷன் எஃபிஷியன்சியை மெஷர் பண்றோம். இந்த கிளவுட் பிரசிபிடேஷன் எஃபிஷியன்சியை ஈக்குவல் டு 1 ஆக்கிறது தான் டார்கெட். அது ஈக்குவல் டு 1 ஆக்கிட்டா நமக்கு எஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் வரும். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, we are having a cloud. இந்த கிளவுட்ல வந்து இப்போ 100 கிராம் தண்ணி இருக்கு அப்படின்னா 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழே மழை பெய்யறப்போ நமக்கு வந்து 50 கிராம் தான் பெய்யுது. அப்போ என்ன ஆகுது, 50/100 ஆயிடுது. உங்களுக்கு புரியுதா? இதோட எஃபிஷியன்சி 0.5 தான் இருக்கு. நம்ம கிளவுட் சீடிங் டெக்னிக் மூலமா என்ன பண்ணி விடுறோம், இந்த எஃபிஷியன்சி இன்னும் பூஸ்ட் பண்ணி விட்டுட்டா 100மே மழையா பெஞ்சிரும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற கிரௌட என்ஹான்ஸ் தான் பண்றோமே தவிர we are not creating new cloud. Okay, so what we are trying to do is through cloud seeding methods we are trying to increase the cloud precipitation efficiency so that all the water is falling down. So two conventional methods என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது conventional methods. காலங்காலமா செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க மெத்தட்ஸ் ஒன்னு ஹைக்ரோஸ்கோபிக் மெத்தட், இன்னொன்னு கிளேசியானிக் cloud seeding. ஹைக்ரோஸ்கோபிக் மெத்தட்ல we are providing the hygroscopic nuclei and intensifying it. In the glaciogenic cloud seeding, what we are doing is we are intensifying the, we are just increasing the time process. அந்த cloud formation இருக்குல்ல, அந்த ப்ராசஸை இன்டென்சிஃபை பண்ணி விடுறோம். எப்படி இன்டென்சிஃபை பண்ணி விடுறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் cloud seeding is, as the name suggests, it is very easy to understand. Okay, it is, இங்க என்ன பண்றீங்க, டைரக்டா போயிட்டு ஆல்ரெடி ஒரு cloud இருக்கு, இந்த cloudக்கு கீழே வந்து நீங்க ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை தூவி விட்ட பிறகு இது எல்லாமே cloud-ஆ மாறி அந்த ரெயின் cloud-ஐ வந்து பெருசாக்கி கிராவிட்டியை மீறி மழை பெய்ய வச்சிடறோம். கிளேசியோஜெனிக் cloud seedingல ஆல்ரெடி ஆர் ஹேவிங் அ cloud. ஸோ இது வந்து ஹைக்ரோஸ்கோபிக். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, கிளவுடுக்கு மேல போடுவாங்க. அதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த ஹைக்ரோஸ்கோபிக் cloud seedingல நம்ம என்னென்ன பொதுவாக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து சால்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சோடியம் குளோரைடு யூஸ் பண்றோம், கால்சியம் குளோரைடு, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கால்சியம் குளோரைடு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மெக்னீசியம் குளோரைடு யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து காமன்லி யூஸ்டு சால்ட்ஸ் ஃபார் ஹைக்ரோஸ்கோபிக் cloud seeding. சரியா? காமன்லி யூஸ் சால்ட்ஸ்னா சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு. நம்மளோட ரிசர்ச்ல நம்ம கால்சியம் குளோரைடு யூஸ் பண்ணியிருக்கோம். கிளேசியோஜெனிக் cloud seedingல நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு கிளவுட்ல மேல போயிட்டு நம்ம சில்வர் அயோடைடை தூவுறோம். சில்வர் அயோடைட் ஆர் ட்ரை ஐஸ். வாட் இஸ் ட்ரை ஐஸ்? ட்ரை ஐஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு நீங்க கேஸ்ல தானே இருக்கு, அதை சாலிட் ஆக்கிட்டா அது வந்து ஒரு ஐஸ் மாதிரி இருக்கும், புகை வந்துகிட்டே இருக்கும். இந்த இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் என்ன பண்றாங்க, ட்ரை ஐஸ் போட்டு ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி நம்மளை ஏமாத்துவாங்க ரீல்ஸ்ல. அது ஏதோ புதுசா இருக்கணும், அதே டேஸ்ட் தான், சும்மா அந்த புகையை வர வச்சு ஏதோ புதுசா பண்ற மாதிரி பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. சரியா? அதான் வந்து ட்ரை ஐஸ். ஸோ இந்த ட்ரை ஐஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட். ஸோ இங்க கிளேசியோஜெனிக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்டென்சிஃபைங் தி ப்ராசஸ் அதான் பண்றோம். ஸோ இன்டென்சிஃபைங் தி ப்ராசஸ்ல என்ன பண்றோம், வெறும் சால்ட் போட்டா கிளவுட் தான் பெருசாகுது. ஆனா நம்ம அங்க போடுறதே ஒரு கூலான விஷயத்த போட்டா அது இன்னும் ஸ்பீட் ஆக்கி விட்டுறதுல. வெறும் ஒரு சால்ட் போடுறப்போ நேச்சுரலா அது மேல மாய்ஸ்சர் நடக்குது. பட் நம்ம அங்க போடுறதே ஒரு ஐஸை போட்டோம்னா என்ன ஆயிடுது, அந்த ஐஸ் அது இன்னும் குளிர்ச்சி ஆக்கி இன்னும் ஸ்பீடா வந்து ஐஸ் நியூக்ளியேஷன் அதிகப்படுத்துது. ஸோ அந்த coalescence of the drops and nucleation over the hygroscopic nuclei is intensifying when you are putting ice directly. ஸோ அப்போ ஐஸுக்கு கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் ட்ரை ஐஸ். ஸோ அதனால அந்த ட்ரை ஐஸை போடுறோம். ரெண்டாவது என்ன போடுறோம்னா சில்வர் அயோடைட். சில்வர் அயோடைட்டை ஏன் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, சில்வர் அயோடைடோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு. ஸோ நம்மளோட ஐஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்களா? நம்மளோட ஐஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எமோஜிஸ்லாம் இருக்குல்ல, எமோஜிஸ்லாம் நீங்க ஐஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். சில்வர் அயோடைடோட ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கு, ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கு. ஸோ சில்வர் அயோடைடோட ஸ்ட்ரக்சரும் ஐஸோட ஸ்ட்ரக்சரும் ஒன்னா இருக்கிறதுனால இதுக்கு மேல ஐஸோட கோலசன்ஸ் ஈஸியா நடக்குது அப்படின்னு சொல்றதுனால தான் they have chosen silver iodide as a component. இது ரெண்டு என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் quickening the process by reducing the temperature. இதுதான் ரெண்டு டைப். ஸோ இதுல வந்து நம்ம வந்து அந்த வெர்டிகல் கரண்ட் வந்து இப்போ லேட்டஸ்டா வந்தது, அது வந்து கன்வென்ஷனல் இல்லை. கன்வென்ஷனலா ரெண்டு தான் வச்சிருந்தோம், ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை ஒன்று, கிளேசியோஜெனிக் cloud seeding. ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியில சால்ட் யூஸ் பண்றோம். அண்ட் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை இஸ் யூஸ்ட் ஒன்லி இன் வார்ம் கிளவுட்ஸ். சம்மர் சீசன்ல மழை வர வைக்கணும்னா வார்ம் கிளவுட்ஸ்க்கு கீழே தூவுறது ஹைக்ரோஸ்கோபிக் மெத்தட். கிளேசியோஜெனிக் cloud seeding வந்து வின்டர் கிளவுட்ஸ்ல அதுக்கு மேல சில்வர் அயோடைடை போட்டு ஐஸ் ஃபார்மேஷன் அதிகப்படுத்தும். ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் இஸ் ஃபாலோட் இன் தி சம்மர் சீசன் கண்ட்ரீஸ், கிளேசியோஜெனிக் இஸ் ஃபாலோட் இன் தி வின்டர் கண்ட்ரீஸ். வின்டர் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு ஐஸ் ஃபால் அதிகப்படுத்தணும்னா ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ்ல வரும், ஏன்னா எது வந்து எந்த இதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு. கிளியரா? ஸோ இது வந்து நம்ம அந்த வெப்சைட்ல இருந்துச்சு. ஸோ இட் இஸ் யூஸ் இன் தி வார்ம் கிளவுட்ஸ் வித் மோர் தென் 0 degree Celsius. கால்சியம் குளோரைட் இஸ் யூஸ். கிளேசியோஜெனிக் இஸ் யூஸ் இன் கோல்டு கிளவுட்ஸ். சில்வர் அயோடைட் இஸ் யூஸ்ட். சரியா?
இதுல வந்து கிளவுடுக்கு ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்க கிளவுடு கீழே தூவுவாங்க, இதுல ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்க கிளவுடுக்கு மேல தூவாங்க. ஏன்னா இது என்ன பண்ணுது, கீழே தூவுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிளவுட் ஃபார்ம் ஆகுது. இது என்ன பண்றாங்க, கிளவுடுக்குள்ள அதை தள்ளி விட்டு ஃபார்மேஷனை இன்டென்சிஃபை தான் பண்றாங்கல்ல, அதனால கிளவுடுக்குள்ள போடணும், அதனால தான் மேல இருந்து தூவுவாங்க. ஸோ அது ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கிளவுட் சீடிங். ஓகே, ஸோ இதான் வந்து மெத்தட்ஸ். ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. It aims to trigger the supercooled clouds leading to the precipitation. டைனாமிக் கிளவுட் சீடிங் இதான் மூணாவது டைப். என்ன பண்றாங்க, கீழ இருந்து ஃபேனை வச்சு நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் அந்த ஏர் மாஸ் மேல போயிட்டு கூல் ஆயிடும். ஃபேனை வச்சு நான் கொலோக்கியா தான் சொல்றேன். என்ன அப்படின்னா வெர்டிகல் விண்ட் கரண்ட் அதிகப்படுத்தி விடணும். வெர்டிகல் விண்ட் கரண்ட் அதிகப்படுத்தி விட்டா ஈஸிலி தி ஏர் மாஸ் வில் பி கண்டென்சிங் அண்ட் ஃபார்மிங் கிளவுட். ஸோ அதை வெர்டிகல் விண்ட்ஸ் கரண்ட் அதிகப்படுத்துறாங்க, கன்வெக்ஷன் அதிகப்படுத்துறாங்க. ஓகே, இது மூணாவது டைனாமிக் கிளவுட் சீடிங் லேட்டஸ்ட் காலகட்டத்தில் வருது. இல்ல சைனா வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க டைனாமிக் கிளவுட் சீடிங். பீஜிங் ஒலிம்பிக்ஸ் அப்போ அவங்க டைனாமிக் மெத்தட்ஸ் நிறைய ட்ரை பண்ணாங்க. பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல இதோட ஆப்போசிட்டை ட்ரை பண்ணாங்க. என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, பீஜிங் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறப்போ மழை பெய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, வர்ற கிளவுட் எல்லாம் பீஜிங்குள்ள நுழைய விடாம தடுத்தாங்க பீஜிங்குள்ள. ஸோ இந்த டைனாமிக் மெத்தட்ல அதனால தான் சைனா எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க பீஜிங் ஒலிம்பிக்ஸ் ட்ரை பண்ணதுனால. இப்போ நமக்கு கிரிக்கெட்ல எல்லாம் எவ்வளவு நல்லதா இருக்கும், அது ஃபைனல்ஸ் நடக்க போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆனா அது அன்எத்திக்கல் அப்படின்னு சொன்னாங்க. மழை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப நீங்க மழை தடுப்பீங்களா அப்படின்னு. பட் பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்டட் தட் ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்காம இருக்கணும் அப்படின்னு. மேபி இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் நடக்குது அப்படின்னா அகமதாபாத்ல ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா மழை பெய்யக்கூடாது, ஏன்னா நமக்கு இதை வச்சுதான் 10,000 கோடி சம்பாதிக்கணும் இவனுங்களை ஏமாத்தி. ஸோ நாட்டுப்பற்றை உருவாக்கி ஏமாத்தி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனாலயே கண்டிப்பா அகமதாபாத்ல ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக் பல்சஸ் பேஸ்ட் கிளவுட் சீடிங் இது வந்து துபாய் ட்ரை பண்ற லேட்டஸ்ட் யுக்தி. என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் பல்சஸ் பேஸ்ட் கிளவுட் சீடிங். இதுல என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் டேக்கிங் ட்ரோன்ஸ் எடுத்துக்கிட்டு, அதாவது நார்மலா கிளவுட் சீடிங் வந்து we are using a flight. That flight is flying over the cloud or under the cloud and spraying the particles to create a cloud. நம்ம இந்தியாவில் பண்ணது ஃபிளைட்ஸ் வச்சு தான் பண்ணோம், கிளவுட் சீடிங் ஏர்கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஆனா துபாயில என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரோன்ஸ் ட்ரை பண்றாங்க. ட்ரோன்ஸ் எடுத்துக்கிட்டு they are taking the drones directly inside the cloud. அந்த கிளவுடுக்குள்ள போயிட்டு they are passing electric charges. அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸை பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் இன்டென்சிஃபைங் தி கிளவுட் ஃபார்மிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு தியரி இருக்கு. அது நீங்க ரெயின் ஃபார்மேஷன் தியரின்னு ஜாகிரபியில 4-5 படிப்போம். பர்ஜான்ஸ் தியரி தான் இவ்வளவு நேரம் நான் நடத்துனது. பர்ஜான்ஸ் தியரி பேஸ் பண்ணி நடத்திட்டு இருந்தேன். இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் பல்சஸ் பேஸ் பண்ணி இன்னொரு தியரி இருக்கும். அந்த தியரியை ஃபாலோ பண்ணி தான் துபாயில ட்ரை பண்றேன். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அதனால நீங்க டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், நீங்க வந்து அந்த தியரிஸ் ஆஃப் ரெயின்ஃபால்லாம் படிக்க தேவையில்ல அன்லஸ் யுவர் ஜாகிரபி ஆப்ஷனல். அதனால வேணாம். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா பிலிம்ஸ் மெயின்ஸ்ல கேட்டு வைப்பாங்க 10 மார்க்ல. அப்போ எல்லாரும் பயப்படுங்க. எலக்ட்ரிக் பல்சஸ் பேஸ்ட் கிளவுட் சீடிங்ல they are passing electric charges and laser beams into the clouds using drones. இதுதான் துபாய் ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ டைனாமிக் வந்து சைனா ட்ரை பண்ணாங்க, எலக்ட்ரிக் பல்சஸ் துபாய் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிளேஷியோஜெனிக் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க வின்டர் குரூப். நம்ம வந்து ஹைக்ரோஸ்கோபிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சம்மர் குரூப். சரியா? ஸோ இதான் வந்து 4 டைப்ஸ். புரிஞ்சுச்சா? கிளியரா? இல்ல சேலஞ்சஸ் இருக்கு. இந்த சேலஞ்சஸ் வந்து நான் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெனரிக்கா கொடுத்துருக்கேன், நீங்க ஜஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. Cloud seeding requires presence of moisture filled clouds which is not always predictable. நம்மளால predict பண்ணி இந்த கிளவுட் தான் அதிக தண்ணி இருக்கு இல்ல, சோ அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கா இல்லையா, இது வளருமா வளராதா அப்படின்னு அந்த டெசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, எந்த கிளவுட் கீழே போய் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு அந்த டெசிஷன் மேக்கிங் இஸ் crucial decision making and most of the times we are not able to choose. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெசிஷன் மேக்கிங் நம்மளால எடுக்க முடியாதனால தான் இது ஃபெயிலியரா இருக்கு. இதுதான் கரெக்டான கிளவுடு நம்மளால சூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இதை சக்சஸ் ஆக்கலாம். இத்தனை வருஷமா நம்மளால அதை சூஸ் பண்ண முடியல, அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், ரேண்டமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இருக்கிற கிளவுட் எல்லாத்துக்கிட்டையும் தூவி விடுவோம், அதுல ஒரு சில கிளவுட் மட்டும் மழை கொடுக்குது. ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு தான் ரேடாஸ் தேவைப்படுது. வெதர் ரேடாஸ் யூஸ் பண்ணி when you are able to do. என்வாரன்மெண்டல் இம்பாக்ட், சில்வர் அயோடைட் ஆர் பொட்டாசியம் அயோடைட், இது வந்து கிளேஷியோஜெனிக்ல யூஸ் பண்றாங்க. இந்த சில்வர் அயோடைட் இஸ் டாக்ஸிக்கா. ஸோ மேல தூவி விட்டது கீழே வந்துருச்சு, நம்ம மக்களுக்கு மேல எல்லாம் பட்டுச்சுன்னா நமக்கு டாக்ஸிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொட்டன்ஷியல் டாக்ஸிசிட்டி, நம்ம எப்படி வானத்துல தானே தூவுறோம், அது கீழே தானே வரும். இன்கேஸ் எக்ஸ்ட்ரா தூவி விட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய மழை பெய்யணும்னு நிறைய தூவோம்ல, ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கிரீன் ரெவல்யூஷன்ல பண்ணாம. ஸோ அப்படி இருக்கிறப்போ இட் இஸ் கமிங் டவுன், இட் இஸ் வாஷிங் அவே அண்ட் பயோ அக்யூமுலேஷன் நடக்கும். இந்த மாதிரி அங்கங்க கிடக்கிற சில்வர் அயோடைட் வந்து ஃபுட் செயின்குள்ள நுழைஞ்சிடுச்சுன்னா நம்மளோட பாடிக்குள்ள போய் பயோ அக்யூமுலேஷன் நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த கிரிட்டிசிசம். ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஃப் ஹியூமன்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட், ஜெனரிக் பாயிண்ட். Unintended consequences, altering the weather patterns in one region can affect the weather pattern in the neighboring areas, potentially causing droughts or excessive rainfall.
ஸோ இங்க நம்ம கிளவுட் சீடிங் பண்ணதுனால இது அன்இன்டென்ஷனல் கான்சிக்வன்சஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா கிளைமேட் இஸ் ஸ்டில் ஸ்டடி ஏரியா தான். இப்போ நம்ம எல்னினோங்கிறது எங்கேயோ பசிபிக் ஓஷன்ல நடக்குது. ஆனா அதனால நம்ம ஊர் மான்சூன் இங்க அஃபெக்ட் ஆகுதுல்ல. எங்கேயோ பசிபிக் ஓஷன்ல நடக்கிற ஒரு விஷயத்தினால இங்க மான்சூன் அஃபெக்ட் ஆகுதுன்னா எவ்ரி திங் இஸ் கனெக்டட் அண்டர் ஒன் அட்மாஸ்பியர். ஸோ அப்போ நம்ம இங்க கிளவுட் சீடிங்ல பண்றேன் ஏதோ ஒன்று பண்றதுனால அன்இன்டென்ஷனலா வேற எங்கேயாவது ஒரு டிராட்டை ட்ரிகர் பண்ணி விட்டோம்னா அங்க போக வேண்டிய மழையை எங்கேயே பிடிச்சி பண்ண வச்சுட்டோம்னா ஸோ இதனால வந்து இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அன்இன்டென்ஷனல் கான்சிக்வன்சஸ் இஸ் a very important aspect. Regulatory challenges, regulations and oversights of cloud seeding activities can be inconsistent, leading to concerns of accountability and transparency. Sometimes வந்து இதுல பார்டர் இஷ்யூ இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்தியாவில ட்ரை பண்றோம். ஆனா அந்த கிளவுட் அப்படியே பங்களாதேஷ்ல போயிட்டு அங்க அதிகமா பெஞ்சு அங்க வெள்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? உங்களுக்கு புரியுதா? ஏன்னா வி கேனாட் கிளவுட நிப்பாட்ட முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருக்கு. அதான் வந்து ரெகுலேட்டரி சேலஞ்சஸ் இருக்கு. ஹூ இஸ் கோயிங் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹவு வி ஆர் கோயிங் டு ரெகுலேட் இட். இதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மிலிட்டரி பர்பசஸ்க்கு இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னே கன்வென்ஷன் இருக்கு. கன்வென்ஷன் ஃபார் ஆல்டரிங் தி அட்மாஸ்பியர், எல்லாம் ஆல்டரிங் தி கிளைமேட்டோ ஒரு கன்வென்ஷன் இருக்கு. அது எதுக்குன்னா மிலிட்டரி கன்வென்ஷன். அது வந்து அதுல என்ன சொல்றாங்கன்னா மிலிட்டரி பர்பசஸ்க்காக இது யூஸ் பண்ணக்கூடாது. என்னதுன்னா எதிரி நாட்டுல அதிகமா மழை பெய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருந்து நம்ம தூவி விடக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. இவனுக்கு எல்லாம் பண்ணுவாங்க, அதை வச்சு ஒரு குண்டு கண்டுபிடிப்பாங்க. சரியா? அப்புறம் 50 வருஷம் கழிச்சு அந்த குண்டு கண்டுபிடிச்சவருக்கு ஒரு படம் வரும். அதுல அவர் வந்து குண்டு கண்டுபிடிச்சு சோகமாயிட்டதுனாலையும் வருத்தம் ஆயிட்டாரு, டிப்ரெஷனுக்கு போயிட்டாரு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ்னஸ் கேன் வேரி டிபெண்டிங் ஆன் தி மெட்ரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் சீடிங் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ். இட் இஸ் நாட் ப்ரெடிக்டபிள். அதனால வந்து இட் இஸ் வெரி டஃபா இருக்கு. லேக் ஆஃப் சயின்டிபிக் கன்சென்சஸ், சயின்டிஸ்ட்குள்ளே வந்து இது வந்து உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்ல நம்ம ஒர்க் ஆகுது நம்புறோமா அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட் இருக்கு. நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறோமா இது ஒர்க் ஆகுதுன்னு, இல்லைன்னா உண்மையிலே இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற டிபேட் இருக்கு. பட் வித் லேட்டஸ்ட் டேட்டா டெக்னாலஜி we are able to prove that it is working. எத்திக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸ் எத்திக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸ் என்ன, நம்ம என்வாயர்மெண்ட்டை மாத்துறோம், மழை அதிகமா பெய்ய வைக்கிறோம், அண்ட் லீகல் லயபிலிட்டி வரும், காம்பன்சேஷன் இருக்கும், பொட்டன்ஷியல் அண்ட் டேமேஜஸ். இந்த கிளவுட் சீடிங்னால ஒரு அதிகமான ஃப்ளட் உருவாக்கி ஒரு டிசாஸ்டர் உருவாக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு லயபிலிட்டி கன்வென்ஷன் ஒன்று கொண்டு வரணும். அந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கணும், இல்லை அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் பொறுப்பேற்றுக்கணும். அந்த மாதிரி வேரியஸ் எத்திக்கல் அண்ட் லீகல் இஷ்யூஸ் இருக்கு இதுல. பொதுவா இந்த மாதிரி என்வாயரன்மெண்ட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்றதே சரியா அப்படிங்கிற கொஸ்டினே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நேச்சுரலா ஃபார்ம் ஆகிற இந்த ரெயின் ப்ராசஸ். காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், இட் இஸ் அ வெரி காஸ்ட்லி இன்டர்வென்ஷன்ஸ். டிரான்ஸ்பவுண்டரி இஷ்யூஸ், லாங் டேர்ம் இம்பாக்ட் வி டோன்ட் நோ. இதனால ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ பண்றதுக்கான எஃபெக்ட் 20 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அதனால வி டோன்ட் நோ தி லாங் டேர்ம் எஃபெக்ட். இப்போ நம்ம ஜிஎம்ஓ கிராப்ஸ்க்கு இதே தான் கிரிட்டிசம் வைப்போம். தட்ஸ் சயின்டிபிக் டூல் டு இன்க்ரீஸ் தி ஃபுட் ப்ரொடக்ஷன், டு இன்வென்ட் நியூ திங்ஸ் இன் ஃபுட். பட் ஏன் அதை கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா லாங் டேர்ம் இம்பாக்ட் என்னன்னு நமக்கு தெரியல, ரிஸ்க் எடுக்க வேணாம், ஜெனடிக்ஸா மாடிஃபை பண்ண வேணாங்கிற மாதிரி தேர் இஸ் திஸ் கன்சர்ன். அந்த மாதிரி லாங் டேர்ம் இம்பாக்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கிளியரா இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சேலஞ்சஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கைபெக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியாவில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். த டேர்ம் கைபெக்ஸ் இஸ் சீன் இன் யூஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்க ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அப்படின்னு ஒருத்தர் ஷார்ட்ஸும் போட்டிருந்தாரு, அதுதான் இது. சரியா? கிளவுட்ஸ் ஏரோசால் இன்ட்ராக்ஷன் அண்ட் ரெயின்ஃபால் என்ஹான்ஸ்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபேஸ் 4. ஃபேஸ் 4 இது. ஃபேஸ் 4னா இப்போ ஃபேஸ் 1 வந்து 2009 நம்ம ஆரம்பிச்சோம். 2009, 2015, 2009, 2012, 2015 அங்க 3 ஃபேஸ் முடிஞ்சிட்டு 4th ஃபேஸ் தான் 2018-19 பண்றோம். முதல் 3 ஃபேஸ்ல we were just studying how ஷோலாப்பூர் ரீஜனோட அட்மாஸ்பியர் இருக்கு, அங்க எப்படி வந்து வருஷம் வருஷம் மழை பெய்யுது, அங்க இருக்கிற மைக்ரோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் என்ன அப்படின்னு 3 ஃபேஸ்ல நம்ம வெறும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஸ்டடி தான் பண்ணிட்டு இருந்தோம். 4வது ஃபேஸ்ல தான் நம்ம வந்து கிளவுட உருவாக்குறோம், கிளவுட எக்ஸ்பெரிமெண்ட்டே ட்ரை பண்ணோம். Outcome of this experiment shows that cloud seeding is an effective strategy for enhancing the rainfall under suitable conditions. Its primary objective is assess the effectiveness of hygroscopic skimming and deep convective clouds and to develop a cloud seeding protocol. So இவங்க இந்த cloud seeding ப்ரோட்டோகாலும் ரெடி பண்றாங்க. யாரு? இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜில ஃபியூச்சர்ல இதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் கொண்டு வரணும், அது எப்படியா இருக்கும் அப்படிங்கிறதும் பண்றாங்க. They use calcium chloride. Films point of view கேட்கலாம். It was done under the base of warm convective clouds. ஏன்னா hygroscopic is used under warm clouds. Glaciogenic is used under cold clouds. ரேண்டம் சீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல 276 கிளவுட நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணி 150 கிளவுடு கீழே நாம கால்சியம் குளோரைடை தூவி விடுறோம். 122 கிளவுடு கீழே நம்ம எதுவும் தூவி விடல. ஸோ இந்த 276 கிளவுட டெஸ்ட் பண்ணும்போது நம்ம இங்க என்ன டெஸ்ட் பண்றோம்னா நேச்சுரலாவே இந்த அன்சீடட் கிளவுட்ஸே கொஞ்சம் வளர்ந்துருக்கும்ல, வளர்ந்து ரெயின் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம இது கூட மைனஸ் பண்ணிக்கணும். இது எவ்வளவு ரெயின் கொடுக்குதோ அதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா அன்சீடட் கிளவுட்ஸ்ல எவ்வளவு மழை பெஞ்சதோ அதை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் தான் நமக்கு எடுக்க முடியும். அப்படிங்கிறதா ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ஆஃப் ட்ரையல்ஸ்.
Specific cloud seeding calculated, including, so all those things we did. Deep cumulus clouds. So convective clouds cumulonimbus clouds மாத்துறது தான் ஹைக்ரோஸ்கோபிக் கிளவுட் ஸ்கேடிங்ல நடக்கும். ஸோ புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? ஸோ அந்த ஜியாகிரபி வீடியோ போய் பாருங்க. நிறைய பேர் வந்து ஜியாகிரபி வீடியோ பத்தி என்கிட்ட கேட்குறீங்க, இருங்க அதை பத்தி வரேன். ஸோ இதுல என்ன வருதுன்னா 18% இன்க்ரீஸ் இன் ரெயின்ஃபால் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு டேட்டா கொடுக்குறாங்க, only 20 to 25% of clouds can give rains. Not all cumulus numbers clouds can give rains. Only 20 to 25% of cumulus clouds are producing rainfall. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால மட்டும் 18% இன்க்ரீஸ் இன் ரெயின்ஃபால் வந்தது அப்படிங்கறதான் ப்ரூஃப். இதுல நம்ம ஃபாரின் ஏர்கிராஃப்ட் இதுக்கு வந்து எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னா 1 லிட்டர் ரெயினுக்கு 18 பைசா செலவாயிருக்கான் ஓவராலா. அவன் பேஞ்ச 1 லிட்டர் லைனுக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்தியன் ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணி கிரௌட் சீடிங் பண்ணி இன்னும் குறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஒரு இந்தியன் ஏர்கிராஃப்ட் வாங்கணும், ஃபாரின் ஏர்கிராஃப்ட் எதையும் நம்ம ஹையர் பண்ணியிருக்கோம் இதுக்கு. ஸோ அது இந்தியன் ஏர்கிராஃப்ட் எடுத்தாலே வந்து இது குறையும். ஸோ இதுல இருந்து மூணா எடுத்துக்க வேண்டியது இதுதான், 1 லிட்டர் per 18 பைசே. அதை இன்னும் ஆஃபா குறைக்கலான்றாங்க. Not all clouds produce rains, only 20 to 25% is able to produce. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதான் 3 டேட்டா. ஜியோகிராஃபி வீடியோஸ்ல வந்து நிறைய பேர் எங்கிட்ட என்ன கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னா, ஜியோமார்பாலஜி வீடியோ எப்போ போடுவீங்க, ஓஷனோகிராஃபி வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இங்க கிங் மேக்கர்ஸ்ல ஷெடியூல் டைட்டா இருக்கிறதுனால தான் ஐ குடன்ட் புட் வீடியோஸ் இன் ஜியோகிராஃபி வீடியோ. ஸோ ஒன்ஸ் இங்க ஷெடியூல் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஐ கேன் ஸ்டார்ட் புட்டிங். ஸோ அது டைம் வரும்போது ஐ வில் புட். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம கிளைமேட்டாலஜில இன்னும் ஒரு வீடியோ பாக்கி இருக்கு, டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ் முடிச்சுட்டா தான் நான் கிளைமேட்டாலஜி முடியும். நான் 8 தான் போட்டிருக்கேன், 9th வீடியோ அது போட்டுட்டு அப்புறமா ஐ வில் கோ டு ஓஷனோகிராஃபி. ஜியோமார்பாலஜிங்கிறது ஒரு யானை, அதை தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி குட்டி ஏரியா முடிச்சுட்டு அப்புறம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஓஷனோகிராஃபி வந்து பிளான் பண்றேன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஓஷனோகிராஃபி. சரியா? அது எப்போ பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஆனா பண்றேன். ஸோ தேர்ட் எடிட்டோரியல் வந்து we are going to see about the impacting women's freedom to reproductive choices. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இந்த எடிட்டோரியல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ we will quickly go into this editorial and then go for a 5 minutes break. இந்த எடிட்டோரியல்ல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971, அதோட அமெண்ட்மெண்ட் கேம் இன் 2021. ஓகே, இந்த ஆக்ட பத்தி தான் வந்து we are going to see. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, we are having a woman, 27-year-old woman. அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பத்தி எல்லாம் பேச போறோம். சின்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் இன் தி கோர்ட் கேஸ், அது ரிலீஸ் ஆனதுனால தான் நம்ம அதை பேசுவோம். சரியா? பொதுவாக பேசக்கூடாது, பட் ஏன் பேசுறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் இஷ்யூ வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கறதுனாலையும் இட்ஸ் ஆல்ரெடி பப்ளிக்கா இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த 27-year-old woman வந்து ஷீ இஸ் பிரெக்னன்ட். அவங்க வந்து என்ன ஆயிடுச்சு, 26th வீக்ல இருக்கிறப்போ, ஆக்சுவலி 25th வீக்லேயே வந்துட்டாங்க. 25th வீக்ல இந்த கோர்ட் கேஸ்னால தள்ளி போயிடுச்சு. ஸோ 26th வீக்ல இருக்கிறப்போ ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் அன் அபார்ஷன். இந்தியாவில் இருக்கிற லா படி ஒன்லி அப் டு 24 வீக்ஸ் you can get legally you can abort the child baby. So 24th week அப்புறம் நீங்க abort பண்ணனும் அப்படின்னா only in the exceptional circumstances you can do. If there is a fetal abnormality, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா, MTP ஆக்ட் உள்ள fetal abnormality இருக்கணும், அந்த fetus வந்து அப்நார்மலா இருக்கணும், அது வயபிளா இல்லாம இருக்கணும். ரெண்டாவது வந்து it will affect the health of the mother. கண்டிப்பா இந்த பிரெக்னன்சினால மதருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா அது ரெண்டாவது கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் ஆஃப்டர் 24th வீக் வி கேன் அபார்ட் தி பேபி அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க 26th வீக்ல வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, அது வந்து கோர்ட்டுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. இந்த எக்ஸப்ஷனல் கண்டிஷன்ல பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் வந்து அவங்க வந்து லேட்டா வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு லாக்டேஷனல் அமெனோரியா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. லாக்டேஷனல் அமெனோரியா அப்படின்னா என்ன அப்படின்னா, it is an issue which is coming because of pregnancy. So lactation, amenorrhea வந்து lack of periods, menstruation இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த பீரியட்ஸ் வராம இருக்கு. ஸோ பிரெக்னன்சி அப்போ ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ் பீரியட்ஸ் வராது. கரெக்டா? இவங்களுக்கு இந்த அமெனோரியா வந்து லாக்டேஷனால ட்ரிகர் ஆயிருக்கு. வென் த மதர் இஸ் லாக்டேட்டிங், அந்த டைம்ல பீரியட்ஸ் வராம இருக்குமா. ஸோ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, லாக்டேஷன் அமெனோரியா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பீரியட்ஸ் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நோ ஷி டெலிவர்ட் பேபி. அந்த பேபிக்கு இப்பதான் ஒரு வயசு ஆயிருக்கு. ஆல்ரெடி ஷீஸ் ஹேவிங் 1 year old, செகண்ட் பேபி, அதுவே ரெண்டாவது பேபி. அந்த பேபிக்கு லாக்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு அமெனோரியா வந்ததுனால பீரியட்ஸ் வரல. ஸோ இது லாக்டேஷனல் அமெனோரியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தெரியாம இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு நாசியா அதிகமானதுனால போயிட்டு என்னன்னு செக்அப் போறப்போ தான் டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு, 3வது சைல்டுக்கு. ஸோ அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த சைல்டே வந்து 1 yearல தான் இருக்கு. அவங்களுக்கு பீரியட்ஸ் ஏன் நின்னுச்சு அப்படின்னா லாக்டேஷன் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் கடைசியா பார்த்தா பீரியட்ஸ் நின்னது காரணம் 3வது பிரெக்னன்சி. ஸோ அந்த பிரெக்னன்சி டிடெக்ட் பண்றதே 24th வீக்ல தான். 24th வீக்கோ 23rd வீக்ல தான் டிடெக்ட் பண்றாங்க. அது அவ்வளோ லேட்டா டிடெக்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் அபார்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தட்ஸ் வை ஷி ஹேட் டு கம் டு தி கோர்ட். பிளஸ் அவங்க என்ன சொல்றாங்க, வி ஆர் ஆல்ரெடி இன் அ புவர் ஃபேமிலி.
ஸோ எங்களால் மூணாவது சைல்டை பேர் பண்ண முடியாது. அண்ட் ஒன்லி ஹஸ்பண்ட் இஸ் ஏர்னிங். ஸோ அதனால எங்களுக்கு ஃபினான்ஷியலி நாங்கள் ஸ்டேபிளாக இல்லை. ஐ ஆம் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங் இன் போஸ்ட்மார்ட்டம் மென்டல் இஷ்யூஸ். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்த பிறகு எல்லா அம்மாக்களும் டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க. தட்ஸ் அ காமன் திங் விச் இஸ் ஹேப்பனிங் இன் மோஸ்ட் ஆஃப் தி மதர்ஸ். என்னதுன்னா, அது வரைக்கும் பிரெக்னெண்டா இருந்து அவனோட பாடி வந்து ஒரு மாதிரி ஈக்குவலிபிரியம்குள்ள போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பிரெக்னன்சி ஆகும்போது ஒரு டிப்ரெஷன் வரும் அந்த ஆரம்ப டைம்ல. ஏன்னா அது வரைக்கும் நார்மலா அந்த பாடிக்குள்ள புதுசா ஏதோ ஒன்று இருக்கு. அப்புறமா அது பழகி போயிடும், ஒரு 6 மாசத்துக்கு பழகி போயிடும். அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு என்ன ஆகிடுது, அது வந்து திரும்ப வந்து என்டையர் மெட்டபாலிசம் அண்ட் ஹார்மோனல் ஈக்குவேஷன் எல்லாமே திரும்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுனால திரும்ப இன்னொரு டிப்ரெஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அவன் குழந்தை பிறந்து முதல் ஒரு 6 மாசத்துக்கு தட் மதர் வில் பி சஃபரிங் டிப்ரெஷன். அது வந்து மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி நார்மல் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி நியூலி பார்ன் சைல்டு. இப்போ இன்னொரு சைல்டு என்னால போக முடியாது, ஏன்னா நான் அந்த டிப்ரெஷனுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், அந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், பிளஸ் நானே டிப்ரெஷன்ல இருக்கேன். இப்போ இன்னொரு சைல்டுக்குள்ள போக முடியாது. பிளஸ் ஆல்ரெடி வந்து ரெண்டுமே சி செக்ஷன், ஆல்ரெடி பிறந்த சில்ட்ரன் ரெண்டும் சி செக்ஷன். ஸோ அதனால ஐ கேன் நாட் கோ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், டெல்லி சுப்ரீம் கோர்ட்டோடைய, ஏன்னா எமர்ஜென்சி கேஸுங்கிறதுனால டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்சுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் வில் ஹேவ் டூ ஜட்ஜஸ், எவ்ரி பெஞ்ச் வில் ஹேவ் 2 ஜட்ஜஸ். அதான் நார்மல் பெஞ்ச். ஸோ அதுல ஈமா கோலி அண்ட் நகரத்னா அப்படிங்கிற 2 ஃபீமேல் ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. ஏன்னா சின்ஸ் இட் இஸ் அ பிரெக்னன்சி இஷ்யூனால ரெண்டுமே லேடி ஜட்ஜஸ். 2 பேருமே ஆமாமா இது வந்து எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன் தான், உங்களுக்கு வந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க போஸ்ட்மார்ட்டம்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் 24th வீக் நீங்க வந்து பிரெக்னன்சி அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி 24th வீக்கு அப்புறமா போச்சுன்னா மெடிக்கல் போர்ட் ஷுட் சர்டிஃபை உங்களோட கேஸ். ஆக்சுவலி 20 வீக்கு மேல போனாலே மெடிக்கல் போர்டுக்கு போகணும். 20 வீக் வரைக்கும் தான் மெடிக்கல் போர்டுக்கு போடாம ஒரு டாக்டரோட டெசிஷன்ல எடுத்துக்கலாம். 20 to 24 வீக்ஸ்க்குள்ள நீங்க பண்ணணும்னா 2 டாக்டரோட ஒப்பீனியன் வாங்கணும். அபவ் 24 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க பிரெக்னன்சி பண்றீங்கன்னா மெடிக்கல் போர்ட் ஷுட் பி கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் தி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் அத்தாரிட்டி வித் கைனகாலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிஷியன் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள்ஸ். அந்த மெடிக்கல் போர்டோட அட்வைஸ் வச்சு தான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ அப்படி வந்து இந்த கேஸ் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தனால எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெடிக்கல் போர்டை போடுறாங்க கவர்மெண்ட் சார்பா. அந்த மெடிக்கல் போர்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாங்க, பண்ணலாம், அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு டிசென்டிங் நோட்ல ஒரு டாக்டர் எழுதியிருக்காரு. என்ன டிசென்டிங் நோட்ல எழுதியிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு டாக்டரால தான் இவ்வளவு வேணும். என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, திஸ் இஸ் வயபிள் ஃபோட்டஸ். ஸோ நம்ம 24 வீக்கு அப்புறம் போனோம்னா ஃபீட்டல் அப்நார்மாலிட்டிக்கு தான் போகணும், பட் இது வயபிள் ஃபோட்டஸா இருக்கு. அண்ட் இந்த அபார்ஷனை நான் கண்டினியூ பண்ணோம்னா வி ஹாவ் டு ஸ்டாப் தி ஹார்ட் பீட் ஆஃப் தி ஃபோட்டஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை நிறுத்திட்டு தான் அபார்ஷன் பண்ண வேண்டிய மாதிரி வரும், அது பண்ணிட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. அலோவ் பண்ணி இன்னைக்கு போய் அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு நைட்டு வந்து திரும்ப வந்து இந்த இப்படி ஒரு நோட் இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல இருந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ் அப்போஸ் திஸ், இது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் தரப்புல நெக்ஸ்ட் டே வந்து இந்த எய்ம்ஸ் டாக்டரோட இந்த டிசென்ட் நோட் மட்டும் எடுத்துட்டு வந்து, டிசென்ட் நோட்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு அப்சர்வேஷன் தான், அந்த அப்சர்வேஷன் நோட் எடுத்துட்டு வந்து இதை காட்டி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நெக்ஸ்ட் டே திரும்ப வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே திரும்ப வந்து அந்த ஹியரிங் நடக்கிறப்போ ஹீமா கோலி அப்படிங்கிற ஜட்ஜ் வந்து இல்ல அதுக்கு ஹார்ட் பீட் இருக்கு, அது ஒரு வயபிள் ஃபீட்டஸா இருந்தா ஐ வில் நாட் அபார்ட் அப்படிங்கிற, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், எனக்கு என்னோட ஜுடிஷியல் கன்சர்ன்ஸ் வில் நாட் அலோவ் டு ஸ்டாப் தி ஹார்ட் பீட் ஆஃப் அ வயபிள் ஃபீட்டஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீமா கோலி பேக்ட் ஆஃப். நகரத்னா கண்டினியூடு ஹர் டெசிஷன். கண்டிப்பா இட்ஸ் மதர்ஸ் சாய்ஸ் தான், அம்மா முடிவு பண்ணிட்டா அதுக்கு மேல யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ அபார்ஷன் பண்ணிடலான்னு 1-1 ஆயிடுச்சு இப்போ ஜட்மெண்ட். முந்தின நாள் ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க அந்த டாக்டரோட ஒரு விஷயத்தினால தேவை. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, திரும்ப வந்து கேஸ் வந்து அவங்களை நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுனால என்ன ஆயிடுச்சு, கேஸ் ஹையர் ஜட்ஜ் பெஞ்சுக்கு போயிடுச்சு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையில ஒரு பெஞ்ச் போடுறாங்க. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட தலைமையில இருக்க பெஞ்ச் வந்து இப்போ 3 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் உள்ளபடி பாத்தீங்கன்னா ஃபீட்டஸ் அப்நார்மலா இருந்தாலோ இல்ல மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். அக்கார்டிங் டு திஸ் ரிப்போர்ட் நீங்க சாப்பிட்ற டிப்ரெஷன் டேப்லெட்ஸ்னால பேபிக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு வந்து அதே மாதிரி பேபியும் வந்து வயபிளா தான் இருக்கு. ஸோ நீங்க பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ணி பேபியை பெற்றுக்கிட்டா பேபி வில் பி ஹெல்தி பேபி, ஸோ வி கேன் நாட் அபார்ட் திஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல வந்து எக்ஸ்பிளிசிட்டா ரைட் ஆஃப் தி அன்பார்ன் சைல்டு பத்தி பேசல, பட் இந்த ஜட்மெண்ட்குள்ள இம்ப்ளிசிட்டா அது ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதனால என்ன ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னா, ரைட் ஆஃப் தி அன்பார்ன் சைல்டு வெர்சஸ் ரைட் ஆஃப் தி மதர் அப்படிங்கிற இந்த டிபேட் வந்து ஓப்பன் அப் ஆகுது. ஸோ ப்ரோ லைஃப் வெர்சஸ் ப்ரோ சாய்ஸ்னு ஒரு டிபேட் போகும். ரைட் ஆஃப் தி அன்பார்ன் சைல்டு வெர்சஸ் ரைட் ஆஃப் தி மதர்ஸ் அட்டானமி, பாடிலி அட்டானமி அப்படிங்கிற இந்த ஒரு டிபேட் வந்து ஓப்பன் அப் ஆகுது. ஸோ இந்த டிபேட் ஓப்பன் அப் ஆகுறப்போ மெயினா வந்து இந்த இதுக்கு 2 தரப்பு இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா இஸ் நாட் ரிக்ரெசிவ் கண்ட்ரி பிகாஸ் வி ஆர் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் கண்ட்ரி டு ஹேவ் த எம்டிசி ஆக்ட். மெடிக்கல் டெர்மினேஷன் எம்டிபி ஆக்ட் வந்து நம்ம 1971 கொண்டு வரோம்.
சாந்தி லால் ஷா கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி இந்திரா காந்தி வந்த பிறகு சாந்தி லால் ஷா கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கிட்ட இல்ல, அபார்ஷன் ரைட்டே இல்லை. இந்திரா காந்தி வந்த பிறகு தான் அது வருது. ஸோ தட்ஸ் வை வி நீட் ஃபீமேல் லீடர்ஸ், தென் ஒன்லி தில் திங்க் அபவுட் உமன். ஸோ இந்திரா காந்தியோட தலைமையில சாந்தி லால் ஷா கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி தான் வந்து தே ஆர் கிவிங் ரெக்கமெண்டேஷன் தட் we need to give abortion rights in India. அது வரைக்கும் abortion is prohibited in India. 1971 வரைக்கும் இந்தியாவில் abortion is prohibited, ஜெயில் தண்டனைலாம் இருக்கு. ஸோ 1971 தான் எம்டிபி ஆக்டை வந்து பாஸ் பண்ணி அப் டு 12 வீக்ஸ் யூ கேன் அபார்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 12 வீக்ஸ் டு 20 வீக்ஸ்க்குள்ள போனோம்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் கெட் தி அட்வைஸ் ஆஃப் தி மெடிக்கல் கமிஷன். அபவுட் 20 வீக்ஸ் இட் இஸ் நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி தான் பழைய எம்டிசிபி ஆக்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல நம்ம ஆல்ரெடி வந்து வி ஆர் பயனியர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அபார்ஷன் தான். நம்ம வந்து we are not as regressive as United States of America which prohibited abortion. நம்ம வந்து ப்ரோக்ரெசிவான நாடு தான். இப்போ ரோ வெர்சஸ் வேடுங்கிற ஜட்மெண்ட்ல அங்க கொஞ்சம் பூமர்னஸ் அதிகமானதுனால அந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து பூமர் ஜட்ஜஸோட மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. எங்க அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல, சரியா? அதனால என்ன ஆயிடுச்சு, அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல தி ப்ராஹிபிட்டட் அபார்ஷன் தர். 1971 ரோ வெர்சஸ் வேட் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்ல அமெரிக்கால அபார்ஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அந்த ஜட்மெண்ட் ஓவர் ரைட் பண்ணிருப்பாங்க. ஓவர் ரைட் பண்ணி தேர் இஸ் நோ மோர் அபார்ஷன் அவைலபிள் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆக்கிட்டாங்க. பட் அங்க ஃபெடரல் கண்ட்ரிங்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் தி பவர்ஸ். ஸோ ரெஸ்பெக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் எனாக்டிங் தி லாஸ் அண்ட் கிவிங் அபார்ஷன் தேர் நோ அட் பிரசன்ட். ஸோ நம்ம அந்த மாதிரி அமெரிக்கா மாதிரிலாம் ஆகல. நம்ம ஊர்ல அலௌடு தான், அப் டு 24 வீக்ஸ் அலௌடு. 24 வீக்ஸுக்கு மேல போறப்போ தான் வி ஹாவ் டு கொஸ்டின் அ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டைரக்டா இந்த ஏன் 24 வீக்ஸ் அப்படிங்கிற அந்த லாஜிக் வருது அப்படிங்கிற கொஸ்டின்குள்ள நம்ம போறோம். ஸோ அந்த கொஸ்டின்குள்ள நம்ம இப்போ ஏன் 24 வீக்ஸ் செலக்ட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. ஏதோ ஒரு ரீசனால தான் 20 வீக்ஸ் 24 வீக்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ் என்னென்ன, ஏன் அப்படி ஒரு லா வருது, எதுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்ப்போம், சரியா? ஸோ ஐ திங்க் ஸோ யூ வுட் ஹவ் காட் தி பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் என்டையர் இன்சிடென்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்டுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த ஆக்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஸ்லைடு மாறிச்சான்னு ஆன்லைன் பீப்புளுக்கு பாருங்க. ஆல்ரெடி வந்து இந்த ஆக்ட்ல வந்து நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, அப் டு 12 வீக்ஸ் இட் இஸ் ப்ராஹிபிட்டட், இட் இஸ் அலவுட். 12 வீக்ஸ் டு 20 வீக்ஸ் ஹேவ் டு கோ அண்ட் கெட் தி அட்வைஸ் ஆஃப் தி மெடிக்கல் போர்ட். இங்க பாருங்க, எம்டிபி ஆக்ட்ல வந்து அப் டு 12 வீக்ஸ் வந்து அட்வைஸ் ஆஃப் 1 டாக்டர், more than 12 to 20 weeks advice of 2 doctors, more than 20 weeks it was prohibited in 71 act. நம்ம 2020ல பில்லு கொண்டு வரப்போ என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, அப் டு 20 வீக்ஸ் வரைக்கும் 1 டாக்டரே முடிவு பண்ணி அபார்ட் பண்ணிடலாம். 20 to 24 வீக்ஸ் போச்சுன்னா தான் 2 டாக்டர்ஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. அண்ட் சம் கேட்டகரி ஆஃப் பிரெக்னன்ட் உமனுக்கு மட்டும் தான் அது அலவுட். அப் டு 20 வீக்ஸ் எனி உமன் கேன் கோ, தே கேன் கெட் அபார்ட்டட். 20 வீக்ஸ் வரைக்கும் வித் 1 டாக்டர் தே கேன் டேக் தி டிசிஷன், தே கேன் அபார்ட். பட் 20 வீக்ஸ்க்கு மேல போகும்போது 20 to 24 வீக்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா 2 டாக்டர்ஸோட அட்வைஸ்ல தான் இது பண்ணணும். அண்ட் ஒன்லி ஃபார் அ செலக்டிவ் உமன் தான் அலவுட் அப்படின்றாங்க. யார் அந்த செலக்டிவ் உமன் அப்படிங்கிறத டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனா மாத்துறாங்க. டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் என்னதுன்னா, கவர்மெண்ட் வில் டிசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ரூல்ஸ் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்து யார் யாருக்கு தராங்க அப்படின்னா, மேரிட் உமனுக்கு தான் தராங்க. உங்களுக்கு புரியுதா? என்னென்ன கண்டிஷன்ஸ் தராங்கிறத நான் லிஸ்ட் காட்டுறேன். மேரிட் உமன், ரேப் சர்வைவர்ஸ், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க, தவிர அது அன்மேரிட் உமனே இல்லை ஃபர்ஸ்ட் இது கொண்டு வரும்போது. ஸோ இந்த ஆக்ட் 2021 பாஸ் ஆகுது. கவர்மெண்ட் வந்து எம்டிபி ரூல்ஸ் கொண்டு வராங்க. 20 to 24 வீக்ஸ் யாருக்கு அலவுட்னா, மேரிட் உமன், ரேப் சர்வைவர்ஸ், அப்புறமா வந்து பிரெக்னன்சி டைம்ல டைவர்ஸ் ஆன உமன்ஸ், இவங்களுக்குலாம் மட்டும் தான் ஓப்பன் அப் பண்றாங்க. அன்மேரிட் உமனுக்கு அலவுட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து அந்த டைம்ல ஒரு இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் ஒரு அன்மேரிட் உமன், சிங்கிள் உமன் ஹூ வாஸ் அன்மேரிட், ஹூ வாஸ் இன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அவங்க போயிட்டு நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், ஆனா நான் 20 வீக்ஸ்க்கு மேல இருக்கிறதுனால எனக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அப்போ இதே சந்திரசூட் தான் வந்து ஹி வாஸ் நாட் சீஃப் ஜஸ்டிஸ் எட், அவர் இருக்கிற ஒரு நார்மல் பெஞ்சுக்கு போறப்போ சந்திரசூட் தான் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, அண்டர் ஆர்டிகல் 21 இட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் அ உமன் டு கெட் தி அபார்ஷன். அண்ட் ஆர்டிகல் 14 படி மேரிட் அன்மேரிடுக்கு பிரிக்கிறது தப்பு, ஏன்னா அன்மேரிட் உமன் பிரெக்னென்ட் ஆகலாம். ஸோ தட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆர்டிகல் 14 அகெயின்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறதுனால சேம் சந்திரசூட் செட் தட் right to female bodily autonomy of a woman is a fundamental right which is implicit under article 21 of the constitution அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் தராரு. அந்த ஜட்மெண்ட் வந்தப்போ நம்ம 87th எடிஷன்ல 5 எடிட்டோரியல்ஸ் நடத்தணும். உங்களுக்கு புரியுதா? அதுவும் இருக்கு அந்த கதையெல்லாம். ஸோ அந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட் அப்படின்னு. ஸோ நவ் இட் இஸ் அலவுட் டு ஆல் தி உமன் ஆஃப்டர் அப் டு 24. இந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, மோர் தென் 24 போகுது, அங்கதான் பிரச்சனை வருது. மோர் தென் 24னா மெடிக்கல் போர்டு அப்படிங்கிறது போடணும், ஃபீட்டல் அப்நார்மாலிட்டி கொடுக்கணும். இந்த மெடிக்கல் போர்டுக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னா, கைனகாலஜிஸ்ட் இருக்கணும்,
பீடியாட்ரிஷியன் இருக்கணும், ரேடியாலஜிஸ்ட், சோனாலஜிஸ்ட். ரேடியாலஜிஸ்ட்னா அவர் தான் ஸ்கேன் எடுக்கிறவர். சோனாலஜிஸ்ட் இருக்கணும். அதர் மெம்பர்ஸ் நோட்டிஃபைட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க இருக்கணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் ரிவீல் பண்ணக்கூடாது, அண்ட் இட்ஸ் பிரைவேட். யார் அபார்ஷன் பண்றாங்க, யார் அந்த இதுக்கு வந்தாங்கிறது ஹாஸ்பிட்டல் ரிவீல் பண்ணக்கூடாது, அன்லஸ் ஆர் அன்டில் டு அ லீகல் அத்தாரிட்டி. கவர்மெண்ட் கிட்ட லீகல் அத்தாரிட்டி கிட்ட தான் ரிவீல் பண்ணணும், பப்ளிக் ரிவீல் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த கேஸோட பேரு எக்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். எக்ஸ் தான் இருக்கும், பேர் இருக்காது. ஸோ இதான் வந்து பிரீஃப் இது. ஸோ இந்த நம்மளோட மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட்ல வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க பார்ப்போம். இல்ல என்னென்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னா, ரேப் சர்வைவர்ஸ்க்கு அப் டு 24 வீக்ஸ் தான் அலோடா இருக்கு. வாட் இஃப் ரேப் சர்வைவருக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ்ல 26 வீக்ல வராங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு அபார்ஷன் இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வரல. இந்தியாவில் யாரா இருந்தாலும் 24 வீக்ஸ் தான் வருது. ரேப்னால ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டு அவங்க அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க 24 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம அபார்ட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஸோ அந்த ஒரு கிரே ஏரியா வந்து இது இருக்கு. ஸோ திஸ் பிடிஎஃப் ஐம் டேக்கிங் ஃப்ரம் பிஆர்எஸ். ஃபர்ஸ்ட் அட்டம் படிக்கிறவங்களுக்கு இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். PRS is a research institute who will be doing the legislative research. PRS நீங்க எந்த ஒரு ஆக்ட் எந்த ஒரு பில் பத்தி படிக்கணும்னாலும் go to PRS and study about it. That's the best source to study. அதுல லெஜிஸ்லேட்டிவ் பிரீஃப் அப்படிங்கிற எல்லா ஆக்ட் பத்தியும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பிரீஃப்னு. அதுல என்ன இருக்குன்னா, புது ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, பழைய ஆக்ட்ல இருந்து என்னென்னலாம் மாறி இருக்கு, புது ஆக்ட்ல இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, புது ஆக்ட்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன. ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு தேவைப்படுற எல்லாமே இந்த PRS வெப்சைட்ல கிடைக்கும். ஸோ ஆல் தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் கேன் கோ அண்ட் சி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து ரேப் சர்வைவர்ஸ்க்கு ஆஃப்டர் 24 வீக்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற இந்த இஷ்யூ வந்து ரைஸ் பண்றாங்க. கேட்டகரிஸ் ஆஃப் உமன் ஹூ கேன் டெர்மினேட் பிரெக்னன்சி பிட்வீன் 20 to 24 வீக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கோம். பட் கவர்மெண்ட் வந்து அது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனா கொடுக்கறதுனால அது ஒரு பிரச்சனை. அதனால தான் அன்மேரிட் உமனுக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு. திஸ் பிடிஎஃப் இஸ் பிஃபோர் த சந்திரசூட் ஜட்மெண்ட். ஸோ அப்போ அன்மேரிட் உமனுக்கு இல்லை, அது ஒரு கிரிட்டிசிசமா ரெண்டாவதா போடுறோம். மெடிக்கல் போர்ட் டெசிஷன். மெடிக்கல் போர்டு எத்தனை நாளுக்குள்ள முடிவு எடுக்கணும்? இப்போ நம்மளோட மெடிக்கல் போர்டு விச் எய்ம்ஸ் இந்த கேஸ்ல இருக்க மெடிக்கல் போர்டு தேர் ஆர் வெரி சென்சிட்டிவ். இவங்க வந்து வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் மெடிக்கல் போர்டை போட்டு அந்த டேவே கொடுத்துட்டாங்க, ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரே நாள்ல முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ரிப்போர்ட்டுக்கு ரெண்டாவது நாள் ஆச்சு. சந்திரசூதோட அப்பீலுக்கு போறப்போ ரெண்டாவது நாள் ஆச்சு. ஸோ ஒரே நாள்ல முடிக்கிறாங்க. பட் வாட் இஃப் தட் மெடிக்கல் தேர் இஸ் நோ டைம் ஃப்ரேம் கிவன் டு தி மெடிக்கல் போர்டு? ஏன்னா இது வந்து இட்ஸ் அ டைம் டெசிஷன்ல. ஸோ டைம் டெசிஷனா இருக்கிறதுனால மெடிக்கல் போர்ட் ஷுட் ஆக்ட் ஆன் வித்தின் 1 day, வித்தின் 2 day அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. அண்ட் இட்ஸ் அன்கிளியர் இஃப் தி டிரான்ஸ்ஜெண்டர் மேடம். ஏன்னா ஆக்ட்ல வந்து பிரெக்னென்ட் உமன் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, டிரான்ஸ் உமன், டிரான்ஸ் மென் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிஸ் தான் நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் தெரப்பி பார்க்குறோம். வி டிஸ்கஸ் அபவுட் தி LGBTQ மேரேஜ் ரைட்ஸ் ஆல்சோ ஃபியூ வீக்ஸ் பேக். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, டிரான்ஸ் மேன் அப்படிங்கிறது யாரு? டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் டிவைடட் இன்டு 2, டிரான்ஸ் மேன் அண்ட் டிரான்ஸ் உமன். டிரான்ஸ் உமன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, பிறக்கிறப்போ மேலா இருந்து அப்புறம் தே ஆர் ஐடென்டிஃபைங் தெம்செல்ஸ் அஸ் ஃபீமேல், அண்டர்கோயிங் தி தெரப்பி அண்ட் தென் பிகமிங் அ உமன். அவங்க தான் வந்து டிரான்ஸ் உமன். டிரான்ஸ் மென்னுங்கிறவங்க யாருன்னா, பிறக்கிறப்போ தே பார்ன் அஸ் ஃபீமேல், அப்புறமா they are getting the female of a boy. So அதனால they are undergoing therapy and undergoing the surgeries and becoming a boy. Then scientifically trans men can get pregnant because they are having uterus. To get pregnant you need uterus. But trans men might have uterus. ஏன்னா பிறக்கிறப்போ they are women. ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த யூட்ரஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால வாட் இஃப் அ டிரான்ஸ் மேன் இஸ் கெட்டிங் பிரெக்னென்ட் ஆக்சிடென்டலி அண்ட் அவங்க அபார்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு அலௌடா அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா நம்ம ஆக்ட்ல பிரெக்னென்ட் உமன் தான் இருக்கு, டிரான்ஸ் உமன் இல்ல டிரான்ஸ் மேன் இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இஷ்யூ இருக்கு. அண்ட் இந்தியாவில் அன்அவைலபிலிட்டி ஆஃப் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் இஸ் அ வெரி பிக் கன்சர்ன். என்னதான் அபார்ஷன் ஆக்ட் இருந்தாலும் அந்த அபார்ஷன் பண்றதுக்கான குவாலிஃபைட் கைனகாலஜிஸ்ட் இருக்காங்களா இந்தியாவில்? அதுதான் அங்க பிரச்சனையா இருக்கு. இது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. என்ன டேட்டா அப்படின்னா, maternal mortality and morbidity is and unsafe abortions are increasing in India. According to 2018 statistics, இந்தியாவில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் கம்யூனிட்டி ஹெல்த் கிளினிக்ஸ் இருக்குல்ல, ரூரல் ஏரியாஸ்ல இருக்க கம்யூனிட்டி ஹெல்த் கிளினிக்ஸ்ல இந்தியா ஃபுல்லாவே 1300 கைனகாலஜிஸ்ட் தான் இருக்காங்க. 1300 கைனகாலஜிஸ்ட் ஃபார் என்டையர் ரூரல் இந்தியா. ஸோ ரூரல் இந்தியாவில் வேர் ஹேவிங் 60% பாப்புலேஷன் கிட்டத்தட்ட. பட் 1300 கைனகாலஜிஸ்ட் தான் இருக்காங்க, விச் இஸ் நாட் இனஃப். ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ஷார்ட் ஃபால்ல இருக்கு. ஸோ எவ்வளோ இருக்கணும்னா நமக்கு 5300 இருக்கணும், பட் 1300 தான் இருக்காங்க. ஸோ தட் இஸ் 4000 ஷார்ட் ஃபால். 75% ஆஃப் ஷார்டேஜ் இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, 53% ஆஃப் அபார்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் டாக்டர்ஸ், விச் மீன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் தி 47% அபார்ஷன் யார் பண்றாங்க அப்படின்னா, நர்ஸ், ஆக்சிலரி மிட்வைஃப் அண்ட் தாய்ஸ். ஸோ தாய்ஸ்னா யாருன்னா, கிராமத்துல இருக்கிற அந்த மருத்துவச்சி அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல, ட்ரெடிஷ்னலா மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பாட்டிகள், அவங்கள தான் தாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இவங்க எல்லாம் வந்து மிச்சம் இருக்கிற 43% வந்து பண்றாங்க.
ஸோ அந்த 47% பண்றாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது அவசியம். அவங்க வந்து ஏதாவது ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா தட் வில் காஸ் அ வெரி பிக் டேமேஜ் டு தி உமன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வி நீட் டு ப்ரொவைட் ட்ரைனிங். ஸோ நம்ம என்னதான் லா கொண்டு வந்துட்டாலும் அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கிரிட்டிசிசம் இன் தி எம்டிசி ஆக்ட். பிஃபோர் கோயிங் இன் டு தி கேஸ் ஜட்மெண்ட்குள்ளே நான் இன்னும் வரல, இன்னும் எம்டிபி ஆக்ட்ல தான் இருக்கேன். அதுல இருக்க கிரிட்டிசிசம் தான் பாக்குறோம், அதுல இருக்க இஷ்யூஸ் தான் பாக்குறோம். ஸோ புரிஞ்சுச்சா? ஸ்லைடு மட்டும் மாறுதான் யாராவது பாருங்க. இப்போ வாங்க, இப்போதான் வந்து நம்ம வந்து இந்த கேஸ்க்குள்ளே போறோம். கேஸ்ல பெருசா எதுவுமே இல்லை. கேஸ் வந்து சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நம்ம நான் இந்த ஜட்ஜ் என்ன சொன்னாரு, அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாரு அப்படிலாம் இல்லை. ஸோ இது வந்து இந்த வருஷம் அந்த சுரித் பார்ட்சாதி ஆர்டிகல் இந்த மந்த் வீக் வந்துச்சு. அண்ட் இந்த கேஸ் நடக்கிறப்போ எஃபெக்டிவ் வந்துச்சு. அண்ட் தேர் வாஸ் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ட் இன் எக்ஸ்பிரஸ் இந்த கேஸ் நடக்கிறப்போ. ஏன்னா இது October 16 நடந்தது. இது நடந்து முடிஞ்சு 2 weeks ஆயிடுச்சு. ஸோ GS1ல உமன், GS2ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், GS4ல எத்திக்ஸ், இந்த 4 ஏரியாலையும் இது வந்து ரெலவென்ட் டாபிக். ஏன்னா GS1ல உமன் இருக்கு, GS2ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அபார்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரைட் கிவன் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சந்திரசூட் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. GS4 எத்திக்ஸ்ல வெதர் இட் இஸ் எத்திக்கல் டு அபார்ட் அ பேபி விச் இஸ் ஹேவிங் அ ஹார்ட் பீட், அது வந்து ஒரு எத்திக்கல் கொஸ்டினா பாக்குறாங்க. ஸோ ரைட் ஆஃப் தி அன்பார்ன் சைல்ட் அண்ட் பாடிலி அட்டானமி ஆஃப் மதர். ஸோ 1990ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 60 கண்ட்ரீஸ்ல வந்து வேர் அபார்ஷன் வாஸ் ப்ராஹிபிட்டட் தே லீகலைஸ்ட் இட், எக்ஸப்ட் ஃபார் 4 countries லைக் USA, எல் சால்வடார், நிகர்குவா அண்ட் போலாண்ட். இந்த 4 நாடுகள்ல என்ன பண்ணிருக்காங்க, பேக்வர்டா போயிருக்காங்க. அபார்ஷன் ரைட்ஸ் இருந்ததை கேன்சல் பண்ணிருக்காங்க. அது இந்த 4 நாடுகள். பட் 1990ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா more than 60 countries have legalized it. At present வந்து 67% of the countries in the world they are allowing abortions at various weeks. ஒரு ஊர்ல ஒரு வீக் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஒரு ஊர்ல 12 week இருக்கு, ஒரு ஊர்ல 17 week இருக்கு, இந்தியாவில் 24 week இருக்கு. இது மாதிரி வீக்ஸ் தான் மாறுதே தவிர அபார்ஷன் இஸ் அலௌடு 67% ஆஃப் கண்ட்ரி. பட் இன்னும் 33% ஆஃப் கண்ட்ரீஸ்ல அலௌடு இல்லை. ஓகே, பிகாஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ரீசன்ஸ். இதுக்கு மெயின் காரணம் என்னதுன்னா ரிலீஜியஸ் ரீசன். Religions, certain religions is prohibiting abortion and it is prohibiting religious rights. So ஒரு சில ரிலீஜன்லாம் என்ன இருக்குன்னா ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸை ப்ராஹிபிட் பண்றாங்க, கான்ட்ராசெப்டிவா ப்ராஹிபிட் பண்றாங்க. இறைவன் கொடுத்த வரம் தான் குழந்தை, அந்த குழந்தையை தடுப்பதற்கு உரிமை உனக்கு ஏது உண்டு அப்படின்னு அந்த மதங்கள்ல சொல்லி இருக்கிறதுனால தடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து தே டோன்ட் யூஸ் கான்ட்ராசெப்டிவ்ஸ், தே டோன்ட் டூ ஃபேமிலி பிளானிங், தே டோன்ட் டூ அலவ் அபார்ஷன்ஸ். ஸோ இதனால என்ன ஆகுது, அபார்ஷனை இல்லீகலா வச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து அதனால வந்து இப்போ யூஎஸ்ஏல அது ரிவர்ஸ் ஆனது காரணமும் அதுதான். உங்களுக்கு புரியுதா? கன்சர்வேட்டிவ்னஸ் இந்த பெஞ்ச் அதிகமானதுனால 33% ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல அது ப்ராஹிபிட்டடா இருக்கிறது காரணமும் ரிலீஜன் தான், வேற எதுவும். ஸோ இந்த வீக்ஸ் லிமிட் எங்கேருந்து வருது அப்படிங்கிற இந்த அடுத்த கொஸ்டின் கொள்ள போறோம். ஒரு சில ஊர்ல வந்து வயபிள் ஹார்ட் பீட் ரூல் அப்படிங்கிற ரூல் வைக்கிறாங்க. வயபிள் ஹார்ட் பீட் ரூல்னா என்னன்னா, அந்த போட்டோஸ்க்கு ஒரு வயபிள் ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னா அதை அபார்ட் பண்ணக்கூடாது, அது வயபிள் ஹார்ட் பீட் வரதுக்கு முன்னாடி அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எப்போ வயபிள் ஹார்ட் பீட் வருதுங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லை. இன்னும் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் 6th weeksல இருந்தே யூ கேன் லிசன் டு தி ஹார்ட் பீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இதுல வந்து 12th weeksல இருந்தே யூ கேன் லிசன் சொல்றதுனால அங்க இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ வயபிள் ஹார்ட் பீட் ரூல் இஸ் நோ மோர் அ அலௌட் திங். உங்களுக்கு புரியுதா? ஸோ வயபிள் ஹார்ட் பீட் ரூல் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஹார்ட் பீட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியுது. ஸோ கண்டுபிடிக்க முடியாத டைம்ல இருந்த ரூல்ஸை வச்சுக்கிட்டு நிறைய ஆக்ட்ல ப்ராஹிபிட் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர்ல ஏன் 24 அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா இந்த ரூல்னால. போர்ட்டல் வயபிலிட்டி ரூல். போர்ட்டல் வயபிலிட்டி ரூல் என்னதுன்னா, சர்வைபிலிட்டி ஆஃப் தி ஃபோட்டோஸ் அவுட் சைட் தி வூம். ஸோ போர்ட்டல் வயபிலிட்டி ரூல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, 24 weeksக்கு அப்புறமா ஒரு பேபி வில் பி வயபிள் அண்ட் அப்போ அது வந்து அந்த லைக் எப்போ வரைக்கும் அபார்ஷன் அலௌட் அப்படின்னா, அது அம்மாவோட டிபெண்டன்சி இருக்கிற வரைக்கும் அபார்ஷன் இஸ் அலௌட். ஸோ அம்மாவோட டிபெண்டன்சி என்னன்னா, ஒன்லி இன் யூட்ரஸ் இட் கேன் சர்வைவ். அந்த யூட்ரஸ்குள்ள தான் அது சர்வைவ் ஆகணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கிற வரைக்கும் அபார்ஷன் இஸ் அலௌட். ஏன்னா மதர் இஸ் தேர். ஸோ இட் இஸ் நாட் அ செப்பரேட் என்டிட்டி, இட்ஸ் பார்ட் ஆஃப் மதர். ஸோ மதர் கேன் டேக் இட். ஸோ மதருக்கு ரைட்ஸ் இருக்கு, இட்ஸ் ஹர் பாடி, ஷீ இஸ் ஹேவிங் ஆல் த டெசிஷன் டு டேக். போர்ட்டல் வயபிலிட்டி ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் த ஃபோட்டோஸ் ஹஸ் டெவலப்டு டு சச் எக்ஸ்டென்ட் தட் ஈவன் வித்வுட் மதர் இட் கேன் சர்வைவ். அப்போ அது வெளியே வந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி மூலமா அதால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னா தென் அபார்ஷன் ஷுட் நாட் பி அலௌட். ஸோ அந்த போர்ட்டல் வயபிலிட்டி ரூல்ல தான் வந்து நம்ம ஊர்ல 24 weeks இருக்கிறதாகவும், அதே மாதிரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்ல வந்து 27 weeks இருக்கு. ஸோ அந்த போர்ட்டல் வயபிலிட்டி ரூல்ல ஒரு ரூல் இருக்கு.
இப்போ என்ன இதுல என்ன கிரிட்டிசம் வைக்கிறாங்க அப்படின்னா, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக போர்ட்டல் வயபிலிட்டிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வரும். உங்களுக்கு புரியுதா? இப்போ 24 வீக்ஸ் இருக்குது, நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், 3 மாசத்துலயே வெளியே எடுத்து இன்குபேட்டர்ல வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. ஏதோ ஒரு படம் கூட வந்தது, யசோதான்னு ஒரு படம் வந்துச்சா, சமந்தா படம் ஒன்று வந்துச்சு. அதுல இதுதான் காட்டியிருப்பாங்க. என்னதுன்னா, பேபி இஸ் டோட்டலி க்ரோயிங் அப் இன் தி ஆர்டிஃபிஷியல் womb. ஸோ அந்த அந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அப்போ இந்த ரூலே இருக்காதுல்ல. அப்போ 3வது மாசமே வெளியே நீங்க எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ 3வது மாசம் வரைக்கும் தான் அபார்ஷன் அலோவ் பண்ணுமா அப்படிங்கிற இந்த கொஸ்டினும் இந்த ரூல் மேல கிரிட்டிசம் இருக்கு. ஸோ இந்த போர்ட்டல் வயபிலிட்டி அப்படிங்கிற இந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு தான் சந்திரசூட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏம்பா நீயாப்பா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி நாடே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காரு சிஜிஐ. ஸோ எம்டிபி ஆக்ட்ல யார் யாருக்குள்ள அலௌட் அப்படிங்கறத நான் இங்க போட்டிருக்கேன். 20 to 24 வீக்ஸ் கவர்மெண்ட் வந்து அந்த ரூல்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணாங்கல்ல டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்ல, சர்வைவர்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் ரேப் ஆர் இன்செஸ்ட் இவங்களுக்கு வந்து 20 to 24 வீக்ஸ் அலௌடு. இன்செஸ்ட்னா வந்து வித்தின் த சேம் ஃபேமிலினால பிரெக்னன்சி வருது, பிட்வீன் தி சிப்ளிங்ஸ் அண்ட் பிட்வீன் தி பேரண்ட் அண்ட் டாட்டர், ஃபாதர் அண்ட் டாட்டர், இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல பிரெக்னன்சி வந்து தான் இன்செஸ்ட். மைனர்ஸ்க்கு அலௌடு. அதே மாதிரி வந்து சேஞ்ச் இன் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் டியூரிங் பிரெக்னன்சி அப்போ விடோஹுட்டோ இல்லை டைவர்ஸோ அவங்க நடந்து இருந்துச்சுன்னா அப்போ 20 to 24 வீக்ஸ் அலௌடு. அப்புறம் உமன் வித் பிசிக்கல் டிசபிலிட்டிஸ், அது வந்து ஆஸ் பர் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். மென்டலி இல் உமன் அண்ட் மென்டல் ரிட்டார்டேஷன், ஃபீட்டல் மால் ஃபங்க்ஷன், அதனால மதருக்கு வந்து சப்ஸ்டான்ஷியல் ரிஸ்க் இருக்கு. உமன் இன் பிரெக்னன்சி இன் ஹியூமானிட்டேரியன் செட்டிங்ஸ் ஆர் டிசாஸ்டர்ஸ். இந்த டிசாஸ்டர்ஸ் அண்ட் கிரைசிஸ்ல இருக்கிற, இப்போ ஒரு வார் ஜோன்ல இருக்கிற உமனோ, டிசாஸ்டர்ஸ் அஃபெக்டட் ரீஜன்ல இருக்க உமனோ, ஒரு ஆக்சிடென்ட்ல அஃபெக்ட் ஆயிருக்க உமனோ, இவங்களுக்குலாம் அலௌட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எம்டிபி 2021 அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறமா எம்டிபி 2021 ரூல்ஸ் கீழே இது கொண்டு வந்திருக்காங்க. இதுல அன்மேரிட் உமன் இல்லை. உங்களுக்கு புரியுதா? அன்மேரிட் நார்மல் அன்மேரிட் உமன் வித் கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது இல்லை. அதுதான் கிரிட்டிசிசமா இருந்தது. அதை தான் சந்திரசூட் வந்து என்ன பண்றாரு, 2022 ஜட்மெண்ட்ல he is allowing unmarried women also are having rights to abort up to 24 weeks அப்படிங்கிறது. ஸோ இது அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த ரூல்ஸ். கிளியரா? இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கோங்க. இது பிலிம்ஸ்ல வருமானு தெரியல, பட் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஆஹா 11 மணி ஆகுது. 12 மணிக்குள்ள நான் முடிக்கணும். முன்னாடியாவது நைட்டு போமா, நைட்டு ஃபுல்லாக நம்ம எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கலாம். இப்போ காலையில் நடத்துறோமா, அன்டைமா இருக்கு. நாலாவது எடிட்டோரியல் கொஞ்சம் பெருசா இருக்குமே. கவலைப்படாதீங்க, 12 மணிக்குள்ள முடிக்கல. இந்த படையப்பாவோட மூச்சு நின்னு போச்சுன்னு அர்த்தம். சரியா? சோ இப்போ நம்ம கேஸ்குள்ள குயிக்கா பாத்துடலாம். ஒண்ணும் நம்ம எல்லாம் பேசியாச்சு, நான் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப சும்மா வந்து பாத்துட்டு போயிடலாம். எக்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் held that women fell outside the scope of MTP Act. Court said that the statute permitted termination of pregnancy beyond 24 weeks only in cases of fetus abnormality and where woman's life is under direct threat. உமனோட லைஃப் டைரக்ட் த்ரெட்ல இருந்தாலோ இல்ல போர்ட்டல் அப்நார்மாலிட்டி இருந்தாலும் தான் அலௌடு. பட் உங்களுக்கு போர்ட்டல் நார்மலா இருக்கு, உங்களோட ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால we are not giving அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ஸ் டாக்டர்ஸ் would have to terminate a viable fetus is viable, ஸோ அதனால வந்து கோர்ட் ரிஜெக்டட் தி plea to exercise the extraordinary powers. இதுதான் கேஸ்ல நடக்குது. When fetus is capable of surviving outside the mother's uterus, woman's rights to choose is extinguished அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜஸ்டிஸ் கோலி என்ன சொன்னாங்கன்னா, மை ஜுடிஷியல் கன்சைன்ஸ் இஸ் நாட் அலோவிங் டு பர்மிட் தி அபார்ஷன் ஆஃப் அ ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்றாங்க. நாகரத்னா என்ன சொல்றாங்கன்னா, ஷீ இஸ் அலோவிங், held that the petitioner's decision must be respected. Woman's choice was paramount and her rights to reproductive health is included a right to abortion. What is more, when the fetus is dependent on mother and cannot be recognized as an individual personality, குழந்தை பிறக்கிற வரைக்கும் it is dependent on mother தான். அதனால நம்ம கான்ஸ்டியூஷன்ல அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியா ரெகக்னைஸ் பண்ணல. கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ்க்கு தான் இருக்கே தவிர டிபெண்டன்டான இந்த ஃபீட்டஸ்க்கு இல்ல. பிகாஸ் தட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், ஸ்டில் தட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் மதர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து இவங்களுடைய கேஸ்ல சொன்ன விஷயங்கள். ஓகே, ஜுடிஷியல் கன்சைன்ஸ் அப்படின்னா என்னன்னு எத்திக்ஸ்ல கேட்கலாம். இந்த டேர்ம் ஜுடிஷியல் கன்சைன்ஸ் விச் வாட் யூ மீன் அபவுட் தி வேர்ட் ஜுடிஷியல் கன்சைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எத்திக்ஸ்ல கேட்டாங்களா, போன வாட்டி கேட்டாங்களா. மாரல் கன்சைன்ஸா, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி
எத்திக்ஸ்ல கேட்டாங்க. மாரல் இன்ட்யூஷன் கரெக்ட். பாருங்க, மாரல் இன்ட்யூஷன் கேட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? மாரல் இன்ட்யூஷன் தானே. இட் இஸ் இன்ட்யூஷன் which is coming because of the morality which is there in the human being. சோ அந்த மாதிரி ஜுடிஷியல் கன்சைன்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். சோ அதனால வந்து நான் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்கும் டெபினிஷன் எழுதும். கோபி சுதாகர்ல வரும்ல, அதுதான் ஞாபகம். The court failed to ask the right questions. இப்போ நம்ம இது வரைக்கும் ஜட்மெண்ட்ஸ் நிறைய அனாலிசிஸ் பார்த்திருக்கோம். எல்லாத்துலயும் என்ன பார்த்தோம் அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்குமே பதில் சொல்லுவாங்க. அதான் ஜட்மெண்ட்ல நடக்கும். இந்த கேஸ்லயே அந்த மாதிரி கொஸ்டின்ஸே நீங்க ரைஸ் பண்ணல, டைரக்டா அபார்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்பதான் சுருதித் பார்த்தாத்தியோட கிரிட்டிசம் வரும். The court failed to ask the right question. என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, does the foetus enjoy an autonomous moral status? நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படியோ இல்ல எம்டிசி ஆக்டுக்குள்ளேயோ ஃபோர்டஸ் வந்து ஒரு தனி இண்டிவிஜுவலா நம்ம ரெகக்னைஸ் பண்றோமா? தனி இண்டிவிஜுவலா இருந்தா தான் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்கு. இங்க தனி இண்டிவிஜுவலா இருக்கிறது உமன் தான், அதனால அவங்களுக்கு தான் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் இருக்கிறத ஃபோர்டஸ்க்கு ரைட்ஸ் இல்ல. தட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அட் அ செப்பரேட் என்டிட்டி. டஸ் இட் ஹாவ் அ லீகல் ஸ்டாண்டிங்? ஸோ எந்த ஆக்ட்லயுமே வந்து ஃபோர்டஸ் ரெகக்னைஸ் பண்ணல, அதுக்கான ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா டிஃபைன் பண்ணல. எம்டிபி ஆக்ட்லயும் அதுக்கான டெஃபினிஷன் இல்ல. இஸ் இட் கேப்பபிள் ஆஃப் எக்ஸசைசிங் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஏன் கேட்கல? கேட்டுட்டு இதுக்கு தானே ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே நடக்கல இந்த கேஸ்ல. இமீடியட்டா வந்து they just took a decision. ஸோ whenever court is going to take ஒரு கேஸ் போதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் கேஸா மாறுறப்போ அவங்களே அவங்களுக்கு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. இந்த கேஸ்ல நம்ம எதுக்கான ஆன்சர் கொடுக்க போறோம் அப்படின்னு. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் அந்த ஜட்மெண்ட்ல இருக்கும். நம்ம எல்ஜிபிடிக்கு ரைட்ஸ்லையும் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், இடபிள்யூஎஸ் கோட்டாலையும் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், டிமானிட்டைசேஷன்ல 6 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். எல்லாத்துலயும் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ஸை பார்த்து அதுக்கான ஆன்சர் தான் ஜட்மெண்டா இருக்கும். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸே இந்த கேஸ்ல அவங்க எடுத்துக்கல அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். ஸோ அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுது. இஸ் எம்டிபி ஆக்ட் அண்ட் எனேபிளிங் லெஜிஸ்லேஷன்? இஃப் த ரைட் டு ஃப்ரீலி மேக் ரீப்ரொடக்டிவ் சாய்ஸஸ் இஸ் ஃபண்டமெண்டல், தென் த பெட்டிஷனர் ஹேஸ் மாரல் ரீசன்ஸ் டு டெர்மினேட். ஏன் மாரல் ரீசன்ஸ் டு டெர்மினேட் இருக்குன்னா, ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் 24 வீக்ஸ் மெடிக்கல் போர்டு வந்து சஜஸ்ட் பண்ணலாம் when there is a fetal abnormality or when mother's health is affected. அதை தாண்டி இன்னொன்று இருக்கும், இன் எனி டைம் இஃப் சிங்கிள் டாக்டர் கன்சிடர்ஸ் டு பி an எமர்ஜென்சி. எமர்ஜென்சி டைம்ல ஒரு டாக்டர் வித்வுட் அப்பாயிண்டிங் எனி போர்ட், இஃப் இட் இஸ் எமர்ஜென்சி a single doctor also can do abortion after 24 weeks if it is an emergency and they have to write the reasons in writing. ஸோ அப்போ இந்த ஆக்டுக்குள்ள என்னவா இருக்குன்னா, இது ஒரு எனேபிளிங் லெஜிஸ்லேஷனா தான் இருக்கு. எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் தராங்க, அபவுட் 24 வீக்ஸ்க்கு எனேபிள் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ ஒரு லெஜிஸ்லேஷனை வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸோட எனேபிள் தான் பண்ணணும். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த லெஜிஸ்லேஷன் வந்து ஒரு எனேபிளிங் லெஜிஸ்லேஷனா பார்க்காம டிசேபிளிங் லெஜிஸ்லேஷனா பார்த்துருக்காங்க. டிசேபிளிங் லெஜிஸ்லேஷனா பார்த்து 24 வீக்ஸ்க்கு மேல உனக்கு கிடையாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு ஜட்மெண்ட்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆக்ட்ல இருக்கிற லெஜிஸ்லேஷனை பார்க்கணும், அது ஒரு எனேபிளிங் லெஜிஸ்லேஷனா பார்த்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை கூட கம்பேர் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை இந்த லெஜிஸ்லேஷன் எனேபிள் பண்ணுதான்னு பார்த்துட்டு அப்படி எனேபிள் பண்ணலாம் ரீஇன்டர்பிரேட் பண்ணணும். இதை தானே போன வருஷம் நீங்க பண்ணீங்க. அன்மேரிட் உமனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இதே சந்திரசூட் தானே நீங்க இப்படி சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21. அப்பயும் அது எனேபிளிங் லெஜிஸ்லேஷன்ல இல்ல தானே அன்மேரிடுன்னு. அன்மேரிடா இல்லாத ஒரு வேர்டு அன்மேரிடு அலவுடு அப்படின்னு சொன்ன அதே சுப்ரீம் கோர்ட் ஏன் இப்போ அப்படி யோசிக்கல அப்படிங்கிறதா ரெண்டாவது கொஸ்டின். ஓகே, the judgment's implicit assertion that foetus is having the constitutional rights. ஆனா இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல அபார்ஷன் லாஸ்லயும் அப்படி ப்ரிமைஸ் இல்ல. ஆர்டிகல் 14 இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஹியூமன்ஸ் அண்ட் கம்பெனிஸ் தான். போர்டஸ் அப்படிங்கிறது தனி ரெகக்னிஷன் இல்ல. 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல உமனுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. இட்ஸ் கன்ஃபர்ட் ஆன் தி பர்சன்ஸ். அண்ட் எம்டிபில தேர் இஸ் நோ டெஃபினிஷன்ஸ். ஸோ 2020 அந்த எக்ஸ் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி கேஸ்ல தான் ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. இது சந்திரசூட் சொன்ன வார்த்தைகள். ஜஸ்ட் சும்மா பாருங்க. The court is relying on the 9-bench judge of the Puttaswamy held that right to privacy is implicit in Article 21 of the Constitution, enable individuals to exercise autonomy over their body and mind. So bodily autonomy is a right to privacy under Article 21. In case of unwanted or incidental pregnancy, the burden invariably falls on the pregnant woman, affecting her physical and mental health. So according to Article 21 of the Constitution, right of the woman to undergo termination of pregnancy if her mental or physical health is at stake. வெறும் பிசிக்கல் ஹெல்த் மட்டும் ஸ்டேக்கா இருக்கான்னு பார்க்க கூடாது, மென்டல் ஹெல்த் அட் ஸ்டேக்கா இருந்தாலும் அபார்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2022ல சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட்லி, if the woman alone has the right over her body, woman alone is having the right over the body, an ultimate decision maker on the question of whether she wants to undergo abortion or not. அவங்க மட்டும் தான் அல்டிமேட் டெசிஷன் மேக்கரா இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. Judgment further found that women's right to make reproductive choices without undue interference from the state.
ஸ்ப்ராங் அவுட் ஃப்ரம் வெரி ஐடியா ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி. ஸ்டேட்டோட எந்த இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம எப்போ வேணா அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஹியூமன் டிக்னிட்டியோட ஒரு பார்ட் அப்படின்னு எக்ஸ் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி 2022ல அப்போ சந்திரசூட் ஜஸ்டிஸ் சந்திரசூடோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இது. ஸோ இந்த ஜட்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ஜட்மெண்ட்டுக்கும் கான்ட்ராடிக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் ஒரு கிரிட்டிசிசம். ஸோ இல்லை என்ன சொல்றாங்க, இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாடிலி அட்டானமி ஆஃப் தி உமன் இஸ் தி டோட்டல் ரைட்ஸ் ஆஃப் தி உமன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆனாலும் பண்ணணும்னு சொல்றாங்க. இன் அவர் கேஸ் மென்டல் ஹெல்த் வாஸ் ரீசன் சைட்டட் பை ஹர். ஃபர்ஸ்ட் டெர்மினேஷன் அட் தி அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சி கேன் ஸ்டில் லீட் டு தி. ஸோ இதுல இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டைம்ல அபார்ஷன் பண்ணாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு எய்ம்ஸ் டாக்டர் சொல்றாரு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்குங்கிறதுனால அபார்ஷன் கேட்கறாங்க. பட் இப்போ அபார்ஷன் பண்ணாலும் அவங்களுக்கு டிப்ரெஷன் இன்னும் அதிகம் தான் ஆகும். ஏன்னா அபார்ஷன்னாலே டிப்ரெஷன் வரும். அதுவும் ஒரு இட் வில் டேக் அ டால் அப்படிங்கிறது எய்ம்ஸ் டாக்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். A severe condition where the mother might experience hallucinations and delusions. ஸோ இது ஒரு ரீசனா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கு. இதை தாண்டி வந்து இன்னொரு சைட்ல என்ன இருக்குன்னா, அபார்ஷன்ல வந்து இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸோட அவைலபிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ பார்த்தோம். நம்ம எங்க பார்த்தோம், 87th எடிஷன்ல நடத்துறப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். என்ன இருக்கு அப்படின்னா, எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில் அண்ட் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல. ஒன்று எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில், அது வந்து எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல இஃப் தேர் இஸ் அன் அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அப்போ வந்து ஆஃப்டர் தி இன்டர்கோர்ஸ் சாப்பிட்றது. ஸோ அதை எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்றது. இன்னொரு கான்ட்ராசெப்டிவ் பில் என்ன இருக்கு அப்படின்னா, அது வந்து ஓவர் தி பீரியட் ஆஃப் மந்த் எடுப்பாங்க. அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ஒரு சில டேஸ்ல இருந்து அது எடுக்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கலி அந்த மந்தோட ஓவிலேஷன் நிற்கும். ஸோ அப்போ வந்து எனி இன்டர்கோர்ஸ் வில் நாட் லீட் டு பிரெக்னன்சி. ஸோ அது வந்து அது நார்மல் பில். நார்மல் பில்லுன்னு ஒன்று இருக்கு, எமர்ஜென்சி பில்லுன்னு ஒன்று இருக்கு. நார்மல் பில்ஸோட அவைலபிலிட்டி தான் அதிகமாக இருக்கு. பட் நார்மல் பில்ஸ்ல ஒரு சைட் எஃபெக்டா என்ன இருக்கும்னு சொல்றாங்கன்னா, அந்த நார்மல் பில்ஸ் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் இட் இஸ் அஃபெக்டிங் தி ஹார்மோனல் பேலன்ஸ். ஸோ அதனால தான் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதர் தே வில் கோ டு தி காண்டம்ஸ் ஆர் அதர் பர்பசஸ், அதர் பேரியர்ஸ், அண்ட் எமர்ஜென்சி பில்ல யூஸ் பண்ணிப்பாங்க. எமர்ஜென்சி பில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆஃப்டர் தி இன்டர்கோர்ஸ் தே வில் டேக் தி எமர்ஜென்சி பில் ஸோ தட் இட் இஸ் நாட் லீடிங் டு பிரெக்னன்சி. பட் இந்த எமர்ஜென்சி பில்ஸோட அவைலபிலிட்டி வந்து கடந்த பல ஆண்டுகளாக குறைஞ்சிக்கிட்டு வருது. எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கிறது இல்லை. அதனாலேயே வந்து இந்த இமீடியட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியல. அதனால தான் 6 weeks 7 weeks 8 weeks ஆயிடுது, இல்லைனா 10 weeks ஆயிடுது. இந்த எமர்ஜென்சி பில்ஸோட அவைலபிலிட்டி மெடிக்கல் ஷாப்ல இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸிலி ஃபார் ஆல் தி விமன் அப்படின்னு 2019ல ஒரு ஆர்டிகல் வந்தது இந்துல. அந்த ஆர்டிகல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அதனால அதை கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? அதுவும் சென்னையில ரொம்ப கம்மியா இருக்குன்னு தான் அந்த ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. கேஎம்ஐஎஸ் வீடியோ பாக்குறப்போ அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருது சார்னு ஆதித்யா கேட்கிறாரு. ஆதித்யா, அது என்ன ஆயிடுச்சுன்னா யூடியூப் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பாலிசியில. இதுக்கு முன்னாடி எப்படின்னா மானிட்டைசேஷன் ஆன் பண்ணாதான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், மானிட்டைசேஷன் ஆஃப் பண்ணிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. நம்ம கிங் மேக்கர்ஸ்ல ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்ணணுங்கிறத மாதிரி பிளான் பண்ணல. யூடியூப்ல ஆட் வரும், ஏன்னா எஜுகேஷன் வீடியோல ஆட் வந்தா கடுப்பா இருக்குங்கிறதுனால தான் மானிட்டைசேஷனே ஆன் பண்ணல. ஸோ தட் ஆட் இல்லாம நீங்க வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, யூடியூப் தி சேஞ்ச் தி பாலிசி. நீ ஆன் பண்றியா ஆன் பண்ணலையா எனக்கு கவலை இல்லை, நான் ஆடு போடுவேன் அப்படின்னு யூடியூப் ஹஸ் சேஞ்ச் தி பாலிசி. அதனால தான் வந்து எடிட்டோரியல்ஸ்ல ஆட் வருது. எடிட்டோரியல்ஸ்ல ஆட் வருதுன்னா சந்தோஷம் தான், நம்ம வீடியோக்கு ஆட் எல்லாம் கொடுக்குறாங்க. சரி, கேன் யூ கிவ் மீ சம் டிப்ஸ் ஆன் ஹவு டு ப்ரிப்பேர் சயின்ஸ் அண்ட் டெக் ரிகார்டிங் யோஜனா? இஸ் இட் எனஃப் டு கோ த்ரூ தி சம்மரி ஆஃப் யோஜனா அலோன் ஆர் தி ஹோல் மேகசின்ஸ்? ஓகே, இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டு அது குவிக்லி கண்டினியூ. சயின்ஸ் அண்ட் டெக் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கானமி, பாலிட்டி, என்வாரன்மெண்ட், இந்த 5 சப்ஜெக்ட் முடிங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் முடிங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தாதான் சயின்ஸ் அண்ட் டெக்கோட ஸ்டாட்டிக் பண்ணும். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக் எப்பவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸோட படிக்கிறது தான் பெட்டர். அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன வருதோ அந்த கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்டாட்டிக் படிங்க. இப்போ ககன்யான் வருதா, ககன்யான் படிக்கிறப்போ வாட் இஸ் ஜிஎஸ்எல்வின்னு படிங்க. ஜிஎஸ்எல்வில ஹியூமன் ரேட்டட் வெஹிக்கிள்னா என்னன்னு பாருங்க, அப்போ பிஎஸ்எல்வினா என்னன்னு பாருங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட சயின்ஸ் அண்ட் டெக் படிச்சா பெட்டர். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் சயின்ஸோட ஸ்டாட்டிக் ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா 9th and 10th என்சிஆர்டி தான். நீங்க சயின்ஸ்ல ஸ்டாட்டிக் படிக்கணும்னா ஸ்டடி 9th and 10th என்சிஆர்டி, பட் கீப் இட் அட் லாஸ்ட். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கானமி, பாலிட்டி, என்வாரன்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 6 ஏரியாவை முடிச்சுட்டு டைம் இருந்தா நீங்க 9th and 10th உடைய தமிழ்நாடு புக்கு இல்லைன்னா என்சிஆர்டி ரெண்டுத்தையும் எது வேணா பார்க்கலாம். யோஜனாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜிஸ்ட் படிக்கிறது நல்லதா இல்லை எது படிக்கிறது நல்லதானா, என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் யோஜனா வாங்கி அதுல 10 ஆர்டிகல் படிக்க வேணாம், அதுல இருந்து ஒரு 4 ஆர்டிகல் மட்டும் படிச்சா போதும். யோஜனா இஸ் நத்திங் பட் எடிட்டோரியல். எடிட்டோரியல் ஒரு புக்கா போடுறாங்க, அவ்வளவுதான், அதான் யோஜனா. நீங்க யோஜனா என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 ஆர்டிகல் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல இருந்து ஒரு யோஜனாவுக்கு ஒரு 4 ஆர்டிகல் படிச்சா போதும். அதுல எல்லாமே எல்லாம் முக்கியமா இருக்காது, ஒரே கதையை தான் மாத்தி மாத்தி எழுதுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு 4 ஆர்டிகல் மட்டும் எடுத்து படிச்சுக்கிட்டு அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டா போதும்.
இல்ல ஜிஸ்ட் மட்டும் படிச்சாலே உங்களுக்கு போதும், எனக்கு தேவை ஃபேக்ட் டேட்டா அப்படின்னா அதை உங்களால கன்சால்டேட் பண்ண முடிஞ்சு எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட்ல ஒரு சில ஜிஸ்ட் நல்லா இருக்கும், பட் ஒரு சில ஜிஸ்ட் நான் பார்த்துருக்கேன், அந்த ஜிஸ்டும் யோஜனா சைஸ்க்கு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஜிஸ்ட் எடுக்கிறேங்கிற பேர்ல யோஜனா சைஸுக்கு ஜிஸ்ட் எடுப்பாங்க, அதுவே 20 பக்கம் எடுப்பாங்க. அப்ப 20 பக்கம் ஜிஸ்ட் படிக்கிறது யோஜனாவே படிச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது யூ மேக் அ டெசிஷன். நவ் ஐல் கண்டினியூ வித் தி ரயில்வேஸ் ஆர்டிகல். ஸோ நம்ம வந்து 108th எடிஷன்ல வந்து வி டிஸ்கஸ் அபவுட் தி ரயில்வேஸ் அண்ட் ஃப்ரைட். இப்போ நமக்கு வந்து GS3ல வந்து தேர் இஸ் திஸ் டாபிக் இன் மெயின்ஸ் கால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாபிக் இருக்கு GS3 மெயின்ஸ்ல. அது வந்து ஒரு வேக் டாபிக். அதை வந்து நம்ம வந்து கிளாஸ்ல உட்காந்து ரோடுன்னு எடுத்துட்டு டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ்ல 4 வகைப்படும், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிளாஸஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா? அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் டாபிக். நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா அப்போ என்ன ஸ்கீம் இருக்கோ அதை எடுத்து படிங்க. ஏன்னா வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஆனா கவர்மெண்ட் வந்து ஹைவேஸ்ல ஒரு பாரத் மாலா கொண்டு வராங்க அப்படின்னா அது கொஸ்டினா வரும். ஸோ இந்த மாதிரி கட்டி சக்தி வந்தாங்கன்னா அது கொஸ்டினா வரும். இந்த மாதிரி வந்து ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டடி. அப்படி இருக்கிறப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படிக்க இன்னொரு பெஸ்ட் ஏரியா வந்து எக்கனாமிக் சர்வே. எக்கனாமிக் சர்வேல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எடிட்டோரியல் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா வந்தா அப்போ நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி 108th எடிஷன்ல I would have discussed about railway freight and railway issues with respect to Indian railways and freight issues. ஸோ அது பாருங்க, இன்னைக்கு இந்த எடிட்டோரியல் பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 108th போய் அதையும் பார்த்துட்டீங்கன்னா ரயில்வேஸ் அண்ட் இஷ்யூஸ் எல்லாம் கவர் ஆயிடும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ ரயில்வேஸ் கவர் ஆயிடுது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படிச்சுக்கணும். அதுல இன்னைக்கு we are going to see this article. ஸோ இந்த வாரம் டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட்ல 3 சீரிஸ் ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தாங்க. என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் ரெவன்யூ, அப்புறமா கார்கோ டிரான்ஸ்போர்ட் எப்படி ஈஸ் பண்ணலாம் அண்ட் ஹவு இட் கேன் பி இம்ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி 3 ஆர்டிகல் எழுதினாங்க. இது 3 எழுதினவர் யாருன்னா சுதான்ஷு மணிங்கிறவர் யாருன்னா வந்தே பாரதோடைய மேனேஜிங் டீம்ல இருக்கிற ஒரு மெம்பர். ஸோ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு மெம்பர். ஸோ கவர்மெண்ட் மெம்பர் கிட்ட இருந்தே நமக்கு பாயிண்ட்ஸ் வரதுனால இது ஆத்தென்டிக் பாயிண்டா இருக்கும். அண்ட் வாட் கவர்மெண்ட்ஸ் அஜெண்டா என்னவா இருக்கோ அதை நோக்கி போகும். ஸோ அதனால திஸ் இஸ் பெஸ்ட் ஆர்டிகல் டு ஸ்டடி. ஓகே, ஸோ அதனால தான் ஐ சோஸ் திஸ் ஆர்டிகல். குவிக்லி வில் டிஸ்கஸ். ஸோ 108th எடிஷன் பாருங்க. ஸோ ரீசெண்டாக வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ரயில்வே ஹஸ் இன்க்ரீஸ். நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம் 2020 பேண்டமிக்ல இருந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பூஸ்ட் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ரைசிங் சின்ஸ் 2020. அப்படி இருக்கிற போது அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல மேஜர் ஷேர் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரயில்வேஸ்க்கும் போகுது. ஸோ ரயில்வேஸ்ல கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகப்படுத்திருக்காங்க. எதுக்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா பை இன்க்ரீசிங் ஸ்பெண்டிங் மோர் மணி ஆன் ரயில்வேஸ். ஸோ ரயில்வேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசினஸா கவர்மெண்ட் பார்க்கல. கவர்மெண்ட் வந்து ரயில்வேஸை எதாவா பாக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொப்பல்லர் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்டா பாக்குறாங்க. ஏன்னா ரயில்வேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் நடக்குது, மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் நடக்குது, இது மூலமா வந்து ட்ரேட் நடக்குது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருது, எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது. ஸோ ட்ரேட் கிரியேட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பண்றாங்க. இன்னொரு சைடு ஒரு அஃபோர்டபுள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் தி பேசஞ்சர்ஸோட ஃபேர்ஸை வந்து கம்மியாக தான் வச்சிருக்காங்க. இப்போ இருக்க பேசஞ்சர் ஃபேர் உங்களுக்கு அதிகமாக தரலாம், பட் நீங்க வேர்ல்டு வைட்ல இருக்கிற ரயில்வேஸோட ஃபேரை கம்பேர் பண்ணா இந்தியன் ஃபேர்ஸ் ஆர் வெரி லெஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்மளோட ரயில்வே ஃபேர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா பீப்புளுக்கு இதுதான் ஒரு அஃபோர்டபுள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் தி மக்கள் ரயில்வேஸை தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா பஸ்ஸஸ் ஆர் காஸ்ட்லியா இருக்கிறதுனால. அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டா பார்க்கறதுனால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு நம்ம அதிகப்படுத்தினாலும் நம்ம ரயில்வேஸ் அதுக்காக வந்து நாட்டுக்கு ஒரு என்ஜின் அப்படிங்கிற போதுல நம்ம ரயில்வேஸ்ல லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, லாஸ் அப்சார்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்டிடியூட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இந்தியன் ரயில்வேஸ் ஒரு ஏர் இந்தியாவா மாறிடுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இவர் ரைஸ் பண்றாரு. ஏர் இந்தியாவுக்கு நம்ம இதான் பண்ணோம், இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மக்களுக்கானது, அதனால நம்ம கம்மியாவே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அது என்ன ஆயிடுச்சு, ஒரு டெட் ரிடன் கம்பெனியா மாறி கவர்மெண்டால இனிமேல் நடத்தவே முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிட்டு கவர்மெண்ட் அதை விற்க வேண்டியதா போயிடுச்சு. ஸோ நாளைக்கு இந்தியன் ரயில்வேஸும் ஒரு ஏர் இந்தியாவா மாறி இந்த மாதிரி லாஸ் அதிகமாயிட்டே போச்சுன்னா அது விற்க வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படிங்கிறது இருக்கிறதுனால என்னதான் இது டெவலப்மெண்டல் டூலா இருந்தாலும் லாஸ் அப்சார்ப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தாலும் ரெவன்யூஸ் குறையிறது இட்ஸ் நாட் அ ஹெல்தி திங். வி ஷுட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் சம் ஃபினான்ஷியல் வயபிலிட்டி. ஃபினான்ஷியல் வயபிலிட்டி பேசஞ்சர் ஏரியால இருந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பேசஞ்சர் ஏரியால இதுவே நம்ம இவ்வளவு கம்மி ஃபேர் வச்சாலும் இதுவே நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு அதிகமா தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பா ஏற்ற முடியாது. ஏன்னா புவர் மேன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கிறது ரயில்வே. அப்போ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ரிஃபார்மிங் தி ஃப்ரைட் செக்டர். ஃப்ரைட் செக்டர் இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்கி அதை வந்து ஒரு மல்டி மாடல் டூலா கொண்டு வரதான் ரிஃபார்ம். ஸோ ஃப்ரைட் செக்டர் ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா இந்த எடிட்டோரியலோட தீம். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான இதை பத்தி சொல்றாங்க, என்னதுன்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஸோ ஆப்ரேட்டிங் ரேஷியோ இஸ் தி ரேஷியோ ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பை ரெவன்யூ ரெசிப்ட். அதுதான்
ஆப்ரேட்டிங் ரேஷியோன்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஆப்ரேட்டிங்? டே டு டே பேசிஸ்ல ரயில்வே நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது. அப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பை ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக எங்க என்ன சொல்றாங்க, ஆர்டினரி ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் பை கிராஸ் டிராபிக் ரெசிப்ட்ஸ். ஸோ ரயில்வேஸோட ஒர்க்கிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னதான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ பூஸ்ட் பண்ணாலும் லாஸ்ட் 3 இயர்ஸா ஆப்ரேட்டிங் ரேஷியோ அப்படிங்கிறது இம்ப்ரூவே ஆகல. ஆப்ரேட்டிங் ரேஷியோ லோவா இருக்குன்னா அது வந்து பெட்டர் ப்ராஃபிட்டபிள்னு அர்த்தம். இப்போ ஒர்க்கிங் வந்து டே டு டே ரயில்வேஸ் நடத்துறதுக்கு 100 ரூபாய் ஆகுது, ஆனா உங்களுக்கு ரெசிப்ட்ஸ் 80 ரூபா தான் வருதுன்னா நமக்கு வந்து 1 பாயிண்ட் சம்திங்ல வரும். இந்த ஆப்ரேட்டிங் ரேஷியோ லோவா இருந்தா தான் ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு அர்த்தம். அதாவது செலவு வந்து 80 ரூபாய் இருக்கு, ஆனா நமக்கு ரெசிப்ட்ஸ் வந்து 100 ரூபாய் இருக்குன்னா அது 0.8. ஸோ 0.8னா இட் இஸ் ப்ராஃபிட்டபிள். இது 1 பாயிண்ட் சம்திங் வரும், ரஃப்லி பாத்தீங்கன்னா 1.05 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. இப்படி ஏதாவது வருதுன்னா ஸோ லோவர் இட் இஸ் பெட்டர் ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஏன் இதே நான் நடத்துறேன் பிலிம்ஸ்ல இப்படி கேட்கறாங்க, when operating ratio is higher which means it implies which of the following? It means railway revenue is rising, so railway expenditure is falling. அந்த மாதிரி ஏதாவது 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் கொடுக்குறேன். இந்தியாவோட ஆப்ரேட்டிங் ரேஷியோ அப்படிங்கிறது 2013ல இருந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கு, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ரேட்டிங் ரேஷியோல இந்த பிளாக் லைன் எதுக்கு அப்படின்னா இன்ஃபிளேஷன். ஸோ இன்ஃபிளேஷனால உங்களுக்கு வந்து ரெசிப்ட்ஸ் அதிகமாகுது, பட் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கலி தேர் இஸ் நோ மச் இம்ப்ரூவ்மெண்ட். we substantially increase the capital expenditure. நீங்க பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரயில்வேஸ் வந்து 2012ல இருந்து இன்க்ரீஸ்ல தான் போயிட்டு இருக்கு, அண்ட் சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் கேம் ஆஃப்டர் தி பேண்டமிக். பட் இவ்வளவு நடந்தாலும் ஆபரேஷனல் ரேஷியோல எந்த ஒரு மாற்றமும் பெருசா இல்லாம இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆப்ரேட்டிங் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு ஏர்ன் மோர் மணி ஃப்ரம் தி ஃப்ரைட்ஸ், அண்ட் அதுக்காக நம்ம ஃப்ரைட்ஸ்ல அதிக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரைட்ஸோட சார்ஜஸ் அதிகமாக வச்சா என்ன ஆயிடும், லாஜிஸ்டிக் காஸ்ட்லி ஆயிடும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாயிடும். ஒன்னு என்ன பண்ணுவாங்க, ரயில்வேஸ் வேணா நான் ரோடுக்கு போயிடுறேன்னு போயிடுவாங்க. அப்படிதான் ரோடுக்கு போயிட்டாங்க. நம்ம பேசஞ்சரை சீப்பா வச்சு ஃப்ரைட்டை காஸ்ட்லி ஆக்குனதுனால தான் ரயில்வேஸ் வேணா ரோடுக்கு போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா ப்ராடக்டோட காஸ்ட் அதிகமாயிடும். ஏன்னா ரயில்வே ஃப்ரைட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா லாஜிஸ்டிக் காஸ்ட் அதிகமாயிடும். ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் வரும். ஸோ அதனால என்ன ஆகுது, நம்ம ஃப்ரைட் ரேட்டு அதிகமாக ஏற்ற முடியாது. பட் ஃப்ரைட் ரேட்ல தான் நம்ம ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா வாட் எவர் ஃப்ரைட் இஸ் கோயிங் த்ரூ ரயில்வேஸ் இன் இந்தியா இட்ஸ் நாட் தி ட்ரூ பொட்டன்ஷியல் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் போல, ஏன்னா இந்தியாவுடைய ஃப்ரைட் எல்லாமே ரோடு அப்சார்ப் பண்ணிக்கிச்சு. ரயில்வேஸ்ல போக வேண்டிய ஃப்ரைட் எல்லாமே ரோட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரோட்ல போற ஃப்ரைட் எல்லாம் ரயில்வேஸ்க்கு திரும்ப அப்சார்ப் பண்ணணும். அப்சார்ப் பண்ணி ரயில்வேஸ் எஃபிஷியன்ஸா நடத்துற அளவுக்கு நம்ம எஃபிஷியன்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த எடிட்டோரியல்ல சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு அட்ராக்ட் தி ஃப்ரைட் விச் ஃப்ரம் தி ரோட்ஸ், நம்பர் 1. அண்ட் அப்படி அட்ராக்ட் ஆனாலும் அதை ஆப்ரேட் பண்ணணும்ல. வர ஃப்ரைட் எல்லாம் நீங்க வந்து ரெட்ல போட்டு நிப்பாட்டிடக்கூடாது. ஃப்ரைட் கூட்ஸ் ட்ரெயினுக்கும் நம்ம அலோகேஷன் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு ஃபோக்கஸ் தேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரயில்வேஸோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வருதுன்னா கிராஸ் பட்ஜெட்டரி சப்போர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ். கிராஸ் பட்ஜெட்டரி சப்போர்ட்னா என்ன, பட்ஜெட்ல ரயில்வேஸ்க்காக அலோகேட் பண்ற பணம், ரயில்வேஸ்க்கு செலவுக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கு வர பணம் எங்கேருந்து வருது. ஒன்னு வந்து அவங்களோட ஓன் ரெசிப்ட்ஸ்ல வரும். The money will come from their own receipts. ஒரு நிமிஷம். ஹலோ, கிளாஸ்ல இருக்கேன், இன்னும் முடியல. ஸோ ரயில்வேஸோடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவைப்படுற மணி எங்கேருந்து வருதுன்னா ஒன்று ரெசிப்ட்ஸ்ல வரும். ரெசிப்ட்ஸை தாண்டி மெயினா வரது கிராஸ் பட்ஜெட்டரி சப்போர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ். கிராஸ் பட்ஜெட்டரி சப்போர்ட்னா பட்ஜெட்ல கவர்மெண்ட் வந்து ரயில்வேஸ்க்கு அலோகேட் பண்றது. எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ்னா என்ன அப்படின்னா ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங். ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங்ல ரயில்வேஸ் வந்து பாரோ பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? நான் ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங்னா என்ன, கவர்மெண்டோட சப்சிடரி வெளியே பாரோ பண்ணது. அது 2022ல பண்ணலனாலும் 2021 வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட் வந்து ரயில்வேஸ்க்கு பண்ற செலவு எல்லாமே டெபிசிட்ல தான் போகுது. நம்மளுடைய ரயில்வேயோட ரெவன்யூ டெபிசிட்ல தான் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, ரயில்வேஸ் வந்து டோட்டலா ஆஃப் தி பட்ஜெட் பாரோயிங் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரயில்வேயோட டெட் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ ரயில்வேயோட டெட் அதிகமானதுனால மேஜர் பார்ட் ஆஃப் அவர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கோயிங் டு பே தி பாஸ்ட் டெட். ஸோ அதனால தான் ரயில்வேஸ்ல நம்ம அவ்வளோ இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் அது கடன் அடைக்க தான் போயிட்டு இருக்கு. நம்ம பிசிக்கல் பாலிசியில நடத்துற நார்மல் விஷயம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ மேஜர் பார்ட் கடன் அடைக்க தான் போறதுனால தான் அது எஃபிஷியன்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்னதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ ஏத்தினாலும் அதெல்லாம் பழைய கடன் அடைக்க தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால மேஜரா வந்து ரிஃபார்ம்ஸ்க்கு கம்மியா தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் வந்து இந்த கிராஸ் பட்ஜெட்டரி சப்போர்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா முன்னாடி ரயில்வே பட்ஜெட்னு தனியா ஒன்று இருந்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணா ரயில்வே ரெசிப்ட்ஸ் அண்ட் ரயில்வே எக்ஸ்பெண்டிச்சர் தனியா மேனேஜ் பண்ணாங்க. ரயில்வேயோட ரெசிப்ட்ஸா வச்சுக்கிட்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும்
அவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி ஏதாவது ஒரு கேப் இருந்தால் அந்த கேப் மட்டும் தான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குவாங்க ரயில்வே பட்ஜெட்டுக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரயில்வே பட்ஜெட் மேஜர் பட்ஜெட்டோட மர்ஜ் ஆனதுனால பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. பட்ஜெட்ரியாவே நிறைய அலோகேட் பண்ணிடுறாங்க. அப்படி அலோகேட் பண்ணிட்டு அந்த பணம் எல்லாம் அந்த ப்ரீவியஸ் டெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான டேட்டா பாருங்க, ரயில்வேஸோடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல் பேமெண்ட் கட்டுறாங்க. ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் பேமெண்ட் வந்து நம்ம 22,000 கோடி கட்டுறோம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து 23,000 கோடி. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஹஸ் இன்க்ரீஸ் ஓவர் தி பிரின்சிபல். ஸோ இந்த ஒரு டேட்டா ஷோஸ் தி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இன் தி இந்தியன் ரயில்வேஸ். ஸோ நம்மளோட பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதிகமாக இருக்குங்கிற போதே நம்மளுடைய பிரச்சனை தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து கடன் அடைக்கிறதோட வட்டியை தான் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ நம்ம என்னதான் வந்து கேபெக்ஸ் அதிகமாச்சுன்னா ரயில்வே ஆஸ் அன் என்ஜின் ஆஃப் growth டு தி எக்கானமி. ஸோ இந்த 2-3 பாயிண்ட்ஸ் பாருங்களேன். Railways operating and financial performance should not be viewed in isolation along with its role as an engine of growth. வெறும் அந்த growth of engine and economy இருக்கிறதுனால இதை மட்டும் பார்த்துட்டு எவ்வளோ லாஸ் ஆனாலும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. we should also focus on the revenue அப்படின்னு சொல்றாங்க. it should not go into the Air India way. ஸோ இன்னொரு முக்கியமான டேட்டா இதுல என்ன வரும்னா நிறைய டேட்டா வருது, அந்த டேட்டா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அங்கங்க. இது ஒரு முக்கியமான டேட்டா. ரயில்வேயோட ஃப்ரைட் வால்யூம் அண்ட் ரெவன்யூ வந்து லாஸ்ட் இயர் வந்து 1% and 3% தான் க்ரோ ஆயிருக்கு. ஆனால் ஜிடிபி growth 7. நாட்டோட ஜிடிபி growth 7% அதிகமாச்சுன்னா எல்லாமே ப்ரொபோஷனலா தானே இருக்கணும். அதுக்கு பேர் தான் பாயன்சின்னு சொல்றோம். ஜிடிபி எவ்வளவு வளருதோ அவ்வளோ ரெவன்யூ வளர்ந்துருக்கணும். ஆனால் ஜிடிபி 7% வளர்ந்தாலும் ரயில்வேஸோட ரெவன்யூ வந்து இட் இஸ் க்ரோயிங் ஒன்லி அட் 3%. அப்போ ஜிடிபி அண்ட் ரயில்வேஸ் ரெவன்யூ இஸ் நாட் பாயண்ட். ரயில்வேஸோட ரெவன்யூ இஸ் நாட் பாயண்ட் வித் ஜிடிபி. ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி அதிகமாச்சுன்னா ரெவன்யூ அதிகமாகணும். பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் ரயில்வேஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. இண்டிபெண்டன்ஸ் அப்போ நம்மளோட ரயில்வேஸ்ல நம்மளோட ஃப்ரைட்டோட ஷேர் வந்து 80% இருந்துச்சு. 1950ல இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது என் கண்ட்ரியோட ஃப்ரைட்ல 80% ஆஃப் தி ஃப்ரைட் வந்து ரயில்வேஸ்லயும் 20% ஆஃப் தி ஃப்ரைட் தான் ரோட்லயும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ரயில்வேஸோட ஷேர் 27 ஆயிடுச்சு, ரோடோட ஷேர் 65 ஆயிடுச்சு. ரோடு became 65% and railways became 27. But railways is considered to be cheaper than road if it is efficient. But costly ரோடுக்கு மாற வேண்டியதா இருக்கு பிகாஸ் ஆஃப் inefficiencies in railways. ரோடு காஸ்ட்லி தான் ரயில்வேஸை விட. அப்புறம் ஏன் எல்லாரும் ரோடுக்கு போறாங்க? ஏன்னா ரயில்வே inefficient இருக்கு. இது சீப்பா இருந்தாலும் வேணான்றாங்க. நீ பரவாயில்ல, நீ வந்து லேட் பண்ற, நான் ரோடுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நம்மளோட ரயில்வேஸோட ஃபேரை வந்து நம்ம கார்கோ இருக்குல்ல, கூட்ஸ் வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணும்போது எப்படி கிளாசிஃபை பண்றோம்னா கூட்ஸ் அண்ட் பார்சல்ஸ் அப்படின்னு பண்றோம். கூட்ஸ்னா என்ன அப்படின்னா, பார்சல்ஸ்னா வந்து இந்த எல்லா ட்ரெயின்லயும் பின்னாடி ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பார்சல்ஸ் போகும். குட்டி குட்டியா போறதெல்லாம் பார்சல்ஸ், பல்கா கொண்டு போறது கூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் இப்படி கூட்ஸ் பார்சல்ஸ் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல வந்து இது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் கிளாசிபிகேஷனா இருக்கு. நீங்க என்ன பண்ணிடுறாங்க, கூட்ஸா அனுப்புனா அதிக காசு, பார்சலா அனுப்புனா கம்மி காசு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, கூட்ஸே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்சல்ஸா கிளாசிஃபை பண்ணி பார்சல்ஸ்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நடக்குது. ஸோ ஒரு ஃப்ளைட்ல வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டடிஸ் பண்ணோம்னா லாஜிஸ்டிக்ஸ் எப்படி பிரிக்கணும்னா பல்க் நான் பல்க் அப்படின்னு தான் பிரிக்கணும். பல்க்னா என்ன அப்படின்னா, ஒரே கூட்ஸ் அந்த என்டையர் ட்ரெயின்ல போகும். இப்போ ஒரு கூட்ஸ் வண்டியில வெறும் கோல் தான் போகும், 4 பெட்டி கோல் இருக்கும், வெறும் கோல்ஸ் இருக்கும். இல்லைன்னா 4 பெட்டிக்கு அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கும், ஹீமடைட் இருக்கும். ஸோ அது வந்து பல்க் கூடு. நான் பல்க்னா என்ன அப்படின்னா, நீங்க நம்ம நார்மலா அனுப்புற குட்டி குட்டி கூட்ஸ். இப்போ பல்க் கூட்ஸ்னா 10 டன்னுக்கு ரைஸ் இருக்கும், இல்லை 10 டன்னுக்கு வீட் இருக்கும், ஃபுல்லாகவே வீட்டு தான் இருக்கும், அது பல்க் குட். நான் பல்க் குட்ஸ்னா நம்ம குட்டி குட்டி அனுப்புற பார்சல்ஸ். இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம் அனுப்புற பார்சல்ஸ் எல்லாரும் ட்ரெயினில் தான் வருது. ஸோ அது வரும்போது அந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ரேதர் தென் கிளாசிஃபிங் as கூட்ஸ் அண்ட் பார்சல்ஸ். ஏன்னா பார்சலாக இருக்கிறது கூட்ஸாக இருக்கலாம், கூட்ஸாக இருக்கிறது பார்சலாக இருக்கலாம். இது வந்து ராங் கிளாசிஃபிகேஷன். பல்க் நான் பல்க்னு போட்டுட்டு பல்க்கு ஒரு சார்ஜ், நான் பல்க்கு ஒரு சார்ஜ்னு போடுங்க, அப்போதான் அது ரைட் கிளாசிஃபிகேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரிஃபார்ம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல இருக்கிற ரிஃபார்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல இருக்க டேட்டா, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல இருக்க ரிஃபார்ம். ஸோ இந்த டேட்டாவை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரிஃபார்மை நோட் பண்ணிக்கோங்க. இங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டேட்டா இருக்கு, ரிஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 ஆர்டிகலோடைய ப்ராப்ளம்ஸ், டேட்டா, ரிஃபார்ம்ஸ் அதான் பார்க்க போறோம். ஸோ முதல் ஆர்டிகல்ல ஒரு ரிஃபார்ம் சொல்றாங்க. கிளியரா? இதுல முக்கியமான டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி ரிசோர்சஸ்ல நிறைய கடன் வாங்குறோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இஸ் ஹையர் தென் பிரின்சிபல் பேமெண்ட் அண்ட் இட் இஸ் நாட் பாயண்ட் அண்ட் ஷேர் ஃபெல் டவுன் டு 27. இது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். செகண்ட் ஆர்டிகல். ஸோ செகண்ட் ஆர்டிகல் வந்து இது ஆல்ரெடி நம்ம 108ல டிஸ்கஸ் பண்ணோம். அதே டேட்டாவை திரும்ப இந்த ஆர்டிகல்லையும் கொடுத்துருந்தாங்க.
நம்மளுடைய ஃப்ரைட்டோட ஷேர்ல எந்த ஃப்ரைட் வந்து அதிக ஷேர்ல இருக்கு? இது பிலிம்ஸ்ல ஒரு பொட்டன்ஷியல் கொஸ்டினா இருக்கலாம். கோல் இஸ் ஹேவிங் தி லார்ஜஸ்ட் ஷேர் இன் தி ஃப்ரைட். நம்ம ட்ரெயின் ரூட்ல போற ஃப்ரைட்ல மேஜர் ஷேர் எதுனா கோல். 44% ஆஃப் தி டோட்டல் ஃப்ரைட் வந்து கோல் தான். ஃபாலோட் பை அயனோர். அயனோர் வந்து செகண்டா இருக்கு 13%. மூணாவது வந்து சிமெண்ட் 10%. எல்லாம் பல்க் குட்ஸ். இதெல்லாம் வந்து ரோட்ல போனா இன்எஃபிஷியன்டா இருக்குங்கிறனால தான் ரயில்ல போகுது. உங்களுக்கு புரியுதா? இந்த பல்க் குட்ஸ் எல்லாம் இதே கோலையோ இல்லைனா வந்து சிமெண்ட்டையோ இல்லைனா அயன் அண்ட் ஸ்டீலையோ நீங்க லாரியில அனுப்பணும்னா ஒன்னொன்னுக்கு தனித்தனி லாரி போடணும், தனித்தனி லாரிக்கு தனித்தனி வாடகை. ஆனா அதுவே ஒரு ட்ரெயினா போயிடுச்சுன்னா ஒரே இன்ஜின் பின்னாடி 10 பொட்டி இருக்கு. ஸோ 10 பொட்டி ஒரே இன்ஜின் எடுத்துன்னு போயிடும். ஸோ தட் இஸ் எக்கனாமி ஆஃப் ஸ்கேல். அதான் வந்து ரயில்வேஸ் கொடுக்குற அட்வான்டேஜ். அங்க நான் 5 லாரி அனுப்புனீங்கன்னா 5 லாரியில 5 இன்ஜின் வேலை செய்யுது. இங்க ஒரே இன்ஜின் 10 பொட்டி எடுத்துன்னு போயிடும். ஸோ அதான் ரயில்வேஸ்ல இருக்க அட்வான்டேஜ். ஸோ அதனால டாப் 3 லேயரா இருக்கா, கோல், அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் சிமெண்ட். 4வது ஃபுட் கிரெயின்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அயன் அண்ட் ஸ்டீல். இங்க வந்து அயன் ஓர் இருக்கு. 13% அயன் ஓர், 4% தான் அயன் அண்ட் ஸ்டீல். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அயன் ஓர் இஸ் ரா மெட்டீரியல், அயன் அண்ட் ஸ்டீல் இஸ் அன் எண்ட் குட்ஸ். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நான் பல்க் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கு. ஏன்னா நான் பல்க் எல்லாமே நம்ம எதுக்கு மாத்திட்டோம்னா பஸ்ஸுக்கு மாத்திட்டோம், ட்ரக்குக்கு மாத்திட்டோம். ஏன்னா நான் பல்க் வந்து ரயில்ல கொண்டு போறது வயபிளா இல்லை அப்படின்னு சொல்றதுனால அது பஸ்ஸுக்கும் ட்ரக்குக்கும் மாத்திட்டோம். வெறும் வந்து பல்க் குட்ஸ் தான் அதில் போயிட்டு இருக்கு. பட் இந்த நான் பல்க் மார்க்கெட்டையும் நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க கோல் எடுத்து கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோலோட ஷேரும் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா பாருங்க. கோல் கன்சம்ஷன் வாஸ் 602 பில்லியன் இன் 2011. அது வந்து 971 பில்லியனா மாறுச்சு 2020ல. ஆனா ஷேர் இன் கோலோட டிரான்ஸ்போர்டேஷன் இன் ரயில்வே ஷேர் வந்து நாட்டுல வந்து கோலோட கன்சம்ஷன் அதிகம் தானே இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 50% ரைஸ் இருக்கு. பட் இந்த 50% ரைஸ்னா அப்போ ஃப்ரைட் ஷேர் அதிகம் தானே இருக்கணும். ஆனா கோலோட ஃப்ரைட் ஷேர் இன் ரயில் வந்து 70ல இருந்து 60 இருக்கு. அப்போ ஒரு 10% ஆளுங்க ரோடுக்கு மாறிட்டாங்க கோலுக்கு. 70% வந்து கோல் வந்து ட்ரெயின்லயும், மிச்சம் 30% தான் ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, 60% ட்ரெயின்லயும் 40 ரோடுக்கு மாறிடுச்சு. அப்போ கோல்ல இருக்கிற ஒரு சிலர் ரோடுக்கு போறாங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரைட். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்றது தான் கவர்மெண்ட் வந்து 2 முக்கியமான பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு கட்டிசக்தி, இன்னொன்னு நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி. கட்டிசக்தி மாஸ்டர் பிளான்ல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் பிட்வீன் தி மினிஸ்ட்ரிஸ். இப்போ கோல் மினிஸ்ட்ரிக்கும் ரயில்வே மினிஸ்ட்ரிக்கும் ஒரு கோஆர்டினேஷன் தேவைப்படுதா, அதே மாதிரி கோலுக்கும் போர்ட்டுக்கும் தேவைப்படுது கோஆர்டினேஷன். ஏன்னா வந்து போர்ட் எல்லா ட்ரெயினும் போர்ட்டுக்கு தானே போகுது. ஸோ அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கும் ஒரு கோஆர்டினேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷன் அதிகப்படுத்துறதுக்கு தான் கட்டிசக்தி அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து கட்டிசக்தி ஸ்கீம்குள்ள இப்போ புதுசாக ஒரு காம்பனண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி. நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசியில லாஜிஸ்டிக் ஷேர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து லெஸ் தென் 10% 14% ஆக்கணும். லாஜிஸ்டிக் காஸ்ட் லாஜிஸ்டிக் காஸ்ட் வந்து 14% இருக்கு, அது 10% ஆக்கணும் அப்படிங்கிறது எய்ம்ல we brought நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி. நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி பத்தி தனியா ஒரு எடிஷனே இருக்கு. எந்த எடிஷன் நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை. 5 எடிட்டோரியல்ஸ்ல நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரியா? அது என்ன எடிஷன் போய் பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இதான் நம்ம படிக்கணும் எக்கானமில. உங்களுக்கு புரியுதா? எல்லாமே கிளாஸ்ல நமக்கு வந்துடாது. நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசிங்கிறது நான் கிளாஸ்ல பேசவே மாட்டேன். ஆனா எக்கனாமி டாபிக் தான். இட் இஸ் தேர் இன் எடிட்டோரியல்ஸ். ஸோ அதனால தான் எடிட்டோரியல்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து தே பிராட் அண்டர் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம். அது கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல எக்ஸ்பர்ட்டா மாத்தி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தே ஆர் ஃபோக்கஸிங். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை பூஸ்ட் பண்றோம். அதான் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டோடைய கூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எஃபிஷியன்டா இருக்கணும். இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் பேக்கேஜ் பண்ணி அதை ட்ரெயின்ல வைக்கிறதுக்கு தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். அது எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தேவைப்படாது. அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸை பேக் பண்ற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அது தேவை. அதனால தான் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்டோட நம்ம இதை லிங்க் பண்ணிருக்கோம். ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்கப்புறம் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கொண்டு வந்திருக்காங்க. கூட்ஸ் வண்டிக்குன்னு தனி இது. அதை நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 108லையும் பேசியிருப்போம், போய் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கவர்மெண்ட் பண்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா பிரைவேட் ஃப்ரைட் டெர்மினல்ஸ். ஃப்ரைட் டெர்மினல்ஸ் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மட்டும் வச்சு நடத்தல. நிறைய பிரைவேட் ஃப்ரைட் டெர்மினல்ஸ் இருக்கு, பிரைவேட் சைடிங்ஸ் இருக்கு. பிரைவேட் ஃப்ரைட் டெர்மினல்ஸ்னா என்ன அப்படின்னா பிரைவேட் செக்டர் நடத்துற ரயில்வே ஸ்டேஷன் ஃபார் தெம்செல்ஸ். இப்போ டாடா அயன் அண்ட் ஸ்டீல் இருக்குல்ல, டாடா ஸ்டீலுங்கிற அந்த ஃபேக்டரிக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஏன் அந்த ஸ்டீல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ட்ரெயின்ல தானே போகுது. ஸோ அப்போ டாடா ஸ்டீல்ல இருந்து தான் ட்ரெயின்ல இருந்து அது வந்து பாராதீப் போர்ட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ டாடா ஸ்டீல் ஜம்ஷெட்பூர்ல இருந்து அந்த ஸ்டீல் எல்லாமே பாராதீப் போர்ட்ல ரயில்ல தான் வரும். ஸோ அது ரயில்ல வருது அப்படின்னா அப்போ டாடா ஸ்டீல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி பிரைவேட் டெர்மினல்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்கு.
பிரைவேட் கம்பெனி. இப்போ அதானி வந்து கோலோட இம்போர்ட்டர் அப்படின்னா போர்ட்ல இருந்து பவர் ஸ்டேஷன் வரைக்கும் கோலை கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிரைவேட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வேணும். ஸோ பிரைவேட் செக்டர் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பிரைவேட் ஃப்ரைட் டெர்மினல்ஸ் கட்டியிருக்காங்க. பிரைவேட் சைடிங்ஸ்னா என்னதுன்னா ரயில்வே ஸ்டாப் அந்த பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி பிரைவேட் சைடிங்ஸ் வந்து நிறைய கட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு ரிஜிட் பாலிசி இருந்திருக்கு. இதுக்கு அலோவ் பண்ணணும்னா இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், இந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வாங்கணும். எதுக்குன்னா இந்த பிரைவேட் ஃப்ரைட் ஸ்டேஷனை கட்டுறதுக்கு. இல்ல இன்னொரு இஷ்யூ சொல்லுவாங்கன்னா பிரைவேட் ரயில்வே ஸ்டேஷனை கட்டணும்னா என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்கு. ஆனா அதுவே வந்து லாஜிஸ்டிக் டெர்மினல் கட்டணும்னா இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இல்ல. அப்போ ரோட்ல ஃப்ரைட் டெர்மினல் ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா, ரோட்ல ஒரு வேர் ஹவுஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அது இஏஏ இல்ல. ஆனா ரயில்வேஸ்னா இருக்கு. ஸோ இதனால என்ன ஆயிடுது, ரயில்வேஸ் எல்லாத்துலயும் இது அஃபெக்ட் ஆகுது. ஸோ பிரைவேட் செக்டர் நாளைக்கு ஒரு ஃப்ரைட் டெர்மினல் கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பல ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கட்டி சக்திக்குள்ள இது ஒரு சப் காம்பனண்டா என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, all the private freight containers will be converted as Gati Shakti terminals. Gati Shakti terminals will be operated by the private sector, but government has decided to ease all the strict regulations. ஸோ இதுல நிறைய ரெகுலேஷன்ஸை ஈஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரைவேட் ஸ்டேஷன் நீங்க ஆரம்பிக்கணும்னா அதுக்கு தேவைப்படுற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஈஸ் பண்ணி ஈஸியா நீங்க ஒரு பிரைவேட் ஸ்டேஷன் ஆரம்பிக்கலாம். நீங்க பாட்டுக்கு ஒரு ஸ்டேஷனை கட்டிக்கலாம், ட்ராக்ஸை நீங்களே போட்டுக்கலாம், அதை கொண்டு வந்து நீங்க மெயின் ரயில்வே லைன் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஈஸ் பண்ணியிருக்காங்க. என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் நார்ம்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ தட் அது ஈஸிலி நடக்கணும் அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி பிரைவேட் ஃப்ரைட் டெர்மினல்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி ஒன்று கட்டணும் அப்படின்னா இட்ஸ் கேபிட்டல் இன்டென்சிவ். இப்போ அதானியோ இல்லைனா வந்து டாடா ஸ்டீலோ ஒரு பிரைவேட் ஸ்டேஷன் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும், ட்ராக் போடணும், அது எல்லாம் அவங்க தான் பண்ணணும். சரியா? அதெல்லாம் போட்டு அவங்க மெயின் லைன்ல கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அது அவங்களோட பொறுப்பு. அது வந்து ஒரு லார்ஜ் கம்பெனியால தான் பண்ண முடியும். ஸோ அதனால பல்க் கூட்ஸ் பண்ற அந்த குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இது கட்ட முடியுது. ஸ்மால் கூட்ஸ் பண்றவங்க பண்ண முடியல. இப்போ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்மால் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லார்ஜ் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. 57% ஆஃப் தி சிமெண்ட் கம்மிங் அவுட் ஆஃப் தி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, plants with more than 2.5 million tons capacity with production share of 57%. So 2.5 million tons production capacity ஓட பெருசா இருக்கிற சிமெண்ட் கம்பெனிஸ் லைக் இந்தியா சிமெண்ட்ஸ் அந்த மாதிரியான பெரிய பெரிய சிமெண்ட் கம்பெனிஸ் தான் வந்து ரயில்வேஸ்ல 69% ஆஃப் தி சிமெண்ட் அனுப்புறாங்க. ஆனா குட்டி குட்டியா இருக்கிற சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் 6.5% ஷேர்ல தான் இருக்கு. சிமெண்ட் இஸ் பல்க் கூடு, அதை ரோட்ல அனுப்புறதோட ரயில்வேஸ்ல அனுப்புறதான் எஃபிஷியன்ட். ஆனா அந்த மாதிரி தனியா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வச்சு ட்ராக் வச்சு கொண்டு போக முடியாததுனால நிறைய சின்ன சின்ன சிமெண்ட் கம்பெனி ரோட யூஸ் பண்றாங்க. அதனால அவங்க என்ன ஆகுது, ஆபரேஷனல் காஸ்ட் அதிகமாகுது. அதனால அந்த சின்ன கம்பெனிக்கு அதிக செலவாகுது. அதனாலே அவங்க சின்ன கம்பெனியாவே இருக்காங்க. ஆனா பெரிய கம்பெனிக்கு எல்லாம் நிறைய கேபிட்டல் இருக்கிறதுனால அவங்க ரயில்வேஸ் எல்லாம் கட்டி லாஜிஸ்டிக்ஸை குறைச்சு இன்னும் அதிக ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியுது. ஸோ அப்போ வந்து இந்த பிரைவேட் டெர்மினல்ஸ் அண்டர் கட்டி சக்திக்குள்ள நம்ம கொண்டு வரோம்ல, இந்த கட்டி சக்தியில நம்ம ஒரு டெர்மினல் நாளைக்கு ஆரம்பிக்க போறோம் பிரைவேட்க்கு அப்படின்னா, அந்த டெர்மினல் வந்து இந்த மாதிரி ஸ்மால் பல்க் கமாடிட்டிஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து கட்ட வச்சா லாஜிஸ்டிக்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். ஓகே, அண்டர் கட்டி சக்தி. ஸோ கட்டி சக்திக்குள்ள நிறைய காம்பனன்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி காம்பனன்ஸ் இது. ஸோ சிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வச்சு காட்டியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் ஜஸ்ட் சைட்டிங். இது எல்லாமே டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. நான் எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, large cement plants are only having private stations, small cement plants are not having. So அதனால they are facing inefficiency. Large cement plants are getting more profit and they are becoming efficient. But small வந்து ஸ்மாலாவே இருக்காங்க. இதான் எல்லா இருக்க பிரச்சனை. அதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்கனாமிக் காரிடார் நம்ம கட்டுறோம், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் கட்டுறோம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பண்றோம். இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரப்போகுது. இப்போ சிமெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்றாங்கன்னா அப்ப கண்டிப்பா அங்க வந்து ஒரு ரயில்வே லைன் தேவை. ஸோ ஸ்டேட் பார்ட்டிக்கு வித்வுட் கோஆர்டினேஷன் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் தே ஆர் அனௌன்சிங் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், தே ஆர் அனௌன்சிங் இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ், தே ஆர் அனௌன்சிங் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஆனா அங்க ரயில்வே ட்ராக் போட முடியுமா, அங்க ரயில்வே ட்ராக் வர வைக்க முடியுமா, இல்ல கொண்டு வரதுக்கு என்ன மெஷர்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரது இல்ல. நம்ம ஒன்று ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் ரயில்வேஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி எந்த ரூட்ல ரயில்வேஸ் போகுதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அனௌன்ஸ் பண்ணோம்னா அந்த சினர்ஜியை நம்ம உருவாக்கலாம். இப்போ நமக்கு இருக்க பிரச்சனை என்னதுன்னா, நிறைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்தியாவில் இருக்கு, பட் எல்லாத்தையும் ரயில்வேயோட லிங்க் பண்றதுக்கு வயபிளா இல்லை. ஏன்னா லொகேஷனல் ஃபேக்டர்ஸை பார்க்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கோஆர்டினேஷன் பிட்வீன் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் தி ரயில்வேஸ் மினிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கோஆர்டினேஷனும் கட்டி சக்திக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க. கட்டி சக்தி சப்போர்ட் கோஆர்டினேஷன் தான். நம்ம அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல, ரோடு போட்டு முடிச்ச பிறகுதான் இன்டர்நெட் காரணம் ஞாபகம் வரும், இன்டர்நெட் கேபிள் போடலன்னு. ஆனால் போட்ட புது ரோட தோண்டுவாங்க. ஸோ அப்போ கோஆர்டினேஷனே இல்லை. தட் இஸ் தி ப்ராப்ளம். IR must look at the new commodities like fly ash.
ஃப்ளை ஆஷ் வந்து நம்ம வந்து ஃப்ளை ஆஷ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா கோல் பவர் பிளான்ட்ல இருக்கும். ஒரு கோல் பவர் பிளான்ட்ல இருந்து என்னென்ன கூட்ஸ் வந்து கூட்ஸ் ட்ரெயின்ல கொண்டு போகலாம் அப்படிங்கிற ரூல்ஸுக்குள்ள வெறும் கோல் தான் இருக்கான். சரியா? ஃப்ளை ஆஷ்ங்கிறது சேர்க்கலையா? இப்போ ஃப்ளை ஆஷை சேர்க்கணும்னா அதுக்கு தனியா கவர்மெண்ட் ஆர்டர் வரணுமா? இப்போ எதுக்கு அது கவர்மெண்ட் ஆர்டர் வரணும்? இப்போ ஒரு கூட்ஸ் ட்ரெயின்ல என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஏன் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஜியோ கொண்டு வரணும்? இதுதான் பியூரோக்ரடைசேஷன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அதுல ஃப்ளை ஆஷ்ங்கிறது இல்லாததுனால ஒரு கோல் பவர் பிளான்ட்ல இருந்து கோல் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ட்ரெயின் பாத்துக்குது. ஆனா உள்ள இருந்து ஃப்ளை ஆஷ் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃப்ளை ஆஷ் யூட்டிலைசேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளை ஆஷை வச்சு நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஃப்ளை ஆஷை வச்சு நீங்க வந்து சாண்ட் பண்ணணும், ஃப்ளை ஆஷை வச்சு நீங்க வந்து கான்கிரீட் பிளாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு. ஏன்னா ஃப்ளை ஆஷ் அப்படியே காத்துல விட்டா ஏர் பொல்யூஷன் வருது. அதெல்லாம் நம்ம பிரிக்ஸாவோ இல்லைனா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலாவோ மாட்டோம் இல்லை சாண்டாவோ மாத்திட்டோம் அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள போயிடும், பொல்யூஷன் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்து ஃப்ளை ஆஷ் பாலிசி எல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஆனா எல்லா ஃப்ளை ஆஷும் ரோடு எடுத்துக்கிச்சு. ரோட் இஸ் காஸ்ட்லி. ஆனா அதே ஃப்ளை ஆஷ் ரயில்ல போயிருந்தா இன்னும் சீப்பா இருந்திருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அது ஏன் ரயில்ல வரல அப்படிங்கறத எடுத்து அனலைஸ் பண்றப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஃப்ளை ஆஷ் அப்படிங்கிறது கவர்மெண்டோடைய கோல் பாலிசியில இல்லையா, ரயில்வேஸோட கோல் பாலிசியில அந்த வேர்டை சேர்க்கலையா. ஸோ அதை சேர்க்கறதுக்கு இப்போ என்ன ஆயிருக்கு, அந்த ஃபைல் போகும். அந்த ஃபைல் எங்க இருக்கும், பீரோக்குள்ள கிடக்கும். ஏன்னா முக்கியமான ஃபைல் நிறைய இருக்கும். ஸோ ஒரு ஜியோ கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நீங்க கவர்மெண்டோட க்ளோஸா வேலை செஞ்சா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்வாரன்மெண்டல் கன்சிடரேஷன்ஸ் ஃபார் லோடிங். இப்போ என்ன இருக்கு, நான் சொன்ன அந்த ஆல்ரெடி தான். ஒரு ரோட் டெர்மினல்ல நீங்க கொண்டு வரீங்க, ரோட்ல வந்து ஒரு பிளான்ட்டை கொண்டு வரீங்கன்னா அதுக்கு லோடிங் அன்லோடிங்க்கு ரூல்ஸ் எதுவுமே இல்லை. ஆனா அதுவே வந்து ரயில்வேஸ்க்கு கொண்டு வரணும்னா என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும்ன்றாங்க. அப்போ அதனால என்ன ஆயிடுது, இஏஏ ப்ராசஸ்ல அது மாட்டிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு கொண்டு வந்தா ரெண்டுத்துக்கும் கொண்டு வரணும், அது என்ன ரோடுக்கு மட்டும் ஃபேவரபிளா இருக்கு, இந்த மாதிரி நிறைய பாலிசி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ இது எழுதினது கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால தான் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்சோ வேலிட். தோஸ் கிரிட்டிசிசம் விச் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு நோ, பப்ளிக் டு நோ. ஸோ அதுதான் நம்ம யூபிஎஸ்சி ஆன்சர்லையும் எழுதணும். உங்களுக்கு புரியுதா? அதனால தான் யோஜனாவும் படிக்கணும். யோஜனாவில் இருக்க கிரிட்டிசிசம்லாம் தி பெஸ்ட் கிரிட்டிசிசம்ஸ். ஏன்னா அது கவர்மெண்டே மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்கா போடுறாங்க. ஸோ அப்படியே அந்த கிரிட்டிசிசம்ஸ் நம்ம ஆன்சர்ல இருக்கிறப்போ நம்ம ஆன்சர் ஆத்தென்டிக் ஆகுது. அதனால தான் யோஜனாவை படிக்க சொல்றோம். ஸோ சம்டைம்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வி மைட் கெட் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கிரிட்டிசிசம்ஸ். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி ரயில்வே ஸ்கூல்ல இருக்க இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு கிளாஸ் ரூம்ல கிடைக்காது, எடிட்டோரியல்ஸ் தான் கிடைக்கும். அதனால எடிட்டோரியல்ஸை பாருங்கள். நடுவில் வந்து ஒரு ப்ரொமோஷன். ஃபைனலா வந்து பார்சல்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பார்சல்ஸ் மூவ்டு பை தி பேசஞ்சர் ட்ரெயின்ஸ். இந்தியாவில் வந்து பார்சல்ஸ் எப்படி போகுதுன்னா தனியா கூட்ஸ் ட்ரெயின் ஒன்று இருக்கு. இன்னொரு ட்ரெயின் என்ன இருக்குன்னா வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுக்குள்ள பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பார்சல் வேன் அப்படிங்கிற ஒரு வேனை வந்து சேர்த்துப்போம், ஹெவி பார்சல் வேன். இந்த பார்சல் வேன்ல எப்படி இருக்குன்னா பேசஞ்சருடைய ட்ரெயின்லயே வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கம்பார்ட்மெண்ட் பக்கத்துல ஒரு குட்டி கேபின்லயே பார்சல் வச்சுப்பாங்க. அதுதான் வந்து இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்குள்ள இருக்க காம்பனன்ட். ஸ்பெஷல் ஹெவி பார்சல் வேன் அப்படிங்கிற இந்த விபிஹெச் அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷல் ஹெவி பார்சல் வேன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்குள்ள தனியா ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை சேர்ப்பாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும்னா பல்க் குட்ஸே இருக்கும். நீங்க பல்க் குட்ஸே பேசஞ்சர் ட்ரெயினோட கொண்டு போகலாம் அப்படிங்கிற இந்த ஐடியால என்ன கொண்டு வராங்க, நார்மலா இப்போ நீங்க ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்குன்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பின்னாடி ரெண்டு விபிஹெச் சேர்த்துருவாங்க. விபிஹெச்குள்ள என்ன இருக்கும்னா ரைஸ் இருக்கும், ரைஸ் மூட்டைகள் இருக்கும், இல்லை கோல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விபிஹெச்ங்கிற இந்த கேட்டகரியும் இருக்கு. பட் இந்த பார்சல் வேனோடைய ஷேருமே வந்து இட் இஸ் ஃபாலிங். இந்த லாஸ்ட் 5 years 15 to 8% குறைஞ்சிருக்கு. அப்போ எக்கனாமி வளருது, ஜிடிபி growth வளருது, ஆனா ஃப்ரைட் டிராஃபிக் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஹை டாரிஃப்ஸ், இம்ப்ராப்பர் டெர்மினல்ஸ், இன்கன்சிஸ்டன்ட் வே பிரிட்ஜஸ், இன்டென்சிஃபைடு பீனல் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் இருக்கு. அன்ரிலையபிள் டிரான்சிட் டைம்ஸ், எப்போ ட்ரெயின் போய் சேருங்கிறது தெரியல. வே பிரிட்ஜஸ்னா வெயிட்டை வச்சு தானே நம்ம கால்குலேட் பண்றோம். அந்த வே பிரிட்ஜஸ்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குன்றாங்க. காம்ப்ளெக்ஸ் புக்கிங் அண்ட் டெலிவரி மெக்கானிசம் அண்ட் செல்ஃப் இம்போஸ் என்வாரன்மெண்டல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனாலேயே ஃப்ரைட்டை விட்டு எல்லாமே போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து நம்ம நோட் பண்ணணும். நீங்க இப்போ இந்த எடிட்டோரியல்ல இருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இன் தி ஃப்ரைட் செக்டர் அப்படிங்கிறது எல்லாமே ஜெனரிக் வேர்ட்ஸ் இருக்கு. ஹை டாரிஃப்ஸ், இம்ப்ராப்பர் டெர்மினல்ஸ், அன்ரிலையபிள் டிரான்சிட் டைம்ஸ். அன்ரிலையபிள் டிரான்சிட் டைம்னா எப்போ போய் சேரும்னே தெரியல. காம்ப்ளெக்ஸ் புக்கிங் மெக்கானிசம், நம்ம 108 எடிஷன்ல ஒரு வே ஃபார்வர்ட் சொல்லியிருப்பேன். இப்போ டன்சோ மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ரயில்வேஸ்க்கு கொண்டு வரணும், ஸோ தட் யூ கேன் ஈஸிலி புக் இட் அப்படிங்கிற மாதிரி. ஞாபகம் இருக்கா? 108 பார்த்தவங்களுக்கு தெரியும். ரயில்வேஸோட ஃப்ரைட் அனுப்புறதுக்கு ஏன் ஒரு டன்சோ இல்லை? பஸ்ல நீங்க வந்து பார்சல் புக் பண்றதுக்கு கோயம்பேடுல இருக்கு, அது மாதிரி ட்ரெயின்ல பார்சல் புக் பண்றதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்டான சிஸ்டம் இல்லை? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம இந்த டொமஸ்டிக் கார்கோ மூவ்மெண்ட்டை 15 years ஆயிடுச்சு பிரைவேடைஸ் பண்ணி. பிரைவேடைசேஷன் ஆல்சோ கேன் டூ தி கார்கோ மூவ்மெண்ட் அப்படின்னு.
ஆனா 1% ஆஃப் தி ரயில்வேஸோட ஃப்ரைட் ஷேர்ல தான் பிரைவேட் செக்டர் இருக்கு. ஸோ இந்தியன் ரயில்வேஸ்ல பேசஞ்சர் பார்ட் மட்டும்தான் கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் கவர்மெண்ட் ஃப்ரைட்டும் கவர்மெண்ட் பண்றாங்க. பட் ஃப்ரைட்ல நிறைய பார்ட் வந்து பிரைவேட் கிட்ட தான் இருந்துச்சு. பட் அந்த பிரைவேடைசேஷன் இன் ஃப்ரைட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்தோம். கூட்ஸ் ட்ரெயினை தனியாக பிரைவேட் அமைச்சிக்கலாம், டாடா மோட்டார்ஸ் ஒரு ட்ரெயின் அமைச்சிக்கலாம், இல்லைனா அதானி ஒரு தனி ட்ரெயின் அமைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட்ஸ் ஆப்ரேஷனில் நம்ம பிரைவேடைசேஷன் கொண்டு வந்து 15 வருஷம் ஆகுது. பேசஞ்சர்ல இப்போ ரீசெண்டாக தான் கொண்டு வந்தோம். லைக் பை த்ரூ இந்த டெல்லியில் இந்த ஊட்டியோட ஸ்பெஷல் ட்ரெயின், ஹில் ட்ரெயின்ஸு, அப்புறம் வந்தே பாரத்ல ஒரு சில ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ட்ரெயின்ஸ் தான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பிரைவேடைசேஷன் கொண்டு வந்திருக்கோம். பிரைவேடைசேஷன் ஃப்ரைட்ல வந்து 15 வருஷம் ஆனாலும் நேஷன் ஷேர்ல 1% தான் இருக்கு. ஸோ பிரைவேட் செக்டர்ஸ் ஆர் நாட் இன்சென்டிவைஸ் டு க்ரோ. கார்கோஸ் வந்து 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஹைலி டைம் சென்சிட்டிவ், மீடியம் டைம் சென்சிட்டிவ் அண்ட் லோ டைம் சென்சிட்டிவ். இந்த ஹைலி டைம் சென்சிட்டிவ் கார்கோஸை தான் வந்து நம்ம பார்சல் ட்ரெயினோட அனுப்புவாங்களாம். மிச்சம் ரெண்டுத்தையும் தான் கூட்ஸ் ட்ரெயினோட போட்டுறாங்க. இந்த ஹைலி டைம் சென்சிட்டிவ் வந்து பேசஞ்சர் ட்ரெயினோட லிங்க் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஹைலி டைம் சென்சிட்டிவ் அப்படிங்கிற இருக்க இந்த கார்கோல பெரிஷபிள் கூட்ஸ், இமீடியட் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய கமாடிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருது. பட் மீடியம் அண்ட் லோ டைம் சென்சிட்டிவ் இட் இஸ் நாட் கோயிங் இன் டைம். இப்போ இந்த பார்சல் புக்கிங்ல ஒரு பிரச்சனை. இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹெவி பார்சல் வேன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருக்க ஒரு இஷ்யூ சொல்றாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு 100 லேப்டாப் அனுப்புறேன். 100 லேப்டாப்புக்கு வந்து எனக்கு ஒரு ஃபுல் ட்ரெயின் தேவையில்லை, ஃபுல் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் தேவையில்லை, பாதி கம்பார்ட்மெண்ட்டே போதும், 100 லேப்டாப் அடிக்கலாம். நான் என்ன பண்ணுறது, நான் 100 லேப்டாப் இங்கேருந்து மும்பைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹெவி பேசஞ்சர் வேனை நான் புக் பண்ணா என்ன ஆயிடுதுன்னா, மிச்ச ஹாஃப் புக் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஷேர் ஆட்டோ நிற்பாங்கல்ல, ஃபுல்லா ஆகிற வரைக்கும் சிக்னல்லே நின்றுடும். மிச்சம் 2 பேர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் விபிஹெச்சோட புக்கிங் இருக்கான். இப்போ நான் வந்து ஒரு லேப்டாப்பை புக் பண்றேன் அப்படின்னா, அந்த லேப்டாப் வந்து இன்னொன்று பாதியா போக விடுறது இல்லை. புக் ஆகுதோ ஆகலையோ அது போகணும்ல. சினிமா தேட்டர்ல இப்போ டிக்கெட் புக் ஆகுதோ இல்லையோ ஷோ ஓடணும்ல. எல்லாரும் க்ரௌட் வந்த பிறகுதான் பிவிஆர்ல படம் போடுவாங்க. பிவிஆர் போயிருக்கீங்களா? பிவிஆர்ல வந்து ஃபுல் டிக்கெட் வித்த பிறகுதான் படம் போடுவாங்க. அதனால தான் 12:30 மணி ஷோக்கு 1:30 மணிக்கு ஷோ படம் ஆரம்பிக்கும். ஆட் போட்டுட்டு இருப்பாங்க அது வரைக்கும். ஏன்னா கவுண்டர்ல இப்போ இமீடியட்டா ஏதாவது டிக்கெட் விற்க முடியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, இப்போ என்னால் விபிஹெச் புக் பண்ண முடியாதுல்ல. நான் விபிஹெச் புக் பண்ணலான்னு போறேன், பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டு மதுரை அமிச்சிடலான்னு பாக்குறேன். ஆனா பாதி தான் புக் ஆயிருக்கு. நீ நாளைக்கு வா, நாளைக்கு ஃபுல் ஆனவொடனே நாளைக்கு அமிச்சிக்கலான்றான். நான் இன்னைக்கு அனுப்பணும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், ரோட்ல அமிச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் விபிஹெச்சும் சக்சஸ்ஃபுல் ஆகல. ஸோ இதனால தான் ஒரு டொன்சோ மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ஆப் வந்து ஃப்ளைட் புக்கிங்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் அந்த கடைசி பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஆஸ்கிங் த ஷிப்பர்ஸ் டு புக் தி ஃப்ரைட் ட்ரெயின் இஸ் லைக் ஆஸ்கிங் தி பேசஞ்சர்ஸ் டிராவலிங் இன் தி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் டு கம் வித் லோட் ஆஃப் பேசஞ்சர்ஸ். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ல நீங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணும்போது 50 பேர் தான் புக் ஆயிருக்கு, இன்னொரு 50 பேர் கூட்டு வா அப்பதான் ட்ரெயின் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா ஃப்ரைட் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கான். ஸோ அதனாலதான் கூட்ஸ் ட்ரெயினை யாருமே ஆஃப் பண்றது இல்லை, எல்லாருமே ரோடுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 4வது எடிட்டோரியல். ஸோ இந்தியன் ரயில்வேஸ்ல ஃப்ரைட் இஷ்யூஸ் அப்படின்னு உங்களுக்கு வேணும், இந்தியன் ரயில்வேஸ் பத்தி படிக்கணும்னா 2 எடிஷன் தான், 126th எடிஷன் அண்ட் 108th எடிஷன். இந்த 2 எடிஷனையும் பார்த்து முடிச்சுட்டா ரயில்வேஸ் முடிஞ்சிச்சுல, எந்த கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அப்புறம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிக்கிறப்போ வந்தே பாரத்னா என்ன, நாமோ பாரத்னா என்ன, புல்லட் ட்ரெயின்னா என்ன, அந்த கதைகள்லாம் நீங்க படிச்சுக்கலாம். புதுசா நாமோ பாரத்னு ஒன்று வந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ உத்தரப்பிரதேஷ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்க கதை வந்துருச்சு. ஸோ யூ ஹாவ் டு இன்டகிரேட் யுவர் ப்ரிப்பரேஷன் வித் தி எடிட்டோரியல்ஸ். கிளியரா? ஸோ லாஸ்ட் எடிட்டோரியல் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் டாபிக். நான் வந்து ஈஸியா முடிக்கணும்னு தான் இதை எடுத்தேன். August 1 வந்து preserving tribal culture. So how to preserve a tribal culture? What mechanism is needed? அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்போது ஒடிஷா மாடல் ஒன்று ஃபாலோ பண்றாங்க. அந்த ஃபாலோ பண்ற அந்த ஒடிஷா மாடலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா கண்ட்ரி ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்ணா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம எப்படி மிட் டே மீல் ஸ்கீம் தமிழ்நாடு மாடலை இந்தியா ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்ணோம், இல்ல உஜ்வாலா யோஜனா வந்து இல்ல சாயில் ஹெல்த் கார்டு அப்படிங்கிறது குஜராத் மாடல், அதை இந்தியா ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து உஜ்வாலா யோஜனாவும் தமிழ்நாடு மாடல் தான். அது இந்தியா ஃபுல்லா கேஸ் அடுப்பு கொடுக்கறது வந்து தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அது இந்தியா ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ட்ரைபல் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒடிஷா வந்து ஒரு சூப்பர் மாடலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடலை நம்ம கொண்டு வந்தா இந்தியா ஃபுல்லா வந்து நம்ம ட்ரைபல் பீப்புள் எம்பவரும் பண்ணலாம், ட்ரைபல் கல்ச்சரும் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ ட்ரைபல் பீப்புள் அப்படிங்கிற இந்த இஷ்யூ வரும்போது என்ன ஒரு விஷயம் வந்துருது அப்படின்னா, வாட் இஸ் த ஸ்பேஸ் விச் ஹேவ் டு கிவ். ஒரு சைட்ல அவங்க ரெஸ்ட் ஆஃப் தி கம்யூனிட்டியோட டிஸ்டன்டா இருக்கிறதுனால மாடர்னைசேஷன் இல்லாம அப்டேட் எதுவுமே இல்லாம விலகியே இருக்காங்க, அவங்களோட கல்ச்சர்லயே அந்த குக்கூனுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு. ஸோ இப்போ அவங்கள நம்ம ரிஃபார்ம் கொண்டு வரணும்னா அவங்கள வந்து நம்ம மாடர்ன் கல்ச்சரோட மிக்ஸ் பண்ணி
அவங்கள வந்து ஹோமோஜனைஸ் பண்ணணுமா, இல்லைன்னா அவங்க அவங்க கல்ச்சருக்குள்ளேயே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அந்த அட்டானமி கொடுத்துட்டு அதுக்குள்ள என்ன மாடர்னைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? எங்க கோடு வரையணுங்கிற அந்த கொஸ்டின் வருது. ஏன்னா அந்த கோடை வந்து நம்ம சரியா வரையாத போது ட்ரைபல் கான்ஃபிளிக்ஸ் வந்திருக்கு. அப்படிதான் பிரிட்டிஷ் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீனோசைடே பண்ணிட்டாங்க. யூஎஸ் ஆஸ்திரேலியால எல்லாம் பாத்தீங்கன்னா யூஎஸ்லயும் ஆஸ்திரேலியாவுக்கு போய் செட்டில் ஆனது யாருன்னா பிரிட்டன் பீப்புள் தான். இந்த பிரிட்டன் பீப்புள் அங்க போய் செட்டில் ஆகும்போது அங்க இருக்கிற அபோர்ஜினஸ் எல்லாரையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாலையும் அங்க இருக்கிற குரூப் எல்லாரையும் ஜீனோசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இஷ்யூ வந்துருது, பேக்லாஷஸ் வந்துருது. ஸோ அப்போ வேர் டு ட்ரா லைன்? அப்போ நம்ம ட்ரைபல் அப்படின்னு வரும்போது we should allow them to protect their own culture at the same time modernize. இது ரெண்டுத்தையும் நம்ம அலோவ் பண்ணணும். we have to develop them by allowing them to protect their own culture. ஸோ அதுக்கு ஒரு பேலன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷனலாவே அசிமெட்ரிக் ஃபெடரலிசம்ல என்ன பண்ணியிருப்போம், இந்த நம்ம 121ல பார்த்தோம்ல, 22ல 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று கொண்டு வரும். பஞ்சாயத்துக்கு வந்து பெசா ஷெட்யூல்ட் ஏரியாஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று தனியாக கொண்டு வரும். இந்த மாதிரி வந்து ட்ரைபல் பீப்புளுக்காக நம்ம தனியாக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரோம். ஸோ அந்த மாதிரி ஒடிஷால என்ன பண்ணியிருக்காங்க, ஒடிஷால ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எஸ்ஜிசிஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ட்ரைபல் குரூப்ஸ்க்குமே ஒரு ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ட்ரைபல் குரூப் லெவல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பிச்சு அந்த மாடல தே ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் தி ட்ரைபல் கல்ச்சர் அண்ட் ப்ரொவைட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த மாடல் வந்து ஒடிஷால சக்சஸ்ஃபுல்லா ஒரு 15 வருஷமா போயிட்டு இருக்கு. அந்த மாடலை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்ணலாம். 15 வருஷமா இருங்க, 2017 ஓகே சாரி 15 வருஷங்கிறது அது 2011, இது வந்து 2017. ஸோ நம்ம இது வந்து 6 வருஷமா போயிட்டு இருக்கு. இதை ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. The identity of the tribal communities is rooted in their culture, bond of the community and the nature. ஓகே, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம எழுதணும். ஐடென்டிட்டி ஆஃப் தி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இஸ் ரூட்டட் இன் தேர் நேச்சர், பாண்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி அந்த நேச்சரை பேஸ் பண்ணி தான் என்டையர் ட்ரைபல் ஐடென்டிட்டியே இருக்கு. ஸோ நேச்சருக்கும் அந்த கம்யூனிட்டிக்கு இருக்கிற பாண்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டா அவங்க ட்ரைபலாவே இருக்க மாட்டாங்க. ரிச்னஸ், டைவர்சிட்டி அண்ட் டெப்த் ஆஃப் ட்ரைபல் கல்ச்சர்ல இருந்து நம்ம இந்த மாடர்னைசேஷன் ரீசன்ட் டைம்ஸ்ல இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, ரிச்சா இருந்து டைவர்ஸா இருந்து இன்டெப்தா ட்ரைபல் கல்ச்சர்ல இருந்தவங்க எல்லாருமே ஹோமோஜெனிட்டி ஆயிட்டு வராங்க. ஹோமோஜெனிட்டினா ரெஸ்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் கூட சேர்ந்து அந்த ரெஸ்ட் ஆஃப் தி நார்மல் குளோபலைஸ் நார்ம்ஸ்குள்ள வராங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஹேபிட் இருக்கு. பட் எல்லாரும் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல. நம்ம ஊரோட ஃபார்மல் அது வேஷ்டி போட்டு சட்டை கட்டுறது தான். பட் அது ஃபார்மலாவே நிறைய பேர் கண்ணுக்கு தெரியறது இல்லை. உங்களுக்கு புரியுதா? கோட் சூட் போட்டாதான் ஃபார்மல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. பிளேசர் போட்டாதான் ஃபார்மல் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் வந்து இருக்கு. அது என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஹோமோஜெனைசேஷன். பிளேசர் போட்டாதான் ஃபார்மல் அப்படிங்கிறது யூகேயோட கல்ச்சர். ஆனா இந்தியாலையும் பிளேசர் போட்டாதான் ஃபார்மல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம ஊர்ல வேஷ்டி கட்டி சட்டை போடுறதுதான் ஃபார்மல். உங்களுக்கு புரியுதா? பட் என்ன ஆயிடுச்சு, குளோபலைசேஷன்னால வி ஆர் லூசிங் அவர் டைவர்சிட்டி, ட்ரெஸ்ஸிங் டைவர்சிட்டி. இந்தியன் படத்துல ஒரு பாட்டு இருக்கு, கப்பல் ஏறி போயாச்சுன்னு. 97ல வந்த இந்தியா. நேத்திக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பத்தி நான் பேச விரும்பல. அந்த ட்ரெய்லருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் சொல்றது 1997ல ஒரிஜினல் இந்தியன் சொல்றேன். சங்கர் எடுத்த இது சங்கர் தான் எடுக்கிறாரா? கமல் நடிச்சது இதுவும் கமல் தான் நடிக்கிறாரா? சரி, ரஹ்மான் மியூசிக் போட்டது. ஸோ அந்த இந்தியன்ல வந்து ஒரு கப்பல் ஏறி போயாச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல கடைசியா லாஸ்ட் பிட்ல வந்து இந்தியாவோட ட்ரெஸ்ஸிங் காட்டியிருப்பாங்க. அந்த 2 பேருமே இந்தியாவில் இருக்கிற எல்லா முறைப்படியும் கல்யாணம் பண்ற மாதிரி. உங்களுக்கு அந்த அந்த பிட்டு நல்லா இருக்கும். அந்த வந்தே மாதரமோட பாட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கும். வந்தே மாதரம் பிஜிஎம்ல அவங்களுக்கு எல்லா முறைப்படியும் கல்யாணம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த டைவர்சிட்டி எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரே மாதிரியான கல்யாணம்னு ஆயிடுச்சு. ரிசப்ஷன் முன்னாடி கோட் சூட் போட்டுக்க வேண்டியது. அவங்க வந்து ஒரு லேங்கா 40,000 ரூபாய் கொடுத்து இல்ல 1 லட்ச ரூபாய் கொடுத்து லேங்கா போடுவாங்க. அது ஒரு வாட்டி தான் போடுவாங்க. அதை ரிசப்ஷனுக்கு போட்டுப்பாங்க. ரிசப்ஷனுக்கு அப்புறம் போடவே மாட்டாங்க. எல்லாரும் வந்து கியூல நிப்பாங்க, போட்டோ எடுத்துப்பாங்க. இதுதான் ஹோமோஜெனைஸ் ஆயிடுச்சுல. கல்யாணம்னா இதான் பண்ணணும், ட்ரோனை விட்டு வீடியோ எடுக்கணும், போட்டோ ஷூட் பண்ணணும். ஸோ அந்த கல்ச்சரே எல்லாமே போயிடுச்சு. டுவர்ட்ஸ் ப்ரிசர்விங் அண்ட் ப்ரொமோட்டிங் அண்ட் பாப்புலரைசிங் தி ட்ரைபல் கல்ச்சர் while also continuing the development process. ஸோ இந்த எஸ்ஜிசியோட மெயின் எய்ம் என்ன? preserving, promoting and popularizing the tribal culture at one side and continuing with the development process. Odisha government are launched the SGC. நீங்க ட்ரைபல் பத்தி படிக்கிறப்போ ட்ரைபல் பன்ஷீல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது சோஷியாலஜில நீங்க படிக்கணும், சோஷியல் இஷ்யூஸ்ல. ட்ரைபல் பன்ஷீல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேருவியன் மாடல். அது நேரு வந்து 1950s அவருக்கு இந்த கொஸ்டின் வருது, எப்படி ட்ரைபல் பீப்புளை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்போ ட்ரைபல் பன்ஷீல் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. 2 கண்ட்ரிக்கு நடுவில் எப்படி பன்ஷீல் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணுமோ அதே மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டியும் ட்ரைபல் பீப்புளும் ஒரு பன்ஷீல சைன் பண்ணணும். we have to provide the development by at the same time by protecting their culture. ரெண்டுத்துக்கு ஒரு பேலன்ஸ் தான் ட்ரைபல் பன்ஷீல். அதை பத்தி படிங்க. அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான், இந்த ட்ரைபல் பன்ஷீல பேஸ் பண்ணி தான் இதை நம்ம கொண்டு வரோம். எஸ்ஜிசி, preserving, promoting and popularizing the tribal culture while also continuing with the development process. ஒடிஷா வந்து இந்த எஸ்ஜிசி கொண்டு வந்தாங்க.
ஸோ இந்த எஸ்டிசியில் என்ன பண்றாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் மார்க்கர்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஒரு ட்ரைபல் பீப்புளுக்குமே ஒரு எஸ்டிசி ஃபார்ம் பண்றாங்க. அந்த எஸ்டிசிக்குள்ள என்ன கொண்டு வரோம்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்றோம். ஒன்னு வந்து லாங்குவேஜ், இன்னொன்று வந்து சேக்ரெட் குரூப். லாங்குவேஜ் அப்படின்னா எல்லா ட்ரைபல் பீப்புளுக்கும் ஒரு தனி ஒடியா அப்படிங்கிறது ஒரு காமன் லாங்குவேஜ். பட் அங்க இருக்கிற மல்டிபிள் ட்ரைபல் குரூப்ஸ் ஆர் ஹேவிங் மெனி ஸ்மால் லாங்குவேஜஸ். ஒரு சிலது வந்து ஆஸ்ட்ரேட்டிக் லாங்குவேஜாகவும் இருக்கும், ஒரு சிலது வந்து டிராவிடியன் லாங்குவேஜஸாகவும் இருக்கும். நீங்க அது லாங்குவேஜஸ் படிக்கிறப்போ பார்ப்பீங்க. பட் எல்லாமே குட்டி குட்டி லாங்குவேஜஸா இருக்கு. ஸோ லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட். ஒடிஷா இஸ் ஹேவிங் 22 டைவர்ஸ் ட்ரைபல் லாங்குவேஜஸ். ஸோ ஒரு எஸ்டிசியும் அந்த எஸ்டிசியோட ட்ரைப் என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ அந்த லாங்குவேஜை வந்து டெவலப் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, நாலேஜ் ரெபாசிட்டரி உருவாக்குறாங்க. ட்ரைபல் ப்ரொஃபிஷியன்சி சென்டர் அப்படிங்கிற சென்டரை உருவாக்கி அந்த லாங்குவேஜை ப்ரிசர்வ் பண்றாங்க. அந்த லாங்குவேஜ்ல டீச்சிங் பண்றாங்க. அந்த லாங்குவேஜஸ்ல வந்து ஸ்கிரிப்ட் கொண்டு வராங்க. இந்த ட்ரைபல் லாங்குவேஜஸ்ல இருக்க பிரச்சனை என்னால எல்லாம் வந்து டயலக்ட்ஸ் அண்ட் ஓக்கல் லாங்குவேஜஸ் தான் இருக்கு, ரிட்டன் லாங்குவேஜா இல்ல, ஸ்கிரிப்ட் இல்ல. ஸோ ஸ்கிரிப்டை கொண்டு வந்து அதை வந்து ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு மாத்தினா தான் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ட்ரைபல் ப்ரொஃபிஷியன்சி சென்டர் கொண்டு வராங்க. அந்த லாங்குவேஜ்ல வந்து ட்ரைனிங் யாருக்கு தராங்க, ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் தராங்க. உங்களுக்கு புரியுதா? ஆஷா ஒர்க்கர்ஸ் யார் அவங்கள போய் சந்திக்கிறாங்க, ஆஷா ஒர்க்கர் சந்திப்பாங்க, விஏஓ போய் சந்திப்பாங்க, சின்ன சின்ன கவர்மெண்ட் அபிஷியல் சந்திக்கிறாங்களே, அவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரைபல் ப்ரொஃபிஷியன்சி சென்டர்ல லாங்குவேஜை ப்ரிசர்வ் பண்றது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ தட் தீஸ் பீப்புள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் போய் பேச தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்க நாளைக்கு எந்த ஸ்டேட்ல போஸ்டிங் போட்டாலும் அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜை கத்துக்கணும். ட்ரைபல் ஏரியாவில் போட்டால் ட்ரைபல் லாங்குவேஜை கத்துக்கணும். அப்போதான் ஒரு எஃபிஷியன்ட் ஆஃபீஸரா இருக்க முடியும். ஸோ அந்த சென்டர் வந்து தே ஆர் கிவிங் தர். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி யுனெஸ்கோ பார்த்தோம். யுனெஸ்கோல லாங்குவேஜஸ்ல என்டேஞ்சர்ட் லிஸ்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய லாங்குவேஜஸ் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதை பத்தி போய் படிங்க. நெக்ஸ்ட் 4500 சேக்ரெட் குரூப்ஸ். சேக்ரெட் குரூப்ஸ்னா என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த மரம். ஸோ எவ்ரி ட்ரைபல் பீப்புள் வில் ஹாவ் அ ட்ரீ ஆர் அ நேச்சுரல் ஆப்ஜெக்ட் ஆர் அ புஷ் விச் தே வர்ஷிப். அதை தான் அவங்க கடவுளா பாக்குறாங்க. தே டோன்ட் ஹேவ் நார்மல் கடவுள்ஸ். அவங்களுக்கு கடவுளே அந்த மரம் தான். இப்போ இந்த படம் வந்ததுல கும்கி படத்துலயும் ஒரு மரத்தை தான் கும்பிடுவாங்க. ஸோ ஆல் தி ட்ரைபல் ரிலீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அனிமிக்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன்அனிமேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வணங்குறது, லைக் ட்ரீ ஆர் நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய சேக்ரெட் குரூப்ஸ் இருக்கு. அவதார் படமே ஒரு சேக்ரெட் குரூவை ப்ரொடெக்ட் பண்றது தான் அவதார் 1 கதையே. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூவி அவதார் 1. ஸோ அவதார் 2 வந்து கொஞ்சம் மாறியா இருந்தாலும் 1 சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த 1ல பாத்தீங்கன்னா அந்த சேக்ரெட் குரூவை ப்ரொடெக்ட் பண்றது தான் அந்த படத்தோட கதையே. ஒரு ட்ரைபல் பீப்புள் எப்படி அவங்களோட சேக்ரெட் குரூவை ப்ரொடெக்ட் பண்றாங்க ஃப்ரம் தி இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ். ஸோ அதுதான் அந்த படத்தோட. அதுல இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ் நம்ம ஹியூமன்ஸ். நீங்க என்ன எங்க பிளானட் வரீங்க, நாங்க உங்க பிளானட் வரோம்டா அப்படின்னு பதிலுக்கு எடுத்த படம் தான் அவதார். ஹியூமன்ஸ் இன்னொரு பிளானட்டை போய் டேமேஜ் பண்றது. ஸோ அந்த சேக்ரெட் குரூப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை கன்சர்வ் பண்றாங்க. இதை பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மரத்துக்கு கடவுள் தன்மை கொடுத்துட்ட பிறகு என்ன ஆயிடுது, அந்த மரத்தை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்ல, அது சுத்தி இருக்கிற ஃபாரஸ்டையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மரத்தை அப்புறம் வெட்ட மாட்டோம். இப்ப நம்ம படத்துலயும் வரல, மரத்தை வெட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு, குங்குமத்தை தடவி ஒரு சிவப்பு கலர் துண்டை கட்டின உடனே அந்த மரத்தை, தம்பி படத்துல வரும், தம்பி படத்துல மரத்தை வெட்ட வருவாங்க. மரத்தை வெட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாரு, அந்த மரத்துக்கு மேல ஒரு சிவப்பு துண்டை கட்டி குங்குமத்தை வச்சோன்னா அது சாமியை நினைச்சுப்பாங்க, அந்த மரத்தை வெட்ட மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதை சேக்ரெட் குரூவா மாத்திட்டா யூ கேன் ப்ரொடெக்ட் தி ட்ரீஸ் அப்படிங்கிற அந்த இதுல ஃபாரஸ்டையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், ட்ரைபல் கல்ச்சரையும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், அவங்கள வந்து அந்த நேச்சர் அண்ட் பீப்புள் கனெக்டை கண்டினியூ பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சேக்ரெட் குரூவை ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஃபாரஸ்டும் ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். இது சேக்ரெட் குரூப் அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணானா அங்க எதுவும் தோண்டக்கூடாது, ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா நேச்சுரலா ஃபாரஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது. மொத்தம் 4730 சேக்ரெட் குரூப்ஸ் ஆர் அண்டர் தி ப்ரொடெக்ஷன் இன் 9 districts. இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 1600 ட்ரைபல் கல்ச்சரல் கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரைபல் கல்ச்சரல் கிளப்ஸோட வேலையை இதை ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிசன் ஐடிஸ். ஸோ மூணாவது ட்ரைபல் பீப்புளுக்கோட விஷயம் என்ன அப்படின்னா அவங்களாம் ஒரு ஆர்டிசன், ஏதாவது ஒரு ஹேண்டிகிராஃப்ட் இல்லைன்னா ஒரு ஆர்டிசன் குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட இருக்கும். லைக் தே கேன் பி மேக்கிங் அந்த பேஸ்கெட்ஸ் பண்றது, ஆர் ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்றது, ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன கைவினை பொருட்கள் பண்ணுவோம், இல்லைன்னா ஹனி எடுக்கிறது, மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ட். இந்த மாதிரி மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எடுத்து விற்பாங்க. அந்த மைனர் பேம்பு வச்சு ஏதாவது ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புள் ஏதாவது ஒரு இண்டிஜினஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் பண்ற ஒரு குரூப்பா இருந்தாங்கன்னா அந்த டிடிசி கீழே என்ன பண்றாங்க, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தே ஆர் கிரியேட்டிங். ஓகே, ஆர்டிசன் ஐடி கார்டு கொடுத்து ஒரு 40,000 பேருக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. திஸ் இனிஷியேட்டிவ் நாட் ஒன்லி பிரிசர்வ்ஸ் கல்ச்சர் பட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் எனேபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ அந்த மாதிரி பேஸ்கெட் செய்யற ஒரு 9 பேர் 10 பேரை கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அது வந்து ஒரு குட்டி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா மாத்தி ஒரு வயபிள் பிசினஸா மாத்தி விட்டா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுல்ல. ஸோ அந்த ஐடியாவில் தே ஆர் கிவிங் ஆர்டிசன் ஐடிஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் ட்ரைபல் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் ஹவ் பீன் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இந்த ஒரு டிடிசிக்குமே ஒரு ட்ரைபலுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும்.
2000-3000 வருஷமா இருக்கிற ட்ரைபல் பீப்புள்லாம் என்னதுன்னா அவங்களோட லீனியேஜ் வந்து ரொம்ப பெருசு. 2000-3000 வருஷமா அந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்ல தான் அவங்க கத்துக்கிட்டது. ஸோ அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரு மெடிசினல் நாலேஜ் இருக்கும். இந்த இந்த இலைய போட்டா இந்த நோய் வராது. இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸ் வச்சிருப்பாங்க. இங்க சிங்கம் போச்சா, கரடி போச்சா, புலி போச்சா அப்படிங்கிறது மண்ணை வச்சே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வில் பி நோயிங். எங்க போய் ஹனியை தேடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், டிஜிட்டைஸ் பண்ணணும். ஆல்ரெடி ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு ஒரு லைப்ரரி ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்போம் 2013 அது நேஷனல் லெவல் ஆரம்பிச்சோம். பட் இது வந்து ஒரு டிடிசி லெவல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தனி ட்ரைபுக்குமே தனி நாலேஜ் ஹப். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்போ அந்த ட்ரைபலோடைய நாலேஜும் ப்ரொடெக்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இது மூலமா என்ன நடக்குதுன்னா லாங்குவேஜ் ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம், சேக்ரெட் குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம். அது மூலமா வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துரும். ஸோ சர்வீஸ் டெலிவரி நடந்துச்சு, லாங்குவேஜும் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு, சேக்ரெட் குரூப் ப்ரொடெக்ட் ஆகிறதுனால ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. ஆர்டிசன் ஐடி கொடுத்து அந்த ஆர்டிசன் கிராஃப்டை ப்ரொடெக்ட் பண்றதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கியாச்சு, டெவலப்மெண்ட் வந்துருச்சு. நாலேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மூலமா we can be using it for research purpose. அதே மாதிரி இந்த நாலேஜ் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்லுங்க, இதை வந்து பேட்டர்ன் போட்டுருவாங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி வந்து டர்மரிக் வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பேட்டர்ன் போட்டுட்டு பேட்டர்ன் போட்டானா அப்ப யாருமே டர்மரிக் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காலகாலமா டர்மரிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் அது பேட்டர்ன் போட்டுறக்கூடாதுல்ல. ஸோ ஆல்ரெடி இந்த நாலேஜ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டு தேவை. அப்போதான் அதெல்லாம் தடுக்க முடியும். ஸோ அந்த டர்மரிக்கும் பாஸ்மதிக்குமே அந்த இஷ்யூ வரும்போது தான் வி brought this traditional knowledge digital library. So SDC model also helps in preserving of the culture and tradition of small tribal groups. ஸோ ட்ரைபல் குரூப்ஸுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இன்ட்ரா ட்ரைபல் மெஜாரிட்டேரியனிசம். உங்களுக்கு புரியுதா? அம்பேத்கர் பெரியார்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா நம்ம யார் சைட்ல நியாயம் நடக்கிறப்ப யார் சைட்ல நிக்கணும் அப்படின்னா வல்னரபிள் கிட்ட தான் நிக்கணும். ஓகே, ஆதிக்கம் பண்றவங்களும் ஆதிக்கத்தால பாதிக்கப்பட்டவங்களும் 2 பேர் இருந்தாங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அங்கதான் நிக்கணும். நீங்க ஹிட்லரோட ஜெர்மனிக்கு போனீங்கன்னா ஜூஸ் கூட தான் நிக்கணும். ஆனா பாலஸ்தீனியனுக்குள்ள போகும்போது இங்க அப்ரஸரா இருக்கிறது அதே ஜூஸ் தான், அப்ரஸ் பண்ணப்படுறது பாலஸ்தீனியன் பீப்புள். அப்போ நீங்க பாலஸ்தீனியன் பீப்புள் இருந்து ஜூஸுக்கு அப்போசிட்டா நிக்கிறீங்க. ஸோ எங்க யார் அப்ரஸ் பண்ணப்படுறாங்களோ அங்கதான் நிக்கணும். இப்போ கேஸ்ட் சிஸ்டம் அதுதான், ஸ்ட்ராட்டிஃபைடு ஹைரார்கி அப்படின்னு இருக்கும். எல்லா கேஸ்ட்டுக்குமே அவங்களுக்கு கீழே ஒரு கேஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் கேஸ்ட் சிஸ்டம் நம்புறாங்க. எது கேஸ்ட் சிஸ்டம் இருந்துட்டு இருக்குன்னு அம்பேத்கர் கிட்ட கேட்கிறப்போ அம்பேத்கர் தான் இந்த கேஸ்ட் இன் இந்தியா புக்ல ஒன்று சொல்லுவார், வை கேஸ்ட் இஸ் தேர் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. நம்ம கீழே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு மேல அவனை மெதிக்கிறது தெரியல, ஆனா இவன் கீழே மெதிக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்கிறதுனால கேஸ்ட் சிஸ்டம் வேணும்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு இன்இக்வாலிட்டி ஹைரார்கி இருக்கிறதுனாலதான் கேஸ்ட் சிஸ்டம் சர்வைவ் ஆகுதுன்றாங்க. அப்போ எல்லா கேஸ்டும் அவனுக்கு கீழே ஒருத்தர் இருக்காங்கிறதுனாலதான் கேஸ்ட் சிஸ்டம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுல. ஸோ அது பாத்தீங்கன்னா ட்ரைபல்குள்ளேயே போயிடுது. இது ட்ரைபல் இந்த குரூப் ஆஃப் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் ஆஃப் பீப்புள்னா பாட்டம்ல இருக்கிறாங்க. பட் இந்த ட்ரைபல் பீப்புளுக்குள்ளேயே இன்ட்ரா ட்ரைபல் மெஜாரிட்டேரியனிசம் இருக்கு. நம்பர்ஸ்ல அதிகமா இருக்கிற ட்ரைபல் குரூப்ஸ் கம்மியா இருக்கிற ட்ரைபல் குரூப்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது ஹைரார்கியா தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு, எங்க எடுத்துன்னு போய் போனாலும். இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து எஸ்சி ரிசர்வேஷனுக்குள்ள கொடுத்தாலும் எஸ்சி அருந்ததியர்னு தனியா இருக்கு. ஏன் தனியா கொடுக்குறோம் அப்படின்னா அது போரஸ்ட் ஆஃப் தி புவர், வல்னரபிள் ஆஃப் தி வல்னரபிளா இருக்காங்க. எஸ்டி அப்படிங்கிற தனி கேட்டகரி இருந்தாலும் அதுக்குள்ள பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு ஒன்று இருக்கு, எஸ்டிக்குள்ளேயே மோஸ்ட் வல்னரபிள். ஸோ அவங்க யாருன்னா இன்ட்ரா ட்ரைபல் மெஜாரிட்டேரியனிசம். அமாங் தி ட்ரைபல் குரூப் ஒரு சில ட்ரைபல் குரூப்ஸ் ஆர் மெஜாரிட்டேரியன் அண்ட் சப்ரஸிங் அண்ட் அதர் மைனர் ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரா ட்ரைபல் மெஜாரிட்டேரியன் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ட்ரைபல் குரூப்புமே நம்ம எஸ்டிசி மூலமா அவங்களுக்கு ஒரு அட்டானமி கொடுத்துட்டு நீங்க உங்களை தனியா ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ட்ரைபல் குரூப்பும் ஆர் கெட்டிங் எம்பவர்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, இப்போ நம்மளோட ஷெட்யூல் 5 மாடலுக்குள்ள என்ன ஆயிடுது அப்படின்னா கேம் ஆஃப் நம்பர்ஸ் ஆயிடுது. ஷெட்யூல் 5 ஷெட்யூல் 6 என்ன ஆயிடுதுன்னா ஒரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கிரியேட் பண்றோம், ஒரு வில்லேஜ் கவுன்சில் கிரியேட் பண்றோம்னா அந்த வில்லேஜ் கவுன்சில்ல நிறைய ட்ரைப்ஸ் இருக்கும். அதுல டாமினன்ட் ட்ரைப்ஸ் இஸ் டேக்கிங் ஆல் தி கால்ஸ் அண்ட் மைனர் ட்ரைப்ஸ் வில் பி சப்ரஸ்ட். ஸோ ஒரு ட்ரைபல் குரூப்புக்கும் தனி எஸ்டிசி கிரியேட் பண்ணும்போது இந்த இன்ட்ரா ட்ரைபல் மெஜாரிட்டேரியனிசம் வந்து கட் ஆகுது அப்படிங்கிறது சொல்லலாம். அதான் வந்து பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் நிறைய பேருக்கு இது அட்டானமி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒடிஷாக்குள்ள. ஸோ இந்த மாடல்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரைபல் சப்ளான் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைப்ஸ்ல ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆத்தர் எழுதியிருப்பார். ஆத்தர் எழுதினவர் வந்து எம்பி தான், ஒடிஷாவோட ஒரு எம்பி தான் எழுதியிருப்பாரு. ஸோ இது ஒடிஷானா இப்போ நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பாண்டியன் சார் கலக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஒடிஷாவோட இஷ்யூ வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். Whatever happened in Odisha, an IAS officer is becoming closer to a political party and then resigning from IAS and becoming இதுங்கிறது வந்து இட்ஸ் சிவில் சர்வீஸ் as a neutrality is very important. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது என்னதுன்னா சர்வீசஸ்க்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் இவர் சர்வீசஸ்ல இருக்கும் போதே ரூலிங் பார்ட்டியோட க்ளோஸ் ஆயிட்டாரு.
யாரு இந்த பர்டிகுலர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹூ இஸ் கோயிங் டு பிகம் a cabinet minister now in ஒடிஷா. அவர் வந்து சர்வீசஸ்ல இருக்கிற போதே பிஜு ஜனதா தளோட மெம்பரா தான் செயல்படுறாரு. இப்போ என்னதுன்னா எல்லா அரசியல் கட்சிக்கும் அவங்க போன பிறகு அடுத்து யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்ல. ஸோ எல்லாரும் அவங்க பசங்களை ரெடி பண்ணிடுவாங்க, பசங்களை ரெடி பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதில் இந்தியா ஃபுல்லா பாக்குறோம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வாரிசு இல்ல யார் ரெடி பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் க்ளோஸ் ஆன பிறகு அவரை ரெடி பண்ணிட்டாரு. ஸோ அவரை ரெடி பண்ணி இப்போ அடுத்து பிஜு ஜனதா தளுக்கு தலைவராகவே அவர் தான் ஆவாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து தட்ஸ் நெகட்டிவ் எக்ஸாம்பிள் ஃபார் பிக் சிவில் சர்வன்ஸ் இன் எத்திக்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அந்த பிஹெச் பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோட கேஸ் ஒடிஷாங்கிறதுனால அந்த டாபிக் வந்துச்சு. மேபி அது இன்னொரு நாள் எத்திக்ஸ்ல எடுத்து நடத்தலாம். யாரும் எடிட்டோரியல் எழுதி அவங்களை திட்டினா தானே நம்ம எடுத்து நடத்த முடியும். நான் இந்த வாரமே வந்து நம்ம இன்ஃபோசிஸ் தாத்தாவை பத்தி நடத்தலாம்னு இருந்தேன். 70 ஹவர்ஸ் தாத்தா எடிட்டோரியல் இந்த வருஷமே நான் பண்ணலான்னு இருந்தேன். பட் இன்ஃபோசிஸ் தாத்தாக்கு வந்து டேட்டா தான் இருக்கே தவிர நிறைய பேர் இன்னும் கிரிட்டிசம் பண்ணல. நிறைய கிரிட்டிசம் வந்த பிறகு அடுத்த வாரம் நடத்தலாம்னு அடுத்த வாரம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்ஃபோசிஸ் தாத்தா பத்தி பார்ப்போம். ஆன்லைன் பீப்புள் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் போஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷன், ஐ வில் கம் அண்ட் ஆன்சர் ஆல் தி டவுட்ஸ். நெக்ஸ்ட் வீக் நான் எந்த எடிட்டோரியல் நடத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வாரம் இந்த எடிட்டோரியல் கீழே நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அடுத்த வாரம் நான் அந்த எடிட்டோரியல் கூட சூஸ் பண்ணலாம். நீங்க படிக்கிறப்போ இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், இந்த எடிட்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது கமெண்ட்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீக் அது பாசிபிளா இருந்தா நான் கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன். வில் மீட் நெக்ஸ்ட் வீக் another set of 5 editorials. So till then, bye bye. ஸோ எல்லாரும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை நல்லா சேஃபா கொண்டாடுங்க. பாய்.